வணக்கம். நான் மெல்கோஸ் பேசுகிறேன். டேட்டா சயின்ஸ் இன் தமிழ். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கம் முழங்கும். ரைட். நம்ம வந்து இப்போ மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் அது சம்மந்தப்பட்ட டேட்டா சயின்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து தேவையான மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ் வந்து மிக முக்கியமான விஷயம். அந்த சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதை நம்ம வந்து இப்போ வந்து லினியர் அல்ஜிப்ரா வந்து பார்த்துட்டு இருக்கோம். 9 days முடிச்சுட்டு கிட்டத்தட்ட பேசிக்கலாம் கவர் பண்ணிட்டு கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் வந்து நம்ம லினியர் அல்ஜிப்ரா பற்றி பேசுறதுக்கு வந்திருக்கோம். நம்ம கடைசியா வந்து ஸ்கேலார் வெக்டர்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெக்டரோட ஆக்ஷன்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம என்ன பார்த்தோம்னாக்க நம்மளுக்கு வந்து என்னென்ன வகையான வெக்டார்ஸ் இருக்கு, டைப்ஸ் ஆஃப் வெக்டார் வந்து இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் உங்களுக்கு இப்போ. ஸோ நம்ம பொதுவாகவே இந்த 5 டாபிக் முக்கியமான விஷயம்: லினியர் அல்ஜிப்ரா, அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி, கால்குலஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி தியரி. நம்ம இப்போ லினியர் அல்ஜிப்ரா பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அதில் வந்து நம்ம ஸ்கேலார் வெக்டர்லாம் முடிச்சுட்டு வெக்டரோட ஆக்ஷன்ஸ் முடிச்ச பிறகு நம்ம இன்னைக்கு நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் வெக்டர் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம 15 வெக்டர் பார்த்தோம். நம்ம இப்போ இந்த 15 வெக்டர் பார்த்தோம். அதில் நமக்கு என்ன பார்த்தோம்னாக்க மிக முக்கிய ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நெட் வெக்டர் பார்த்துட்டு இருந்தோம், சீரோ வெக்டர் பார்த்துட்டு இருந்தோம். சீரோ வெக்டர் அப்புறம் வந்து நம்ம வந்து யூனிட் வெக்டர் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பொசிஷன் வெக்டர் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து கோ இனிஷியல் பார்த்துட்டு இருந்தோம். இந்த கோ இனிஷியல், கொலினியர், அப்புறம் வந்து கோ பிளானர், இந்த 3 முக்கியமான வெக்டர் எப்போதுமே. ஸோ இப்போ முன்னே புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து திடீர்னு நீங்கள் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணுறீங்க, எனக்கு கொஞ்சம் புரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டேலேருந்து வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருங்க, நோட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும் உங்களுக்கு. சரியா? அது முக்கியமான விஷயம் பார்த்துங்க அப்படின்ட்டு வந்து ரைட். நம்ம வந்து அப்புறம் அதை பார்த்துட்டு இருந்தோம். நம்ம அப்புறம் வந்து நம்ம கோ இனிஷியல் பார்த்தோம். கோ இனிஷியல் வந்து எப்போதுமே எங்கே ஆரம்பிக்கணும், உங்களுக்கு வந்து ஒரு ஆர்ஜின் வந்து ஒரு ஆர்ஜின்லேருந்து எல்லா வெக்டருமே ஆரம்பிக்கணும்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆரிஜின் வந்து ஜீரோலயே ஆரம்பிக்கலாம், இல்லை வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் யூனிட் 1லையும் ஒய் யூனிட் 1லையும் ஆரம்பிக்கலாம், எங்கே வேணா ஆரம்பிக்கலாம். பட் எல்லா ஆரம்பிக்கிற வெக்டர் எல்லாமே ஒரே ஆரிஜின் வந்து ஒன்றா இருக்கணும். அது தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அதெல்லாம் புதுசாக கான்செப்ட் பார்த்தோம். பேரல்னு ஒரு பார்த்தோம். பேரல்னாக்க நம்ம நார்மலாக பார்க்குற பேரல் வேற, சைடு பை சைடு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அது சைடு அந்த பேரல் இல்லாமல் வெக்டாருக்கு வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் போனிச்சுனாக்க அதுவும் பேரல்னு பார்த்தோம். அதான் நம்ம வந்து கோ இனிஷியல் பார்த்தோம். அப்புறம் கொலினியர் பார்த்தோம். கொலினியர்ல இன்னொரு வகையான பேரில் பார்த்துட்டு இருந்தோம். கொலினியர் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு வெக்டார் இருக்குனாக்க அந்த வெக்டார் மேலேயே இன்னொரு வெக்டார் போகும், மேலே படுத்துருக்கு மாதிரி போயிட்டு இருக்கும். அது இதே டைரக்ஷன் போகலாம், இன்னொரு ஆப்போசிட் டைரக்ஷன் போகலாம். அதுவும் பேரல் பார்த்துட்டு இருந்தோம். கொலினியர்ல என்ன முக்கியமான விஷயம்னாக்க வந்து கிராஸ் ப்ராடக்ட் வந்து 0 இருக்கும். கிராஸ் ப்ராடக்ட் மிக முக்கியமான விஷயம். ஏன் கிராஸ் ப்ராடக்ட் வந்து முக்கியமான விஷயம், ஏன் கிராஸ் ப்ராடக்ட் வந்து முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இந்த கிராஸ் ப்ராடக்ட் மிக முக்கியமான விஷயம் ஏன்னு பார்த்தோம்னாக்க, இந்த கிராஸ் ப்ராடக்ட் வந்து 2 டைமென்ஷன் வெக்டாரையோ 3 டைமென்ஷன் வெக்டாரையோ எடுத்துக்கிட்டு நம்ம 2 வெக்டாரை கொடுத்தோம்னு வச்சுங்களேன், அது என்ன செய்யும், 3வது வெக்டர் கொடுக்கும். அந்த 3வது வெக்டர் வந்து வெக்டர் ஏவுக்கும் வெக்டர் பிக்கு வந்து பர்பெண்டிகுலரா இருக்கும். அது முக்கியமான விஷயம், பர்பெண்டிகுலரா இருக்கும். அதான் வந்து பார்த்தோம் நம்ம. அதான் உங்களுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தோம் நம்ம. அதுதான் கொலினியர் பார்த்தோம். அப்புறம் வந்து நம்ம வந்து அப்புறம் கொலினியர்ல வந்து இந்த என்பி கிராஸ் பார்க்கும்போது தான் அந்த என்பி கிராஸ் பற்றி நிறைய நம்ம வந்து டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம. அப்புறம் கோ பிளானர் வெக்டர் பார்த்தோம். கோ பிளானர் உங்களுக்கு வந்து ஒரு 3 டைமென்ஷன் ஸ்பேஸ் இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருக்கோம். நீங்க எப்படி வந்து அந்த கோ பிளானரை பார்க்கணும்னாக்க ஒரு அட்டைப்பெட்டி இருக்குது, 3 டைமென்ஷன் கட்டர் பாக்ஸ் அட்டைப்பெட்டி இருக்குது. அது ஒன்லி ஒரு A4 ஷீட் இருக்குது. அந்த A4 ஷீட் தான் உங்களுக்கு 2 டைமென்ஷன் வெக்டார்னு பார்த்தோம். உங்களுக்கு ஒரு 3 டைமென்ஷன் ஸ்பேஸ்ல வந்து 2 டைமென்ஷன் வெக்டார், ஒரு 2 டைமென்ஷன் பிளான் இருந்துச்சு. ஸோ அதுல வந்து என்ன பண்றோம், வெக்டார் வந்து எல்லா வெக்டார் என்னச்சுனாக்க ஒரே பிளான்ல இருந்துச்சுனாக்க வந்து அதான் கோ பிளான் பார்த்தோம் நம்ம. அப்புறம் கோ பிளானர்ல முக்கியமான விஷயம் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னாக்க அதனுடைய ட்ரிபிள் ஸ்கேலார் ப்ராடக்ட் வந்து 0ன்னு பார்த்தோம். முக்கியமான விஷயம் பார்த்தோம். ட்ரிபிள் ஸ்கேலார் வந்து எப்படி இருக்குனாக்க வந்து 0ன்னு பார்த்தோம். எப்பவுமே இந்த கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கொலினியர் வெக்டார்ல வந்து என்பி டாட் கிராஸ் வெக்டார் வந்து 0வா இருக்கணும். அப்புறம் வந்து கோ பிளானர்ல என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் ஸ்கேலார் ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து 0வா இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் முக்கியமான விஷயம் நமக்கு வந்து கோ பிளானர்ல என்ன முக்கியமான விஷயம் பார்த்தோம்னாக்க, உங்களுடைய ஒரு டேட்டா செட்ல வந்து எத்தனை டிபெண்டன்ஸ் வெக்டார் இருக்குது, இண்டிபெண்டன்ட் வெக்டார் இருக்குது, டிபெண்டன்ட் வெக்டார் பார்க்க யூஸ் பண்றோம் நம்ம. சரியா? அதான் பார்க்கணும் நம்ம. இது டேட்டா செட் எக்ஸாம்பிள் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதனுடைய கண்டினியூட்டி பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. மெயின் பர்பஸ் என்ன உங்களுக்கு வந்துக்கிறோம், அதனுடைய கோ பிளானர் வெக்டரோட மெயின் பர்பஸ் என்ன உங்களுக்கு வந்து அதில் நம்ம வந்து என்ன செய்ய முடியும், வந்து ஒரு டிபெண்டன்ட் வெக்டார் செக் பண்ண முடியும். தெரியும் டிபெண்டன்ட் வெக்டார்னு அது நிறைய டெய்லி பேசிட்டு இருக்கோம். அதை பற்றி எல்லாமே புதுசாக ஜாயின் பண்ண கரக்கூடாதீங்க. பல வீடியோஸ் பாருங்க, கரெக்டாக நீங்க அதனுடைய கண்டினியூட்டி உங்களுக்கு கிடைச்சிடும் உங்களுக்கு. அப்புறம் ஸோ என்னுடைய ரோ வந்து இப்போ வந்து எனக்கு வந்து இண்டெக்ஸ் 0ல இருந்து 10 ரோ 11 ரோ வச்சிருக்கேன். அப்புறம் இண்டெக்ஸ் 0 ஆரம்பிக்குது. என்னுடைய வெக்டார் வந்து 3 டைமென்ஷன் வெக்டார் எடுத்திருக்கேன். ஏன்னா என்பி கிளாஸ் என்ன செய்யணும்னாக்க 2 டைமென்ஷன் இல்லை 3 டைமென்ஷன் மட்டும் தான் ப்ராசஸ் பண்ணணும். முக்கியமான விஷயம்.
ஓகேவா? நம்மளுடைய நார்மல் வெக்டார் மாதிரி மற்ற வெக்டார் தான் பண்ணாது உங்களுக்கு அப்புறம் சொல்லி கவனிச்சிங்க. உங்களுடைய வெக்டார் வந்து உங்களுக்கு வெக்டார் எப்படி இருக்கணும், உங்களுக்கு வந்து 2 டைமென்ஷனாக இருக்கணும், இல்லை உங்களுக்கு வந்து 3 டைமென்ஷனாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பண்ணும் உங்களுக்கு. சரியா? அது மட்டும் ஞாபகம் வச்சுருந்தீங்க. ஸோ அதை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ என்னுடைய ரோ வெக்டார் வந்து 1, 2, 1, 2, 3, 4 இந்த 3 இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோ இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோவுடைய 2ஆல நான் ஸ்கேலரால மல்டிப்ளை பண்ணாக்க எனக்கு வந்து செகண்ட் வெக்டார் கிடைக்குது எனக்கு. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வெக்டார் இருக்குது, 3 டைமென்ஷன் வெக்டார் இருக்குது. அதை உங்களுக்கு வந்து டவுட்னா கேட்டுங்க, அப்போ ஸ்டாப் பண்ணி சொல்லிடுறேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் வெக்டாரை வந்து 3ஆல ஸ்கேல் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, எனக்கு வந்து இந்த முனவெட்டு கிடைக்குது. ஆக எனக்கு தெரியும் உங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு வந்து நமக்கு வந்து உங்களுக்கு கோப்ளானர்ல என்ன செய்ய போறோம், நம்ம வந்து உங்களுக்கு வந்து ட்ரிபிள் ஸ்கேலார் ப்ராடக்ட் என்ன பண்ணும்போது உங்களுக்கு 3 வெக்டார் கொடுப்போம். நம்ம இந்த 3 வெக்டார்ல ஏதாச்சும் வந்து டிபெண்டன்ஸ் இருக்கான்னு செக் பண்றோம். கரெக்டாக டிபெண்டன்ஸ் இருக்குது. இப்போ இது இண்டிபெண்டன்ட் வெக்டார் தெரியும் உங்களுக்கு. அப்புறம் ஸோ இந்த இதான் இண்டிபெண்டன்ட் வெக்டார் இருக்குல்ல. அப்புறம் ஸோ இந்த 3 டேட்டாஸ், இந்த 3 வெக்டார் இருக்குல்ல, 3 வெக்டார்ல இருந்தாக்க ஏதோ ஒரு டிபெண்டன்ஸ் வெக்டார் இருக்குன்னு பார்க்குறோம். தெரியுது? ஓகே, ஒரு ஸ்கேலருடைய மல்டிபிளிகேஷனா இருக்குது. வெக்டார் 1 வந்து 2 ஸ்கேலர் 2ஆல மல்டிப்ளை பண்ணி கிடைச்ச வெக்டார் தான் இந்த செகண்ட் ரோ. அப்புறம் வெக்டார் 1 வந்து ஸ்கேலார் 3ஆல வந்து மல்டிப்ளை பண்ணி கிடைச்ச வெக்டார் தான் வந்து தேர்ட் வெக்டார். ஓகேவா? இது ரெண்டுக்கு என்ன சொல்லுது? ஸ்கேல்டு வெக்டார்னு சொல்லுவோம். ஒரு வெக்டாரை வந்து ஒரு ஸ்கேலார்ல மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற வெக்டாருக்கு பேர் தான் ஸ்கேல்டு வெக்டார்னு பேர் உங்களுக்கு. ஸ்கேல் வெக்டார்னு பேர் உங்களுக்கு. சரியா? அப்புறம் பாருங்க, எனக்கு வந்து இந்த வெக்டார் இருக்குல்ல, இது வந்து எந்த வெக்டாரோடைய டிபெண்டன்ஸும் இல்லை, இது இண்டிபெண்டா இருக்குது. வேற நமக்கு இந்த 3 வெக்டார் எடுத்து பார்க்குறேன். இந்த 3 வெக்டாரை எடுத்து பார்க்குறேன் உங்களுக்கு. எனக்கு உங்களுக்கு கோப்ளானர்ல என்ன இருக்கணும், உங்களுக்கு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 3 வெக்டார் இருக்குன்னு சொல்லிருக்கேன். ஏன் இருக்கா? கோப்ளானர்ல கட்டாயம் உங்களுக்கு 3 வெக்டார் இருக்குன்னு சொல்லிருக்கோம் உங்களுக்கு. அப்புறம் இந்த 3 வெக்டார் எடுத்து பார்க்குறேன். ஸோ இதில் பார்க்கும்போது என்னன்னா உங்களுக்கு பாருங்க, எனக்கு இதெல்லாம் ஓகே, பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் வெக்டார் வந்து இண்டிபெண்டா இருக்குது, செகண்ட் வெக்டார் இண்டிபெண்டா இருக்கு, பிரச்சனை கிடையாது. அப்புறம் ஸோ இந்த ரோ R4க்கும் R5க்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, டிபெண்டன்சி இல்லை. பட் ஆனால் ரோ 6 இருக்கு பாருங்க, அது என்ன பண்ண வந்து ரோ 5 2ஆல வந்து மல்டிப்ளை பண்ணிருக்கேன். 2.1 இன்டு 2 வந்து 4.2, 3.5 இன்டு 2 வந்து 7, 4.1 இன்டு 2 வந்து 8.2. ஸோ R6 எப்படி இருக்குனாக்கா R5 ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன் இருக்கு உங்களுக்கு. ஸோ கரெக்டாக இப்போ என்ன இருக்குது, இந்த என்ன பண்றேன், இந்த 3 வெக்டாரை கொண்டு போயிட்டு என்ன பண்றேன், நான் போயிட்டு கோப்ளானர் வெக்டார் கொடுத்தனாக்க என்ன செய்யும் உங்களுக்கு வந்து அது அந்த என்ன செய்யும் உங்களுக்கு இந்த 3 வெக்டார்ல வந்து டிபெண்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம். அப்புறம் அதே மாதிரி பார்க்க நம்ம இங்க வந்து R9க்கும் R10க்கும் வந்து ஒரு டிபெண்டன்ஸ் இருக்குது. இந்த R9 வந்து R9 வெக்டார் என்ன பண்றேன், ஸ்கேலார் 2ஆல மல்டிப்ளை பண்ணி கிடைச்சதான் இந்த இருக்குது. ஸோ கிடைச்சிட்டு நமக்கு இதை என்ன பண்றோம், நமக்கு நம்ம ஜஸ்ட் உங்களுக்கு விஷுவலா போட்டு காமிக்கிறோம். ரியல் டேட்டா செக் பண்ணி பார்க்குறோம், எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்குறோம். நம்ம கிராஸ் ப்ராடக்ட் என்ன உங்களுக்கு என்ன பண்றோம்ப்ப, இந்த ட்ரிபிள் ஸ்கேலார் ப்ராடக்ட் இருக்குல்ல, அது மூலம் வந்து என்ன பண்றோம், உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றோம். சரியா? இந்த வெக்டார்லாம் உங்களுக்கு வந்து கோப்ளானர், அது ஒரே பிளான் இருக்குது. இப்போ உங்களுக்கு கோப்ளானர் வெக்டார் இருக்குது. இந்த வெக்டார் எல்லாமே இது வந்து ரோ வெக்டார் சொல்லிருக்கோம். இப்போ நம்ம கோடு போட்டு பார்த்துருவோம் எத்தனை இருக்குது, எத்தனை இண்டிபெண்டன்ட் வெக்டார் இருக்குது, எத்தனை. இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது 3 வெக்டார் வந்து டிபெண்டண்டா இருக்கு தெரியுது உங்களுக்கு. அதாவது எந்தெந்த ரோலாம் செக் பண்றோம், இந்த 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 செட்டு, இந்த கோப்ளானர் செட்டு, இந்த செட்டு, இந்த செட், 3 செட்ல வந்து என்ன இருக்கு, டிபெண்டன்ஸ் இருக்குன்னு செக் பண்றோம், நமக்கு தெரியுது. ஆனால் கோட் வைஸ்னும் போது போட்டு பார்த்துருவோம் நம்ம. இப்போ அதான் செக் பண்றோம் உங்களுக்கு அப்படியே. ஸோ இந்த வெக்டார் அதை போட்டுருங்க, அதான் விஷயம். நம்மளுடைய எல்லாமே உங்களுக்கு வந்து கோப்ளானர் ரோஸை கிடைச்சிட்டு நமக்கு. அப்புறம் நான் வந்து இப்போ ஷேப் போட்டு பார்க்க முதல்ல உங்களுக்கு. எப்போ பார்த்தாலுமே நீங்கள் வந்து ஷேப்பு டைமென்ஷனாக கம்பல்சரி போட்டு பார்த்தீங்க. எப்போதுமே நான் போட்டு பார்த்தோம். எனக்கு வந்து இப்போ 11,3, அதாவது எனக்குன்னா 11 ரோ இருக்குது, ஷேப் வந்து 3 இருக்குது. 3 தெரியும் உங்களுக்கு, 3 காலம் இருக்குது, டாப் டு பாட்டம் 3 காலம் இருக்குது, 11 ரோ இருக்குது. ஓகே, அதான் 11,3 அர்த்தம் வந்து. சரிதானே? சரி. எப்பவுமே இது வந்து ஆர்சின்னு சொல்லிருக்கேன், ரோஸ் இந்த காலம்ஸ். இது வந்து ரோ காலம் ஆர்சி. அது பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. இப்போ என்னது, ஷேப் ஆஃப் 0 அப்படின்னாக்க உங்களுக்கு, ஷேப் ஆஃப் 0னாக்க வந்து 11, ஷேப் ஆஃப் 1னாக்க 3. இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தோம்னாக்க எப்பவுமே ஷேப் ஆஃப் 1னாக்க வந்து எத்தனை வெக்டார் இருக்குன்னு பார்த்தவங்களுக்கு. அப்புறம் ஸோ இந்த டேட்டா செட் உங்களுக்கு வந்து நான் ஷேப் ஆஃப் 0ன்னு கொடுத்தனாக்க என்ன காமிக்கும், உங்களுக்கு வந்து எத்தனை ரோ வெக்டார் கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு. ஷேப்ல வந்து 2 இருக்கும், ரோ காலம் இருக்கும். ஷேப் ஆஃப் 0, ஷேப் ஆஃப் 1. ஷேப் ஆஃப் 1னாக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஷேப் ஆஃப் 1 செகண்ட் எலிமெண்ட் தான் இருக்குது. அப்புறம் சரி, இதுதான் விஷயம் உங்களுக்கு. இதை ஃபர்ஸ்ட் பேஸ் பண்ணிக்கிட்டேன், ஷேப் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், நம்ம வந்து இந்த ட்ரிபிள் ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ண போறோம். ட்ரிபிள் ஸ்கேலார் ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் நம்ம டாட் பண்ணுவோம், அப்புறம் வந்து கிராஸ் பண்ணிட்டு சேர்ந்து பண்ணிப்போம். டாட் பண்ணுவோம், அப்புறம் கிராஸ் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம், போயிட்டு நம்ம வந்து ஒன்னா போயிட்டு ஒவ்வொரு ரோ எடுத்துக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிறோம், அப்புறம் செகண்ட் ரோ எடுத்துக்கிறோம், தேர்ட் ரோ எடுத்துக்கிறோம். இந்த 3லையும் வந்து ஏதாச்சும் வந்து என்ன பார்க்குறோம், வந்து டிபெண்டன்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம். இருந்துச்சுனாக்க என்ன பண்றோம், அப்புறம் பண்ணி வச்சுக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொன்றா பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். சரியா? இதான் விஷயம் உங்களுக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ முதல்ல என்ன பண்றவங்களுக்கு அனுப்புறோம், ஜஸ்ட் நான் சொல்லிடுறேன், நான் சபையை வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்றேன் அப்படின்ட்டு. முதல்ல டேட்டா ஷேப் ஆஃப் என்ன பண்றீங்க, டேட்டா ஷேப் ஆஃப் 0ன்னு எடுத்துக்கிட்டேன். டேட்டா டாட் ஷேப், டேட்டா தான் என்னுடைய உங்களுக்கு டேட்டா ஃப்ரேம். டேட்டா இருக்கு இல்லையா,
இந்த டேட்டாவோட ஷேப் பார்க்குறவங்களுக்கு அப்புறம் ஷேப் வந்து 11 கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அதனுடைய இண்டெக்ஸ் மட்டும் பார்க்குறேன். டேட்டா டாட் ஷேப் ஆஃப் 0 அப்படின்னாக்க என்ன வரும்? இந்த இண்டெக்ஸ் 11 வந்துடும் உங்களுக்கு அப்புறம். சரியா? இதான் உங்களுக்கு 11 வந்துடும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இப்போ முதல்ல போயிட்டு நம்ம வந்து அந்த 11 வந்துடும். அதுல இருந்து என்ன பண்றோம்? ரேஞ்ச் தெரியும் உங்களுக்கு, ரேஞ்ச் தெரியும் உங்களுக்கு. ரேஞ்ச் என்ன செய்யணும்னா உங்களுக்கு வந்து நம்பர் கொடுக்கும் உங்களுக்கு. நீங்க ரேஞ்சா 10 அப்படின்னா என்ன கொடுக்கும் உங்களுக்கு? அப்புறம் அந்த 0 வந்து உங்களுக்கு 10 வரைக்கும் உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ நான் வந்து 11 ரோ இருக்குது. ஸோ டேட்டா டாட் ஷேப் ஆஃப் 0னாக்கா 11 - 2. ஓகேவா? 9 ரூபா எடுத்துக்கிட்டோம். 9 ரூபா எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம்? அப்புறம் ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னு. ஓகே, சரி கண்டினியூ பண்ணுங்க. இப்போ இந்த லைன் நம்பர் 20 என்ன பண்றீங்க நீங்க அப்புறம்? ரைட். இப்போ வந்து சவி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபார் லூப்ல வந்து நம்ம வந்து ஷேப் ஆஃப் 0 -2 போட்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம பார்க்க போறது வந்து ட்ரிபிள் ஸ்கேலார் ப்ராடக்ட். அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் வெக்டாரோட அடுத்து 2 வெக்டார் சேர்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் நான் R0 எடுத்துக்கிறேன்னா R1 R2 இது மூணையுமே வச்சுதான் நான் வந்து ஒர்க் பண்ண போறேன். அப்படின்னா நான் R8ல நிப்பாட்டினா தான் R8ல இருந்து R9 R10 வந்து நான் வந்து கம்பேர் பண்ண முடியும். ஸோ அதனால என்னோட ரேஞ்ச் R8ஓட ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கிறோம்? ஷேப் ஆஃப் 0ல இருந்து -2 போட்டோம். தென் அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ட்ரிபிள் ப்ராடக்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா இதுதான் என்பி டாட் நம்ம ஒரு வெக்டாரு ஏ வெக்டார் கமா அந்த லைன் நம்பர் 22 இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ட்ரிபிள் ப்ராடக்ட்டுக்கு உண்டான ஃபார்முலா. என்பி டாட் ஒரு வெக்டாரு கமா கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் வரும். ஸோ நம்ம இங்க என்ன பண்ணோம்? அதை பிரிச்சு ஃபர்ஸ்ட் கிராஸ் ப்ராடக்ட் பண்றோம். கிராஸ் ப்ராடக்ட் என்ன பண்ணும்? ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வெக்டாரை வச்சு டாட் பண்ணணும், அடுத்த 2 வெக்டாரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். அதனால டேட் ஆஃப் i+1 கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? அது வந்து 0 எடுத்துட்டு வரும். நம்ம இங்க i+1 இப்போ ஃபர்ஸ்ட் வெக்டாருக்கு வந்துடும். 0ல இண்டெக்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸுக்கு வந்துடும். அதாவது இப்போ வந்து ரோ 1 R1 இருக்கு இல்லையா, R1 எடுத்துக்கணும். இப்போ R1 எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் R2 எடுத்துக்குது. i+2 போட்டுக்கிறோம், அதனால R2 எடுத்துக்குது. இது ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா நமக்கு வெக்டார் கிடைக்கும். ஏன்னா நம்ம டாட் ப்ராடக்ட் பண்றது 2 வெக்டாருக்கு தான் நம்ம வந்து டாட் ப்ராடக்ட் பண்ண முடியும். அப்புறம் டாட் ப்ராடக்டோட ரிசல்ட் வந்து நமக்கு வந்து ஸ்கேலரா இருக்கும்னு ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம கிராஸ் ப்ராடக்ட்ல ஒரு வெக்டார் நமக்கு கிடைச்சிருச்சு. பாருங்க ஒரு நிமிஷம். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க வந்து அப்புறம் நம்ம வந்து இந்த நீங்க வந்து அப்புறம் 0+1 அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இந்த இருக்குது. இந்த 0 இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இந்த வெக்டர் எடுத்துக்கிட்டீங்க. அப்புறம் வந்து இந்த வெக்டர் எடுத்துக்கிட்டீங்க. சரியா? எஸ், இது ரெண்டுக்கு கிராஸ் 2 வெக்டர் கிராஸ் கண்டுபிடிக்கிறீங்க. சரிதானே? அப்புறம் எஸ் ஐனாக்க வந்து 0 ஆயிடும். 0+1 ஃபர்ஸ்ட் வெக்டர் அதோட எல்லா காலமும். அப்புறம் இது வந்து இதுங்க ஸ்லைசிங் பண்றதுங்க பைதான் கான்செப்ட். அப்புறம் வந்து 0+2 இந்த இருக்கு 2 அதனுடைய மொத்தம் எடுத்துக்கிட்டீங்க. இந்த நீங்க R1 R2 எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கிராஸ் கண்டுபிடிக்கிறோமா? எஸ் சார், கண்டுபிடிச்சாச்சு, ஆன்சர் வச்சாச்சு. அடுத்து நமக்கு ஒரு வெக்டார் கிடைச்சிருக்குது. அந்த வெக்டார் என்ன பண்றோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நமக்கு R0 இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் உள்ள ஒரு வெக்டார் இருக்கு இல்லையா, R0. எஸ், அது கிடைச்ச வெக்டாரை வந்து டாட் பண்றோம். டாட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்கேலார் கிடைக்கும். ஸோ நம்ம அதை எடுத்துட்டு இங்க என்ன பண்றோம்னாக்க இஃப் கண்டிஷன்ல வந்துட்டு அந்த டாட் ப்ராடக்ட்டை அப்சல்யூட் பண்ணி செக் பண்றோம். என்ன அப்படின்னாக்க ஒரு நிமிஷம், ஏபிஎஸ் என்ன பண்ணும்? EBS என்ன பண்ணும்? என்ன அப்சல்யூட் பண்ணும் சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்சல்யூட்னாக்க நமக்கு வந்து மைனஸ்ல ஒரு வேளை போச்சுன்னா அதை வந்து நமக்கு வந்து பிளஸ் பண்ணி கொடுக்கும். ரைட், ஓகே. மைனஸ் பண்ணி பிளஸ் பண்ணி கொடுத்துரும். ஓகே, சரி. லைன் நம்பர் 22 ஒன் மோர் டைம். இப்போ எனக்கு வந்து எப்படின்னாக்க டேட்டா 0 அப்படின்னா வந்து இதா இருக்கு 0. இதான் 0 இண்டெக்ஸ் தானே? இந்த ரோவையும் அந்த ஏற்கனவே வந்து கிராஸ் ப்ராடக்ட்ல இருக்கிற ஆன்சரையும் வந்து டாட் பண்றோமா? டாட் பண்றோம். எக்ஸாக்ட்லி. ரைட், ஓகே, ரைட். சரி பண்ணிட்டு கடைசி ஆன்சர் கிடைச்சிட்டு அடுத்தது அந்த ஆன்சரை வந்து செக் பண்ணோம். அது 0-1. ஏன் 0-1 பாக்குறோம்னா நம்ம என்ன படிச்சோம்னா கோப்ளானர் வெக்டாரா இருந்துச்சுன்னா அதோட ட்ரிபிள் ப்ராடக்ட் 0ன்னு பார்த்துருக்கிறோம். அப்போ ரிசல்ட் நமக்கு 0-1 செக் பண்றோம். 0-1 இருந்துச்சுன்னா அந்த 3 வெக்டார் என்னன்னு சொல்லி 26ல போடுறோம். என்னது? ஃபர்ஸ்ட் ஒரு R0 R1 இந்த மூணையுமா? எஸ், அந்த மூணையும். சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த லூப் என்ன பண்ணும்? ஃபார் i வந்து 1ன்னு வந்துரும், R1க்கு எடுத்துரும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? R1 R2 R3 இந்த மூணையும் கம்பேர் பண்ணுவோம். R1 R2 R3 அப்புறம் அடுத்து கம்பேர் பண்ணுவீங்க. ரைட், எஸ், அந்த மாதிரி கம்பேர் பண்ணிக்கிட்டே போவோம். நம்ம கம்பேர் பண்ணி எத்தனை இதுல வந்து அந்த ட்ரிபிள் ப்ராடக்ட் 0 கிடைச்சிருக்கிறோ அத்தனை இது வந்து நமக்கு கீழே வந்து பிரிண்ட் ஆகும். சோ இங்க வந்து 3 வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. வண்டர்ஃபுல், தேங்க்ஸ் அபி. ரைட், கிளியரா புரியுது உங்களுக்கு? அப்புறம் இதான் கோட் கான்செப்ட். இப்போ நம்ம என்ன புரியணும்னாக்க நமக்கு வந்து இப்போ கோப்ளானர் வெக்டருடைய மெயின் பர்பஸ் என்னன்னாக்க நமக்கு வந்து அந்த
ஒரு 3 வெக்டார் நம்ம கொடுக்குறோம். 3 வெக்டார் வந்து டிபெண்டன்ட் வெக்டார் இருக்கா இல்லையான்னு செக் பண்றோம். கட்டாயம் வந்து கோப்ளானாலே டிபெண்டன்ட் வெக்டார் தான் இருக்கும், எந்த மாற்றம் கிடையாது உங்களுக்கு. சரிதானே? அதான் கோப்ளானர். கோப்ளானர்ல கட்டாயம் என்ன இருக்கும்? உங்களுக்கு டிபெண்டன்ட் வெக்டார் இருக்கும். எதுவும் செக் பண்றோம். ஸோ நம்ம வந்து கோட் நீங்க வந்து இப்போ ரிவ்யூ பண்ணியாச்சு, உங்களுக்கு பார்க்குறோம். இப்போ போய் பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்கு பாருங்க, 11 ஷேப் இருக்குது. கோப்ளானர் ரோஸ் என்னன்னாக்க வந்து 0, 1, 2 இந்த 3 ரோல என்ன இருக்குன்னா வந்து ஏதோ ஒரு டிபெண்டன்ட் வெக்டார் இருக்குதான். நம்ம பார்த்தோம் இந்த 3 வெக்டார் இருக்குல வந்து ஏன் உங்களுக்கு வந்து கோப்ளானர் வெக்டார்ல வந்து மினிமம் 3 கொடுக்குறோம். அந்த ட்ரிபிள் ஸ்கேலார் ப்ராடக்ட் வந்து 0வா இருந்துச்சுனாக்க அதான் கோப்ளானர்னு அர்த்தம். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா கட்டாயம் என்ன இருக்குன்னா அது வந்து ஒரு டிபெண்டன்ட் வெக்டார் இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு. சரியா? அது எதுல கொடுக்கலாம்? அப்ப இந்த ரோஸ் வந்து 0, 1, 2 இதுல வந்து ஒரு டிபெண்டன்ட் வெக்டார் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதான் உங்களுக்கு டிபெண்டன்ட் வெக்டார் பார்த்துட்டோம் நம்ம. அப்புறம் பாருங்க, அடுத்து வந்து 4, 5, 6 இதோட ஃபார்முலா சொல்லியாச்சு. A டாட் B இன்டு C ஈக்குவல் டு 0. அதுதான் இதுல அப்ளை பண்றோம் சார். A டாட் B இன்டு C. BCங்கிறது வந்து சரி B இன்டு C சார். இதுல Aன்றது வந்து R0 எடுத்துக்கும். BCங்கிறது வந்து R2 and R3 எடுத்துக்கும். அந்த R2 R3 தான் நம்ம லைன் நம்பர் 20ல வந்து கிராஸ் பண்றோம். கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த A ஓட டாட் பண்றோம். Aன்றது வந்து டாட். எஸ் சார். சொல்லுங்க. அதான் A டாட்ன்ற NP டாட் அந்த டேட்டா ஆஃப் ஐன்றதுனால ஏன்றத மீன் பண்ணோம். BC வந்து தான் நம்ம ஆல்ரெடி லைன் நம்பர் 20ல பண்ணிடுறது தான் இங்க பண்றோம். சோ ஃபார்முலா வந்து A டாட் B இன்டு C ஈக்குவல் டு 0. அதுதான் நம்ம இங்க அப்ளை பண்றோம் சார். ரைட். இப்ப மேடம் சொன்னாங்கல, இப்ப நான் சொல்றது இதான் உங்களுக்கு A டாட் அப்புறம் வந்து பிராக்கெட்ஸ்ல வந்து B இன்டு C சார். B கிராஸ் C. B இன்டு C. B கிராஸ் C. இதுதான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து இதான் நம்மளுடைய டாட் ப்ராடக்ட்னா நம்ம வந்து ஃபார்முலா பார்த்தோம். டாட் எங்க இருக்கு? B கிராஸ் C. எஸ் X மாதிரி போட்டு C கொடுத்துருங்க. X போட்டு C போட்டுங்க. ரைட். இதான் உங்களுக்கு வந்து A டாட் B சொல்லுவோம். இதான் உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கிராஸ், இதுதான் ட்ரிபிள் ஸ்கேலார் ப்ராடக்ட்னு பேரு. இந்த ப்ராசஸ் பேர் தான் என்ன பண்றோம் உங்களுக்கு அப்புறம் ட்ரிபிள் ஸ்கேலார் ப்ராடக்ட்னு பேரு. இப்ப சவி என்ன பண்ணாரு வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல நடக்கும். அடுத்த ஐட்ரேஷன்ல வந்து அடுத்து வந்து ABC மாறும். சோ ஒவ்வொரு ஐட்ரேஷன் இந்த மாதிரி நடக்கும் சார். வண்டர்ஃபுல். தேங்க்ஸ் மேடம். சோ இப்போ என்ன பண்ணோம், நம்ம என்ன பண்ணோம், கிராஸ் கண்டுபிடிச்சிட்டோம். கிராஸ்க்கு வந்து நம்ம 2 வெக்டார் கொடுத்தோம். ஆன்சர் வந்துட்டது. வந்த ஆன்சரோட டாட் பண்ணிட்டு டாட் பண்ணியாச்சு. ஓகேவா? NP டாட் அந்த ஃபர்ஸ்ட் வெக்டார் கொடுத்துட்டோம் உங்களுக்கு. இதான் விஷயம் பார்த்தோம். ரைட். ஓகே. இந்த கான்செப்ட் பேர் வந்து ட்ரிபிள் ஸ்கேலார் ப்ராடக்ட்னு பார்த்தோம். ஷர்மிளா சொன்ன மிக சரியான விஷயம். A டாட் B இன்டு C அதான் ட்ரிபிள் ஸ்கேலார் ப்ராடக்ட். ஏமாச்சு A டாட் B இன்டு C இதாட்டா டாட் ப்ராடக்ட்னு பேர், டாட் மெத்தட்னு பேர் இருக்கும். ஸோ அப்புறம் என்ன பண்ணவங்களுக்கு அப்புறம் 4, 5, 6ன்னு இந்த ரோ இருக்குல்ல, அதுல என்ன சொல்லிருக்காங்க வந்து இந்த 4, 5, 6ல வந்து ஒரு டிபெண்ட் வெக்டார் இருக்குதான். வேற என்ன பார்த்துட்டோம், நம்ம விஷுவலா பார்த்தோம். நம்ம வந்து கோடிங் கன்ஃபார்ம் பண்றோம். இப்ப ஸோ நம்ம வந்து வெக்டார் R5 இருக்குல்ல, R5 வெக்டாருடைய லினியர் காம்பினேஷன் தான் என்ன இருக்கும் R6. நம்ம சொல்லும்போது என்ன பண்ணுவோம், இப்ப இந்த R5 உடைய லினியர் காம்பினேஷன் R6. லினியர் காம்பினேஷன் LCன்னு படிச்சிருக்கோம். 2 கான்செப்ட் தான் இருக்குது. என்னன்னா உங்களுக்கு வந்து 2 வெக்டார் சம் பண்ணாக்க புது வெக்டார் கிடைக்கும். அப்புறம் 2 வெக்டார் சம் பண்ணா புது வெக்டார் கிடைக்கும் லினியர் காம்பினேஷன்ல. அப்புறம் ஒரு வெக்டாரை வந்து ஒரு ஸ்கேலர்ல மல்டிப்ளை பண்ணாக்க ஒரு வெக்டார் கிடைக்கும். இப்ப என்ன பண்றோம், நம்ம வந்து ஒரு வெக்டார் R5 வந்து 2ன்ற ஸ்கேலர்ல மல்டிப்ளை பண்ண வாசி கிடைச்சிருக்குது. ஓகேவா? இது கிடைச்சிட்டு அப்புறம் நம்ம வந்து பார்த்துட்டோம். அப்புறம் வந்து 8, 9, 10 இதுல வந்து இருக்குதான் 8, 9, 10ல என்ன இருக்குதான் வந்து இன்னொரு டிபெண்டன்ஸ் இருக்குதான். உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காவே. நம்ம பார்த்துட்டோம். 3 இந்த R9 வெக்டார் வந்து 2ன்ற ஸ்கேலர்ல மல்டிப்ளை பண்ணா கிடைச்சிட்டு உங்களுக்கு. இதான் சார் விஷயம் உங்களுக்கு. ஓகேவா? இதான் போட்டுருக்கேன். ஓகே. நம்மளுடைய என்ன பர்பஸ் நமக்கு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து கிராஸ் ப்ராடக்ட் வந்து கொலினியர்ல வந்து எப்படி பயன்படுதுன்னு பார்த்தோம் நம்ம. ஏன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் ஸ்கேலார் ப்ராடக்ட் வந்து எப்பவுமே உங்களுக்கு 0ன்னு இருக்கும். கொலினியர் கோப்ளானர்ல பார்த்தவங்களுக்கு. அப்புறம் வந்து கோப்ளானர்ல உள்ள வெக்டார் வந்து எப்போதுமே டிபெண்டன்ட் வெக்டாரா இருக்கும் எப்பவுமே. சரியா? உங்களுக்கு ஞாபகம் வச்சுங்க. அது எந்த டிபெண்டன்ட் கண்டுபிடிக்கிறதா நம்ம வந்து ட்ரிபிள் ஸ்கேலார் வெக்டார் கண்டுபிடிச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். இதுதான் சார் விஷயம் உங்களுக்கு. சரியா? ரைட். அப்புறம் பாருங்க சார் ஒரு क्वेश्चन. சொல்லுங்க சார், சொல்லுங்க. இது இப்ப வந்து நம்ம எல்லா ரோக்கும் ஆல் பர்முடேஷன் காம்பினேஷன்ல இந்த கோப்ளானர் வெக்டரா இல்லையான்னு பார்ப்போம். ரைட்டுங்களா? அதான் நான் கேக்குறேன். அதாவது 4வது வெக்டாருக்கும் முதல் வெக்டாருக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது. இல்ல அப்படித்தான் பார்ப்போம். ஆக்சுவலா அப்படித்தான் பார்க்கணும். என்ன சொல்ல சவி, என்ன சொல்றாங்க? இல்ல ஃபர்ஸ்ட் வெக்டாருக்கும் 4 ஃபர்ஸ்ட் வெக்டார், அப்புறம் 4, 5 இந்த மாதிரி, இல்ல ஃபர்ஸ்ட் வெக்டார் 6, 7 இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வெக்டாரை வச்சுக்கிட்டு மத்த எல்லா காம்பினேஷனையும் பெர்முடேஷன் காம்பினேஷன் பாப்போமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. எஸ் அப்படிதான். எஸ் அப்படிதான் பார்க்கணும். அப்படிதான். எஸ் சார். அப்படிதான். ரைட் சார். ஓகே. இப்போ வந்து பார்த்துட்டோம். அப்புறம் உங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு வந்து நம்ம வந்து நம்மளுடைய வெக்டார் வந்து சார் இதுல ஒரே ஒண்ணு, அவங்க கேட்டது மாதிரி ஆக்சுவலா நம்மளோட கோடு இருக்கு இல்லையா, நம்ம கோடு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 1, 2, 3 எடுத்துக்கிறோம்.
தென் அதுக்கப்புறம் 2 3 4 எடுத்துக்கிறோம். அப்புறம் 3 4 5 இப்படி தான் போகும். ஓகேங்களா? ஒன்றை வச்சுக்கிட்டே ஆக்சுவலாக நம்ம அந்த கோடு போட்டோம். அது மற்றவங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மொத்தம் எல்லா பெர்முடேஷன் காம்பினேஷன் போட முடியும். அது கோடு ஆக்சுவலாக நான் போட்டு வச்சிருக்கிறேன். நம்ம அது கன்ஃபியூஸ் ஆகிட்டு அது போடல நம்ம இங்கே. ஏன்னா அது 3 ஃபார் லூப் வரும். அதனால நம்ம இங்கே சொல்றது ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிரும்ட்டு அதை நம்ம கொடுக்கல. சிம்பிளா போட்டுருக்கோம் சார். நீங்க இன்னும் உங்களுக்கு பர்முடேஷன் காம்பினேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டா என்ன பண்ணுங்க, நீங்க வந்து போடுறீங்க இப்படி கூட நீங்க போட்டுங்க. நீங்க இப்ப அதுக்குன்னே ஒரு மெத்தட் ஏன்னா நான் அந்த கோடு வேணா இதுல சாட் பாக்ஸ்ல போறேன், வேணுங்கிறவங்க வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, நீங்க இதனுடைய வெக்டாரை கொஞ்சம் நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க வந்து ரிசர்ச் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னாக்க நீங்க அந்த பர்முடேஷன் காம்பினேஷன் நீங்க ரெகுலரா போட்டே பார்த்துலாம். நீங்க ஒரு மைக்ரோ டூல்ஸ் இம்போர்ட் நீங்க வந்து பர்முடேஷன் மெத்தட் ஒன்று இருக்கு, காம்பினேஷன் மெத்தட் இருக்கு. நீங்க இதுல போய் கொடுத்தீங்கன்னா என்ன செய்ய உங்களுக்கு வந்து குமுலேட்டிவ் சம்னு ஒரு மெத்தட் இருக்கு சார், அதை வச்சு பண்ணு சார். கும் சம் இருக்கும். ரைட், சரி. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பர்முடேஷன் காம்பினேஷன் கொடுத்தீங்கன்னாக்கா இது எவ்வளவு பர்முடேஷன் காம்பினேஷன் இந்த 11 வெக்டார்ல கொடுக்கணும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் உங்களுக்கு. ஸோ அடிஷனலா ரிசர்ச் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னாக்கா போட்டுங்க. நீங்க அப்புறம் இது புரிதலுக்காண்டி சிம்பிளா போட்டு வச்சிருக்கோம். அப்படின்னு எப்படி ஒர்க் பண்ணுறது போட்டு வச்சிருக்கோம். இதான் விஷயம். அப்புறம் வந்து இப்போ டேட்டா சயின்ஸ் பொறுத்து உங்களுக்கு வெக்டார்னாக்க ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு வந்து ரோ வெக்டாரா இருக்கும், அப்புறம் வந்து காலம் வெக்டார் இருக்கும். நம்ம ரியல் டைப்ல சொல்றது உங்களுக்கு நம்ம வந்து நம்ம நார்மலா இது வந்து வெக்டார்னு சொல்லுவோம், இல்லை ரோல்னு சொல்லுவோம். பட் நம்ம சில புக்ல வந்து இது பேர் வந்து அப்சர்வேஷன் சொல்லுவாங்க. இது காலம் இல்லைனாக்கா ஃபீச்சர்னு சொல்லுவாங்க. சரியா, ரெண்டுமே இருக்கும். காலம் ஃபீச்சர்னு சொல்ல முடியும். எப்படி உங்களுக்கு அது உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா இந்த மெயின் பர்பஸ் வந்து என்ன உங்களுக்கு வந்து ரிடண்டன்சின்னு சொன்னவங்களுக்கு அப்படின்ட்டு ரிடண்டன்சின்னு சொன்னவங்களுக்கு. இதை பார்க்கும்போது இதை பார்த்தவங்களுக்கு இந்த R2 இருக்குல்ல, R2 R6 R10 மூணுமே என்னன்னா உங்களுக்கு வந்து ரிடண்டன்ட் வெக்டாரா இருக்குது. ரிடண்டன்சி அர்த்தம் என்ன நம்ம பண்றோம்னாக்க உங்களுக்கு வந்து ஒரு வெக்டார் வந்து இன்னொரு வெக்டாருக்கு வந்து டிபெண்டன்சி இருந்துச்சுனாக்க இப்போ R1 இந்த இருக்கு இல்லையா, R1 டிபெண்ட் வெக்டார் தான் வந்து R2 இந்த இருக்கு இல்லையா. இது என்ன ஆகும் அப்படின்னா இது மாதிரி இருந்துச்சுனாக்க இந்த R2 R6 R10 இந்த 3 டிபெண்டன்ட் வெக்டார் இருக்குல்ல, இந்த 3 டிபெண்டன்ட் வெக்டாரால நம்மளுடைய மெஷின் லேர்னிங் அல்காரிதத்துக்கு வந்து எந்த யூஸ் கிடையாது. அது வந்து பெருசா வந்து இம்பாக்ட் பண்ணாது. அப்ப என்ன செய்வோம், ரியல் டைப் என்ன செய்வோம் உங்களுக்கு வந்து இப்ப அதை நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். இப்ப என்ன பார்த்தோம் பாருங்களேன், நீங்க இப்ப ஷேப் என்ன இருந்துச்சு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்ப 11,3 இருந்துச்சு. இவன் தெரிஞ்சு போயிட்டு இப்ப 3 வெக்டார் வந்து வேஸ்ட் தெரிஞ்சு போயிட்டு எனக்கு என்ன வெக்டார் இப்ப இந்த R3 எனக்கு தேவையில்லை, எனக்கு ரிமூவ் பண்ணியாச்சு. R6 தேர்ட் பண்ணிட்டேன், எனக்கு வந்து அது மாதிரி உங்களுக்கு வந்து இதையும் ரூம் பண்ணியாச்சு. R9 ரூம் பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து டிபெண்ட் வெக்டார். அதாவது ரோ இந்த ரியல் டைப் இருக்கு இல்லையா, ஒரு 100 ரோ வந்து இது மாதிரி டிபெண்டா இருக்குது. வாசி என்ன பண்ணிட்டாங்க வந்து ரூம் பண்ணியாச்சு. இப்போ என்ன ரூம் பண்ண வாசி எனக்கு அப்புறம் ஏற்கனவே ஷேப் என்ன இருந்துச்சு எனக்கு வந்து 11,3 இருந்துச்சு உங்களுக்கு. 11,3 இதான் டைமென்ஷன் இருக்குது. இப்போ வந்து 3 ரிமூவ் பண்ணிட்டா எனக்கு வந்து இந்த டிபெண்ட் வெக்டாரோட எனக்கு வந்து ஒரு யூஸும் கிடையாதுன்னு சொல்றோம். மெஷின் லேர்னிங் அல்காரிதத்துக்கு வந்து ஒரு யூஸும் கிடையாது. இந்த 3 ரிமூவ் பண்ண வெக்டார் வந்து லோ இம்பாக்ட், இதனால வந்து பெருசா இம்பாக்ட் கிடையாது வச்சாச்சு. இப்போ போய் நான் டைமென்ஷன் கண்டுபிடிச்சு பார்க்கணும் வச்சுக்கோங்க. வந்துருங்க, டைமென்ஷன் வந்து 11,3 இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிட்டு பார்த்தீங்களா, இப்போ 8,8 இன்னும் ஒன்று இருக்குதான், 0 ஒன்று இருக்குது, அதில் ஒன்று இருக்குங்க, 0 ஒன்று இருக்குதான். சரி, இப்போ என்ன பண்றோம், ஏற்கனவே 11,3 இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணாக்க 3 எடுத்த பிறகு 8,3 ஆச்சு. இதனுடைய நான் பெருசா பண்ணி படிக்க போறோம், மிஷின் படிக்க போறோம். இந்த டைமென்ஷன் வந்து 11,3 இருந்துச்சு. 11 ரோ 3 காலமா இருந்துச்சு. இப்போ வந்து 8 ஆயிருந்துச்சு. அப்ப என்ன பண்றோம், டைமென்ஷன் குறைஞ்சிட்டு. இதுதான் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் பேர். நான் பின்னாடி பார்க்க போனது வந்து பிசிஎன் கான்செப்ட் இருக்கு. பிசிஎன் கான்செப்ட் ஒன்று இருக்குது, அது பார்ப்போம். நம்ம பிசிஏ கான்செப்ட் படிக்கும்போது பார்ப்போம். வந்து பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ் ஒன்று இருக்குது. இது மிக முக்கியமான விஷயம். இது தான் உங்க பேர் வந்து இந்த டைமென்ஷனல் ரிடக்ஷன் பேர் இருக்கு உங்களுக்கு. சரியா, இப்படி பார்ப்போம் நம்ம. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ண போறோம் உங்களுக்கு வந்து இப்போ இது மாதிரி நம்ம வந்து இதனால வரட்டு ஞாபகம் வச்சுங்க. அந்த ட்ரிபிள் ஸ்கேலார் வெக்டர் வந்து உங்களுடைய டேட்டா செட் வந்து மேக்ஸிமம் என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து 3 வெக்டார் இருந்தால் மட்டும்தான் அப்பதான் ஒர்க் ஆகும். ஞாபகம் வச்சுங்க. சரியா, இப்படிதான் உங்களுக்கு வந்து சொல்றாங்க. அப்ப என்னன்னாக்க வந்து என்கிட்ட வந்து வெக்டார் இருந்துச்சு. அந்த வெக்டார் எல்லாமே என்னன்னாக்க வந்து ரிடண்டன்சி வெக்டார்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா திரும்பி அவங்களுக்கு டேட்டா பேஸ் படிக்கிறவங்க தெரியும். கரெக்டான வார்த்தை என்ன சார் ரிடண்டன்சினாக்க? என்ன சார் அர்த்தம் ரிடண்டன்சினாக்க? கரெக்டான வார்த்தை திருப்பி வர்றதா உங்களுக்கு? அப்புறம் இல்ல சார், ரிட்டையர்டுன்னு நினைக்கிறேன். என்னது ரிட்டையர்டு? தேவையில்லாத டேட்டா, ரிடண்டன்சி தேவையில்லாத அர்த்தம். அவ்வளவுதான் விஷயம். தேவையில்லாதனாக்கா இந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதத்துக்கு வந்து இந்த 3 ரோவால வேண்டி எந்த யூஸும் கிடையாதுன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேவா, அப்படி சொல்ல வேண்டாம். லோ இம்பாக்ட், டெக்னிக்கலா லோ இம்பாக்ட் பேர் இருக்கிறோம். அப்புறம் எது சார் இம்பார்ட்டன்ட்? இண்டிபெண்டன்ட் வெக்டார் இருக்குல்ல. இப்ப இண்டிபெண்டன்ட் வெக்டார் இருக்கு இல்லையா, இதெல்லாம் உங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் வெக்டார். இதெல்லாம் உங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் வெக்டார். இண்டிபெண்டன்ட் வெக்டார் தான் மிக முக்கியமான விஷயம். நம்ம ரியல் டேட்டா செட் வந்து ப்ரீ ப்ராசஸிங் பண்ணும்போது என்ன செய்யும், நம்ம வந்து இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் வெக்டார் மட்டும் வச்சுக்கிட்டு டிபெண்டன்ட் வெக்டார் ரூம் பண்ணிடுவோம். அப்புறம் டிபெண்டன்ட் வெக்டார் வந்து ரோ வைஸ் இருக்குல்ல, சம்டைம்ஸ் என்ன செய்யும் உங்களுக்கு வந்து காலத்தை ரூம் பண்ணுவோம். இந்த காலம் இருக்குல்ல, இப்போ 100 காலம் இருக்கும். 100 காலத்துல வந்து என்ன செய்யணும் உங்களுக்கு வந்து எந்தெந்த காலமும் தேவை இல்லாம இருக்கு.
ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்றோம் வந்து அனுப்புறோம், ஐடின்னு காலம் போட்டிருப்போம். ஐடினாக்க இந்த 0 1 2 3 இருக்கும் இல்லையா, வரிசைலாம் இருக்குதா, தேவையில்லாத விஷயம். அதில் என்ன செய்யும், ரிமூவ் பண்ணுவோம். என்னுடைய மெஷின் லேர்னிங் அல்காரத்துக்கு வந்து இந்த ரோபா இந்த வெக்டரால இந்த காலத்தினால ஏதாவது யூஸ் கிடையாது, லோ இம்பாக்ட் கொடுக்குன்னா ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். எப்படி ரிமூவ் பண்றோம், அதுக்கு சயின்டிபிக் அப்ரோச் இருக்கு. அதான் பிசிஎன், பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ். அந்த ப்ராசஸ் பேர் தான் டைமென்ஷனல் ரிடக்ஷன். இது நமக்கு வந்து என்ன இருந்துச்சுன்னா 11,3ன்னு நமக்கு வந்து ஷேப்ல போட்டிருந்தோம். இப்போ வந்து 8,3 ஆயிடுச்சு. டைமென்ஷன் குறைச்சிக்கிட்டேன், சரியா அப்படின்ட்டு. ஏன் எனக்கு உங்களுக்கு வந்து 2 விஷயம் உங்களுக்கு இதுக்கு வந்து ஒன்று வந்து ஸ்டோரேஜ் இஷ்யூன்னு இருக்குது, அப்புறம் வந்து கம்ப்யூட்டேஷனல் கேப்பபிலிட்டி 2 வார்த்தை அவங்க இருக்குது. கம்ப்யூட்டேஷனல் ப்ராபபிலிட்டி அப்புறம் வந்து ஸ்டோரேஜ் இஷ்யூ 2 இருக்குது. கம்ப்யூட்டேஷனல் ப்ராபபிலிட்டினாக்க இப்போ என்ன பாருங்க, இப்போ நம்மள்ட்ட வந்து இப்போ 1,45,000 வெக்டார் இருக்கு இந்த இடத்துல. நான் பர்பஸ் தான் வார்த்தை மாற்றி சொல்றேன், நான் ரோம்ஸ் எல்லாம் சொல்றேன். 1,45,000 நம்மள்ட்ட வந்து வெக்டார் இருக்குது. அப்புறம் கட்டாயம் நமக்கு தெரியும் 1,45,000 வந்து கட்டாயம் என்ன செய்யணும். இப்போ நீங்க இதில் ஷேப் போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன காமிக்கும் உங்களுக்கு, இது வந்து அது காமிக்கும், ரோவுடைய டைமென்ஷன் காமிக்கும் உங்களுக்கு. அப்புறம் சரியா, அப்ப இந்த 1,45,000 வெக்டார் இருக்குல்ல, கட்டாயம் ஒரு 5,000 வெக்டார் ஆச்சும், இல்லைன்னா 2,000 வெக்டார் கூட என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து டிபெண்டன்ட் வெக்டாரா இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறோம். அந்த டிபெண்டன்ட் வெக்டார் ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணும்போது எனக்கு என்ன இருக்கு, எனக்கு வந்து 1,43,000 தான் இருக்கும், 143K தான் இருக்கும். தட் மீன்ஸ் எனக்கு வந்து கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸ் வந்து இது ஃபாஸ்டா இருக்கும் நமக்கு. இப்போ அப்புறம் வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எனக்கு ஈஸியா இருக்கும். இந்த 2 வந்து முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வச்சுங்க. இதுக்காக வேண்டிய வந்து டைமென்ஷனல் ரிடக்ஷன் பண்றோம்னா உங்களுக்கு வந்து நமக்கு வந்து எதெல்லாம் லோ இம்பாக்ட் ரோவையும் லோ இம்பாக்ட் காலத்தையும் நம்ம என்ன பண்றோம் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறோம் உங்களுக்கு. அதான் உங்களுக்கு வந்து அந்த ரிட்டையர்டு காலத்தை எடுத்துடும் உங்களுக்கு. சரிதானே, பார்த்துறோம் உங்களுக்கு. இதுதான் விஷயம் உங்களுக்கு. அப்புறம் இப்போ இந்த மெயின் பர்பஸ் என்னன்னாக்க வந்து டேட்டா செட்ல வந்து கோ பிளானர் இருக்கும்போது வி மைட் ரெடியூஸ் டைமென்ஷனாலிட்டி. இதான் பார்த்தோம், டைமென்ஷனாலிட்டி வித்தவுட் லூசிங் மச் இன்ஃபர்மேஷன். மிக முக்கியமான விஷயம், கரெக்டாக போட்டுருக்க மாதிரி வித்தவுட் லூசிங் மச் இன்ஃபர்மேஷன். இது வந்து உங்களுக்கு எனக்கு இண்டிபெண்டன்ட் ரோன்னு இருக்குல்ல, அதாவது டிபெண்டன்ட் ரோ வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து பெருசாக உங்களுக்கு வந்து ஒரு அதனுடைய கான்ட்ரிபியூஷன் நம்மளுடைய மெஷின் லேர்னிங் அல்காரத்துக்கு அதிகமாக இருக்காது. அதுக்கு வேண்டிய நம்ம அதிகமாக இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ண மாட்டோம். இதான் விஷயம் சார். அந்த டெக்னிக் பேர் தான் உங்களுக்கு பிசிஎன் பேர். எது, அந்த டைமென்ஷனல் ரிடக்ஷன் பண்றோம்ல, அந்த டெக்னிக் பேர் தான் உங்களுக்கு வந்து பிசிஎன் பேர், பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ்னாக்க. எனக்கு பிரின்சிபல் காம்பவுண்ட்னா எதெல்லாம் முக்கியமான காம்பவுண்ட், எதெல்லாம் முக்கியமான ரோ எனக்கு, எதெல்லாம் முக்கியமான காலம் எனக்கு, அதுதான் உங்களுக்கு வந்து பிசிஏ கான்செப்ட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பிசி எல்லாமே. மெஷின் லேர்னிங்ல நம்ம வந்து மெஷின் லேர்னிங் ஆரம்பிச்சு 3rd டேவே நம்ம பிசிஏ சொல்லி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எப்பவுமே உங்களுக்கு, ரைட்டா. அப்புறம் பார்ப்போம். இப்போ நேற்றுக்கு அந்த படம் போட்டு காமிச்சிருந்தோம். இப்போ 2D பிளான்னா என்ன, 3D ஸ்பேஸ் வார்த்தை கவனிச்சிங்க. எப்பவுமே ஒரே ஒரு கோடு மட்டும் நம்ம போட்டோம்னா உங்களுக்கு தெரியும், நமக்கு எப்பவுமே நமக்கு வந்து ஒரே ஒரு கோடு மட்டும் நம்ம போட்டோம்னா உங்களுக்கு அது பேர் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு என்னன்னாக்க வெக்டார், ஒரு லைன் மட்டும் தான், லைன் மட்டும் தான் உங்களுக்கு. அப்புறம் ஓகே தானே. 2D உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அது பிளான் பேர், பிளான். 3D ஸ்பேஸ்னு பேர் உங்களுக்கு. அப்ப 3D ஸ்பேஸுக்குள்ளே 2D பிளான் இருக்கும். இந்த பிளானுக்குள்ள தான் வெக்டார் தான் இருக்கும் உங்களுக்கு. சரியா, நம்மளுடைய வெக்டார் தான் இருக்கும். சரிதானே, எல்லா வெக்டரும் எங்க இருக்கணும் உங்களுக்கு வந்து அங்கதான் இருக்கும் உங்களுக்கு. ஞாபகம் வச்சு அந்த வார்த்தையை லைன், பிளான், ஸ்பேஸ் ஞாபகம் வச்சு இருக்கு உங்களுக்கு. இந்த ஸ்பேஸ்னு சொன்னா என்ன இருக்கும் வந்து வெக்டர் ஸ்பேஸ் ஞாபகத்து வரணும். ஞாபகம் வச்சு வெக்டர் ஸ்பேஸ் ஞாபகத்து வரணும். நம்மளுடைய வெக்டர் ஸ்பேஸ்ல தான் உங்களுக்கு வந்து எல்லா வெக்டாரும் அங்க இருக்கும். அந்த வெக்டர் ஸ்பேஸ்ல உள்ள ஒவ்வொரு வெக்டாரும் வந்து 10 ஆக்சிம்ஸ் நமக்கு என்ன பண்ண உங்களுக்கு வந்து பார்த்தோம். நம்ம வந்து க்ளோஸ் அண்ட் அடிஷன், க்ளோஸ் அண்ட் மல்டிபிளிகேஷன், அசோசியேட்டிவ் பார்த்தோம், டிஸ்ட்ரிபியூட்டிவ் பார்த்தோம், நம்ம இன்வெர்ஸ் பார்த்தோம், 0 பார்த்தோம், 10 ஆக்சிம்ஸ் பார்த்துருக்கோம். 10 ஆக்சிம்ஸ் என்ன பண்ணோம், அது 10 ஆக்சிம்ஸையும் ஒவ்வொரு வெக்டாரும் வந்து ஒபே பண்ணணும். அப்பதான் அந்த வெக்டார் வந்து அந்த வெக்டார் ஸ்பேஸ் இருக்கிறதுக்கான தகுதி. சரியா, நம்ம இதனால நம்ம எல்லாமே ஒரு 2 days முன்னாடி பார்த்து முடிச்சிட்டோம். ரைட். ஸோ இதான் உங்களுக்கு வந்து போட்டு பார்த்தோம். இப்போ இது வந்து ஒரு பிளான் இருக்குது. இந்த பிளான் இருக்கு, இது A4 ஷீட்டு. இதில் தான் நம்ம இந்த வெக்டார் பார்த்தோம்ல, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, இந்த 10 வெக்டார் இங்கே தான் இருக்கணும். இந்த 10 வெக்டார் உங்களுக்கு வந்து இங்கே தான் இருந்திருக்கும், உங்களுக்கு இதுதான் இருந்திருக்கும் உங்களுக்கு. இதான் இப்போ என்னன்னாக்க வந்து இது வந்து கோப் 2 வெக்டார். இப்போ முக்கியமான விஷயம் சொல்றேன், ஞாபகம் வச்சுங்க. நான் என்ன சொன்ன உங்களுக்கு வந்து ஒரு கார்ட்டூன் பாக்ஸ் சொன்னோம், அது வந்து 3 dimension ஸ்பேஸ், ஒரு அட்டைப்பட்டி இருக்குது. அட்டைப்பட்டில இருந்து ஒரு பிளான் தான் ஒன்று சொன்னா A4 ஷீட்னு சொன்னோம் உங்களுக்கு. இப்ப இன்னொரு பிளான் இருக்குமா, கட்டாயம் இருக்கும். 3D ஸ்பேஸ்ல வந்து நிறைய பிளான் இருக்கும். இது மாதிரி நூற்றுக்கணக்கான பிளான் இருக்கலாம் உங்களுக்கு இருக்கலாம். இப்ப இந்த பிளான் இருக்குல்ல, இந்த பிளான்ல உள்ள வெக்டார் எல்லாமே என்னன்னாக்க வந்து உங்களுக்கு வந்து கோ பிளானாக்க டிபெண்ட் வெக்டார் உள்ள பிளானர். இன்னொரு பிளான் இருக்கும், அது வேற ஆச்சும் வெக்டார்ஸ் இருக்கலாம். இன்னொரு 2 dimension பிளான் இருக்கலாம், அது வேற வெக்டார்ஸ் இருக்கலாம் உங்களுக்கு. சரியா, இது உங்களுக்கு நீங்க வந்து கற்பனையா புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. அப்புறம் அதை விஷுவல் ஜஸ்ட் போட்டு காமிச்சிருக்கு, எப்படி நீங்க வந்து வெக்டர் ஸ்பேஸையும் ஒரு 2D பிளானை எப்படி புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இப்போ போட்டு காமிச்சிருக்கு. ரைட். இப்போ போட்டோம். இன்னும் கொஞ்சம் நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கேன், நம்ம வந்து இப்போ அந்த பிளாட்லி மொத்தம் 3 சொல்லிருக்கோம். ஒன்று வந்து நம்மளுடைய மேட் பிளாட் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தவங்களுக்கு வந்து மேட் பிளாட். இதான் நம்ம எப்போதும் வந்து யூஸ் பண்றது வந்து மேட் பிளாட் தான் சொல்லிருக்கோம். நம்மளுடைய விஷுவலா உங்களுக்கு வெக்டரை காமிக்கிறதுக்கு வந்து சொல்லிருக்கோம்.
சரிதானே? இப்போ நீங்க பார்த்தோம். அப்புறம் வந்து இதுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் வெர்ஷன் வந்து சீபான் ஒன்று இருக்குது. சீபான் தெரியும், ஃபேமஸான விஷயம். அப்புறம் சீபானுக்கு அடுத்து இப்போ லேட்டஸ்ட் அவங்க போட்டிருக்காங்க, அது வந்து இப்போ பிளாட்லி. இது ரொம்ப இன்ட்ராக்டிவா இருக்கும். இந்த கோடு போட்டு நீங்களாம் புரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. சும்மா இது மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு வந்து இன்ட்ரோ கொடுத்து வைக்கிறவங்களுக்கு வேண்டும் கொஞ்சம். சரியா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து டைனமிக்கா, ஸ்டாட்டிக்கா காமிக்கிறோம்ல, டைனமிக்கா பார்க்க முடியும். இப்போ இந்த பிளாட்லி மெத்தட் முடியும். இப்போ என்ன பண்ண போறோம்னாக்க வந்து இந்த 3D ஸ்பேஸ் இருக்குது. அந்த 3D ஸ்பேஸ்ல வந்து 2D பிளான் வரைஞ்சிருக்கோம். அது வரைஞ்சி நம்ம பார்க்குறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் எப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு 2 வெக்டார்ஸ் வந்து அதாவது ஒரு 3D ஸ்பேஸ் இருக்குது. அதுக்குள்ளே வந்து 2D பிளான் இருக்குது. இந்த 2D பிளான்ல வந்து 2 வெக்டார் இருக்கு, 2 ஆரோ இருக்குது, 2 வெக்டார் இருக்குது. ஏன் இருக்கா? இதுக்குள்ளே உங்களுக்கு வரும். இது வந்து இந்த இடத்துல இந்த வெளியில இருக்குல்ல, இதெல்லாம் 3D ஸ்பேஸ். அதுக்குள்ளே இந்த ப்ரௌன் கலர் வந்து 2D பிளானு. இதுக்குள்ளே 2 வெக்டார் இருக்கு, எனக்கு 2 வெக்டார் இருக்குது. சரிதானே? 2 வெக்டார் இருக்குது. இந்த 2 வெக்டார் எப்படி எனக்கு வந்து கோ பிளானரா இருக்கும் உங்களுக்கு. சரியா? கோ பிளானரா இருக்கலாம். சரிதானே? ஏமாச்சு. அப்புறம் இப்படி கேள்வி கேட்கணும். இப்போ என்ன கேள்வி கேட்கணும்? ஓகே சார், இந்த வெக்டார் வந்து இங்க வந்து இந்த பிளான்ல உள்ள இந்த 2D பிளான்ல வெக்டார்லாம் வந்து கோ பிளானர் இருக்குனாக்க, கொலினியர் வெக்டார் இருக்குல்ல, வேற பிளான்ல இருக்கும் சொல்ல முடியாது. யூனிட் வெக்டார் வேற பிளான்ல சொல்ல முடியாது. எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு 3D ஸ்பேஸ் உங்களுக்கு. சரியா? அதான் பார்க்குறோம். 3D ஸ்பேஸ் இருக்குது. 3D ஸ்பேஸ் உள்ளே 2D பிளான் இருக்குது. அதுக்குள்ளே என்னாக்க வந்து 2 வெக்டார் 2 லைன் வரைகிறேன். வெக்டார்னாக்க 2 லைன் வரைகிறேன். ஸோ அதை நம்ம வந்து ஜஸ்ட் உங்களுக்கு பார்க்க போறோம், எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். நம்ம இதுதான் விஷயம். ரைட். டவுட்னா இப்பயே கேட்டுங்க. சரியா? இன்னொன்று கொஞ்சம் புதுசாக வந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் முதல் கிளாஸ்ல இருந்து பாருங்க கொஞ்சம், அப்பதான் கண்டினியூட்டி கிடைக்கும் உங்களுக்கு. 3 வந்து உட்காந்தா உங்களுக்கு புரியாது உங்களுக்கு. ரைட்டு. நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றோம். கோட புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதீங்க. ஜஸ்ட் நமக்கு வந்து என்ன பண்றோம், அதை இன்ட்ராக்டே பண்ணுறோம், அவ்வளோதான் உங்களுக்கு. அப்புறம் ஸோ 2 வெக்டார் இருக்குது உங்களுக்கு. 2 வெக்டார் இருக்கு. அதாவது 3D ஸ்பேஸ்ல வந்து ஒரு பிளான் 2D பிளான் இருக்குது. அது வந்து 2 வெக்டார் இருக்கு. இதுதான் இது மட்டும் புரிஞ்சுட்டா போதும். நீங்க பக்கம் புரிஞ்சுக்க வேண்டாம் நம்ம. ஸோ நமக்கு வந்து இந்த ரோட் ஆயிட்டு. ஸோ இதான் என்னுடைய இதுதான் பார்த்தோம். ஜஸ்ட் இது உங்களுக்கு இப்படி காமிக்கிறவங்க ஈஸியா இருக்கும். இதுதான் காமிக்கிறோம். நம்ம ஏற்கனவே வந்து காமிச்சோம் இல்லையா? இதுதான் காமிக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. இந்த 3D இருக்கு இல்லையா, அந்த 3D ஸ்பேஸ், இதுதான் பாக்ஸ். அது வந்து ப்ளூ கலர் இருக்கு. இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, இந்த இருக்குல்ல, இந்த ப்ளூ கலர் தான் என்னுடைய பிளான், 2D பிளான். அது வந்து என் வெக்டார் இருக்கு. இதான் சில விஷயம் உங்களுக்கு. அப்புறம் ஜஸ்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போட்டு பார்த்தீங்கன்னாக்க. நீங்க எப்படின்னா போட்டு உங்களுக்கு வந்து 3D ஸ்பேஸ் 2D பிளான், அது வந்து என் வெக்டார் இருக்கும். அது புரியுமா இல்லையா உங்களுக்கு? அதான் உங்களுக்கு வந்து அந்த ஹைரார்கி. என்ன ஹைரார்கி உங்களுக்கு? டாப் டு பாட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அட்டைப்பெட்டி இருக்கும், கட்டர் பாக்ஸ் 3 டைமென்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே 2 டைமென்ஷன் A4 ஷீட் இருந்தா இருக்குது. அதுக்குள்ளே வெக்டார் இருக்குது. லைன், இது லைன் தான் வெக்டார். அப்புறம் வந்து 2D பிளான், அதுக்கு மேல உங்களுக்கு வந்து அட்டர் பாக்ஸ் 3 டைமென்ஷன் தான். ஸோ நீங்க வந்து பார்க்க முடியும், இப்படிதான் இருக்க முடியும் உங்களுக்கு. ஸோ நீங்க வந்து ஜஸ்ட் மூவ் பண்ணி பார்க்கலான்னு போட்டிருக்கோம் உங்களுக்கு. இப்படி பார்த்து தெரியும் உங்களுக்கு. அதனால இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு என்ன இருக்கு, அந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, இதுதான் உங்களுடைய 2D பிளான். இது மாதிரி இன்னொரு 2D பிளான் இருக்கலாம். இன்னொன்று அந்த இடத்துல ப்ளூ கலர் இருக்குல்ல, அப்படி இருக்கலாம். அது என்ன இருக்கும்? கொலினியர் வெக்டார் இருக்கலாம். இன்னொரு 2D பிளான் இருக்கும். அது என்ன இருக்கலாம்? நல் வெக்டார் இருக்கலாம். இன்னொரு 2D வெக்டார் இருக்கலாம். அதுல வந்து உங்களுக்கு வந்து பொசிஷன் வெக்டார் இருக்கலாம். என்னென்ன இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு வந்து இது காமிச்சிருக்கணும். இது வந்து பிளாட்லி போடும்போது சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் இது நீங்க உங்களுக்கு வந்து அந்த எனக்கு வந்து பைட்ஷாம்ல நம்ம சப்போர்ட் பண்ண தெரியல. VS கோட் வந்து இந்த பிளாட் சப்போர்ட் பண்ணதுங்க பார்த்து இதான் விஷயம் உங்களுக்கு. அப்புறம் சரியா? சரி, எப்படின்னா போட்டு பார்த்தலாம் உங்களுக்கு. அப்புறம் இப்போ நீங்க வந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்து இதை போடும்போது நீங்க சைட்ல வந்து இதெல்லாம் போட்டுருவாங்க. உங்களுக்கு தனித்தனியாக காமிக்கணும்னாக்க நீங்க நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணி வச்சுக்கலாம். ரெட்டை டிஸ்டர்ப் பண்ணாக்க கிரீன் மட்டும் வரப்போகுது உங்களுக்கு. கிரீன் மட்டும் வரப்போகுது. நீங்க விளக்கறதுக்கு வந்து இது வந்து வெக்டாரு அதனுடைய எப்படி இருக்கும். அப்புறம் நீங்க வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னா, இதை டிஸ்டர்ப் பண்ணா என்ன இருக்குது? இப்போ வெக்டாரே காண பாருங்க. என்ன இருக்குது? ஒரு 3D ஸ்பேஸ் இருக்குது. ஒரே ஒரு பிளான் மட்டும் தான் இருக்கு உங்களுக்கு. அப்புறம் சரியா? யாராச்சும் உங்களுக்கு என்ன நீங்க ட்ரை பண்ணுங்கனாக்க, நீங்க இன்னொரு இந்த 3D ஸ்பேஸ்ல வந்து என்ன பண்றீங்கன்னாக்க ஒரு இது ஆட் பண்ணிருக்கோம். இந்த 3D பிளான்ல என்ன பண்றோம்னா, நம்ம வந்து ஒரே ஒரு 2D பிளான் ஆட் பண்றோம்ல, இந்த இருக்குலயே ப்ளூ கலர்ல இன்னொன்னு ஆட் பண்ண முடியுமா செக் பண்ணி பாருங்க. நீங்க அடுத்ததா நீங்க RMD பண்ணி பார்க்கணும், டைப் பண்ணீங்கன்னாக்க பண்ணி பாருங்க. அது 2 வெக்டார் போட்டு பாருங்க உங்களுக்கு. அப்புறம் சரியா? இது பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து இது பிளாட்ல வந்து இன்டராக்டிவா இருக்கும். இது மட்டும் தான் விஷயம் உங்களுக்கு. ரைட்டா? போதும். இதோட உங்களுக்கு வந்து கோப்டனர் சாஸ்திரம் வந்து உங்களுக்கு ஓவர் நினைக்கிறேன். அது கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்த்து பண்ண அப்படின்னு கொஞ்சம் அதை பத்தி உங்களுக்கு. ரைட். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஓகே, இன்னொன்று போட்டுருமா? ஓகே. இப்போ முந்தி வந்து என்ன பண்ணுறோம்னாக்க 2 வெக்டார் போட்டு காமிச்சோம் இல்லையா? 2 வெக்டார் இருந்துச்சு உங்களுக்கு. அப்புறம் இப்போ 3 வெக்டார் போட்டு காமிக்கிறோம். என்ன ட்ரை பண்ணுறோம், உங்களுக்கு வந்து எத்தனை வெக்டார் வேணாலும் ஒரு 2D பிளான் இருக்கலாம். இப்போ வந்து இந்த 2D பிளான் இருக்குது. அதில் வந்து எனக்கு இருந்து 2 வெக்டார் தான் இருக்குது. 3 வெக்டார் போட முடியும். 10 போட முடியும். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் பொறுத்து என்ன செய்ய முடியும், நான் போட முடியும். இப்போ வந்து 2D பிளான்
3D ஸ்பேஸா இருக்குது உங்களுக்கு. இது என்ன பண்ணுறதுனாக்கா 3 வெக்டார் போட்டுருக்கோம் உங்களுக்கு. ஸோ இதான் விஷயம் உங்களுக்கு. அதுதான் ஒன்றும் கிடையாது, எக்ஸ்ட்ரா வெக்டார் ஆட் பண்ணுறோங்க, அவ்வளோதான். நீங்க வந்து எத்தனை நாள் நீங்க வந்து ஆக்க முடியும், உங்களுக்கு ஆக்க முடியும். இப்படிலாம் போட்டு காமிச்ச மட்டும் தான் உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு விஷுவலா பார்க்கும்போது தான் தெரியும். உங்க நம்பரா பார்க்கறத விட இது மாதிரி படமா போட்டு காமிக்கும் போது உங்களுக்கு வந்து வெக்டர் ஸ்பேஸ்னா என்ன, நீங்க சும்மா நம்ம வந்து கற்பனையா வெக்டர் ஸ்பேஸ் இப்படிதான் சொன்னா புரியாது உங்களுக்கு. அப்புறம் ஸோ நீங்க வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது இதே மாதிரி உங்களுக்கு சிம்பிளா சொல்லி ட்ரை பண்ணுங்க. இமேஜ் போட்டு சொல்லி கொடுத்தா தான் புரியும் உங்களுக்கு அப்படின்னு. ஸோ இதுல வந்து 3 வெக்டர் இருக்கு, அவ்வளவுதான். அதே கோடு தான் பண்ணிருக்கோம். நான் என்ன சொன்ன, உங்களுக்கு யாராச்சும் முடிஞ்சாக்க நீங்க இன்னொரு பிளான் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. வெக்டர்லாம் ஆட் பண்ணுறது ஈஸி உங்களுக்கு. இன்னொரு பிளான் ஆட் பண்ணீங்கன்னா இன்னொரு பிளான் கிடைக்கும் உங்களுக்கு. அது நீங்க பிளாட்ல போட்டா மட்டும் தான் நீங்க வந்து ரெண்டும் பார்க்க முடியும். அந்த பிளான் இருக்குல்ல, இந்த ப்ளூ கலரா இருக்குல்ல, ரெட் ஆக்கிடுங்க. ரெட் ஆட்டா ரெட் கலர் இருக்கும் உங்களுக்கு, அவ்வளவுதான். இது 3 வெக்டார் இருக்கு, சரியா போச்சு. அவ்வளவுதான். நீங்க காமிக்கும் போது எல்லாத்தையும் எடுத்துலாம், நீங்க எல்லா ரிமூவ் பண்ணுங்க. இப்போ இது மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் வெக்டர் ஆட் பண்றீங்க, ரெட் வெக்டர் ஆட் பண்றீங்க, ரெட் வெக்டர் கிடைச்சிட்டு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, ப்ளூ ஆட் பண்றீங்க, அடுத்த வெக்டாரை ஸோ ஆட் பண்றீங்க. 3 கிடைச்சிட்டு இது மாதிரி நீங்க எத்தனை வெக்டர் வேணா போட்டு போயிட்டு இருக்கலாம். சரி, சும்மா ரொம்ப சிம்பிள் சார், போட ரொம்ப சிம்பிள் தான் இருக்குல்ல வெக்டார். இது காப்பி பேஸ்ட் பண்ணா சரியா போச்சு, அவ்வளவுதான். இது வெக்டார் கிடைச்சிடும், அடுத்த வெக்டார் கிடைச்சிடும். அது என்ன பண்றோங்க, காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும், உங்க வெக்டார் கிடைச்சிடும், அவ்வளவுதான் உங்களுக்கு. உங்க இஷ்டம் தான் உங்களுக்கு, சரியா? ரைட். நீங்க நம்மளோட மெயின் பர்பஸ் பிளாட்லி கிடையாது. நம்மளோட மெயின் பர்பஸ் வந்து நம்ம என்ன பண்றோம், ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ப்ரோ பிளானர். இந்த பிளானர் இருக்கு, இதெல்லாம் இதான் ப்ரோ பிளானர். இந்த இருக்குல்லையா, இந்த பிளான்ல வந்து என்ன எல்லா வெக்டார் இருக்கும். இருக்கிற வெக்டார் கட்டாயம் இருக்கும், டிபெண்டன்ட் வெக்டாரா இருக்கும். மிக முக்கியமான விஷயம், டிபெண்டன்ட் வெக்டார் இருக்கும். ஏன்னா சிங்கிள் பிளான் தான், ஒரே பிளான் தான் இருக்கும். எல்லா வெக்டாருமே ஒரே பிளான் இருந்தாக்க அது பேர் தான் உங்களுக்கு வந்து, அது பேர் தான் உங்களுக்கு வந்து கோ பிளானர்னு பேர். சரி, முடிச்சிட்டோம். இப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம், எல்லாத்தையும் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க அப்படின்னு உங்களுக்கு. ரைட். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அந்த இன்னொரு விஷயம் நல்ல ஸ்பேன் அப் உங்களுக்கு பின்னாடி படிக்க போகிறோம். இதில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேன் ஒரு கான்செப்ட் வருது உங்களுக்கு, ஓகேவா? இந்த இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்பேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று வரப்போகுது, முக்கியமான விஷயம் வரப்போகுது உங்களுக்கு. அப்புறம் இந்த இருக்கு இல்லையா, இதில் நம்ம என்ன செய்யணும், உங்களுக்கு வந்து நம்ம ஒரு இந்த ஸ்பேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணுவோம். நம்ம அதுக்கு உள்ள ஒரு அப்போ இந்த ஸ்பேன் ஒரு வரப்போகுது. என்னன்னா ஸ்பேன் அப்படின்னாக்க, இது மெஷின் லேர்னிங்ல ஸ்பேன் ஆஃப் வெக்டார்னா என்ன அர்த்தம்னாக்க உங்களுக்கு இந்த இருக்குல்ல, இப்போ எப்படி வந்துச்சு எனக்கு இந்த 3 வெக்டார் கிடைச்சிச்சு. இப்போ இந்த ப்ளூ வெக்டாரையும் ரெட் வெக்டாரையும் என்னால் வந்து சம் பண்ணாக்க புது வெக்டார் கிடைக்குமா? இந்த ப்ளூ வெக்டாரையும் ரெட் வெக்டாரையும் சம் பண்ணாக்க எனக்கு இன்னொரு வெக்டார் கிடைக்குமா சார்? சொல்லுங்க, கிடைக்குமா? கிடைக்கும் சார், கிடைக்கும். அது பேர் என்ன, அந்த ப்ராசஸ் பேர் என்ன? 2 வெக்டார் சம் பண்றேன், அந்த ப்ராசஸ் பேர் என்ன? எல்சி. எல்சி, லீனியர் காம்பினேஷன். சரிதானே சார்? கரெக்டா? ரைட், ஓகே. அப்புறம் என்ன பண்றேன், இந்த ரெட் வெக்டார் இருக்குல்ல, இந்த ரெட் கலர் வெக்டார், இதை வந்து ஒரு ஸ்கேலார்ல வந்து மல்டிப்ளை பண்றேன். அது பேரும் லீனியர் காம்பினேஷனா? சரிதானே தளபதி? கரெக்ட். அப்போ ஆமா, அப்ப எல்சில வந்து லீனியர் காம்பினேஷனா 2 தான் பண்ண முடியும், இது பண்ணவே முடியாது. 2 வெக்டார் வந்து சம் பண்ண முடியும், அப்புறம் வந்து ஒரு வெக்டார் வந்து ஒரு ஸ்கேலார் ஒரு நம்பரால வந்து மல்டிப்ளை பண்ண முடியும். இது 2 தான் பண்ண முடியும், ஓகே தானே? இப்ப பாருங்க, இப்ப இந்த ஸ்பேன் கான்செப்ட் இருக்கு, அது பின்னாடி வந்து தனியா நடத்த போறோம். பெரிய ப்ராசஸ் ஸ்பேனிங் ப்ராசஸ்ன்றது அது தனியா ஒரு டாபிக்கே வச்சிருக்கு. நம்ம இந்த ஸ்பேனிங்லாம் பண்ணுறது, ஸ்பேன் ஒன்று இருக்குல்ல, முக்கியமான விஷயம். இருப்ப அதுலதான் நம்ம வந்து டிபெண்டன்ஸ்னா இன்னும் ஸ்பெஷலா பார்க்க போறோம் நம்ம, சரியா? இப்போ பார்க்க போறோம். இப்ப என்ன பண்றேன், 3 வெக்டார் இருக்குல்ல, இப்ப என்ன பண்றேன், இந்த பிளான் என்ன பண்றேன், ஃபில் பண்றேன், வெக்டாரால ஃபில் பண்றேன். எப்படி ஃபில் பண்ண முடியனால, இந்த 3 வெக்டார் இருக்குது. இப்ப என்ன பண்றோம், திருப்பி இந்த கிரீன் வெக்டாரையும் ரெட் வெக்டாரையும் சம் பண்றேன். இன்னொரு வெக்டார் கிடைச்சிருமா? 4 ஆயிடும். அப்ப என்ன பண்றேன்னாக்க, ரெட் வெக்டார்ல 5ஆல மல்டிப்ளை பண்றேன், இன்னொரு வெக்டார் கிடைச்சிருமா? அப்புறம் 6ஆல மல்டிப்ளை பண்றேன், இந்த புது வெக்டார் கிடைக்குமா? ஸோ இது மாதிரி என்ன பண்றேன்னாக்க, இந்த ஸ்பேன் என்னன்னாக்க வந்து இந்த வெக்டர் ஸ்பேஸ் இருக்குல்ல, எல்லாம் ஃபில் பண்றேன். எதாவது ஃபில் பண்றான்னு லினியர் காம்பினேஷனால புது வெக்டார் உண்டாக்கி 4 வெக்டர் 5 வெக்டர் 6 வெக்டர் ஃபில் பண்ணிட்டே போயிட்டு இருக்கு உங்களுக்கு, சரியா? அந்த ப்ராசஸ் பேர் தான் ஸ்பேனிங்னு பேர், ஓகேவா? அது வெக்டர் ஸ்பேஸ் வந்து இந்த வெக்டர் ஸ்பேஸ் ஃபில் பண்றேன். எப்படி ஃபில் பண்றேன், இந்த வெக்டாரால ஃபில் பண்றேன். புதுசா வெக்டார் உண்டாக்குறேன், கிரியேட் பண்றேன். எப்படி உண்டாக்குறோம், நம்ம வந்து லினியர் காம்பினேஷன் உண்டாக்கி இந்த வெக்டர் ஸ்பேஸ் ஃபில் பண்றோம். அந்த ஃபில் பண்ற ப்ராசஸ் இருக்குல்ல, 3 வெக்டார் 4 வெக்டார் 5 வெக்டார் இருக்குல்ல, இப்ப இந்த ஃபில் பண்ற ப்ராசஸ் பேர் தான் ஸ்பேனிங் த ஸ்பேஸ்னு பேர். அதான் ஸ்பேனிங் த ஸ்பேஸ்னு பேர். எனக்கு ஆனா ஸ்பேன்றது அது வந்து ப்ராசஸ் தான், டெக்னிக்கலா மெயின் கிடையாது. அதுக்கான ஞாபகம் வச்சுங்க. இப்போ 2 வெக்டார் வச்சிருக்கேன், ஏ வெக்டார் பி வெக்டார்னு வச்சிருக்கேன். ஏ வெக்டார் பி வெக்டார் இருக்குது. இதை வச்சு என்ன பண்றேன், ஸ்பேன் பண்ண போறேன். இங்க பாருங்க, என்ன பண்றேன், ஏ வெக்டார் என்ன பண்றேன், ஒரு ஸ்கேலார்ல மல்டிப்ளை பண்றேன், ஓகேவா? அப்புறம் பி வெக்டார் என்ன பண்றேன், இன்னொரு பண்றேன். அப்புறம் புது வெக்டார் கிடைச்சிட்டா, இப்போ 2ஐயும் சம் பண்றேன். ஸோ இப்படிலாம் பண்ணி ஸ்பேன் பண்றேன். இப்படிதான் உங்களுக்கு வந்து ஸ்பேன் ஆஃப் ஏ வெக்டார் பி 2 வெக்டார் இருக்குது. அதை என்ன பண்றேன், ஸ்கேலார்ல மல்டிப்ளை பண்றேன்.
அப்புறம் வந்து 2 வெக்டர் சம் பண்றேன். ஓகேவா? இப்பெல்லாம் பண்றோம். ஸோ இந்த இருக்கு இல்லையா, இதெல்லாம் பண்றோம்ல. இப்போ அந்த ஏ கமா பி என்னது, ஏன்றது 5 ஸ்கேலர்ல மல்டிப்ளை பண்ணேன். அப்புறம் பின்றது வந்து 2 ஸ்கேலர். எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. இந்த ஏ வெக்டார் வந்து 2ஆலையும் பி இந்த கேபிட்டல் பி வெக்டாருக்கு வந்து என்ன செய்யணும், வந்து ஒரு 5ஆலையும் வந்து மல்டிப்ளை பண்ணேன். ஓகே தானே? ஸோ இந்த ஏ கமா பி நம்பர் இருக்குல்ல 2 5 எங்க இருக்குன்னா எங்க இருக்கும்? ஆர் ஞாபகம் இருக்கா? ரியல் வேல்யூன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? முதல் கிளாஸ் பார்த்தோம்ல, ரியல் ஃபேமிலின்னு பார்த்தோம். ஆர்னா ரியல் ஃபேமிலின்னு பார்த்தோம் உங்களுக்கு. சரிதானே? ரியல் ஃபேமிலி பார்த்தோம். இந்த வெக்டார் எங்க இருக்கும்? இதெல்லாம் என்னது? இந்த எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த ஸ்கேலார் வேல்யூஸ் 1 2 3 5. அதாவது ரியல் நம்பர் ஃபேமிலியில உள்ள எந்த நம்பராலையும் அந்த கேபிட்டல் ஏ வெக்டாரையும் கேபிட்டல் பி வெக்டாரையும் என்ன முடியும்? ஸ்கேல் பண்ண முடியும். ஸ்கேல் பண்ண என்ன முடியும்? ஸ்பேன் கிடைச்சிரும். ஸ்பேன் என்ன அர்த்தம் உங்களுக்கு வந்து? ஃபில்லிங் த வெக்டர். ஸ்பேன் என்ன அர்த்தம்? ஃபில்லிங் த வெக்டர் ஸ்பேஸ் பை கிரியேட்டிங் நியூ வெக்டர்ஸ். ஓகேவா? இதுதான் ஸ்பேன் பேர் வந்து ஃபில்லிங் த வெக்டர் ஸ்பேஸ் பை கிரியேட்டிங் நியூ வெக்டர்ஸ் வயா லினியர் காம்பினேஷன். இதை மட்டும் புரிஞ்சுங்க. இதுதான் சார் கான்செப்ட். இதான் மொத்த கான்செப்ட். அவ்வளவுதான் உங்களுக்கு அப்புறம். சரியா? இதுதான் ஸ்பேன் பண்ற கான்செப்ட். இதான் அந்த ஏ அண்ட் பி லோயர் நம்பர் தான் ரியல் நம்பர். இந்த ரியல் நம்பர் எங்க இருக்கும்? ரியல் நம்பர் ஃபேமிலி. ஆர்னா ஏற்கனவே சொல்லிருக்கோம், முதல் கிளாஸே பார்த்துருக்கோம். ஆர்னாக்கு வந்து ரியல் நம்பர் ஃபேமிலின்னு பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து சீனாக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபேமிலி பார்த்துருக்கோம். ரியல் நம்பர் ஃபேமிலியில வந்து என்னன்னு இருக்கு, யாராச்சும் பார்க்க முடியுங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ரியல் நம்பர் ஃபேமிலியில உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? உங்களுக்கு வந்து நேச்சுரல் நம்பர் இருக்கும். சரிதானே? 0 மட்டும் இருக்காது, 1 2 3 இருக்கும். அப்புறம் வந்து என்ன இருக்கு? உங்களுக்கு வந்து ஹோல் நம்பர் இருக்கும். ஹோல்னாக்க 0 இருக்கும். அப்புறம் வந்து என்ன பார்த்தோம்? உங்களுக்கு வந்து ரொம்ப இன்டிஜர் ஃபேமிலி பார்த்தோம். உங்களுக்கு இருக்கும் மைனஸ் பிளஸ் சேர்ந்து இருக்கும். அப்புறம் வந்து ரேஷனல் நம்பர் பார்த்தோம். அப்புறம் இரேஷனல் பார்த்தோம். சரிதானே? அது ஒரு ஃபேமிலி. அப்புறம் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபேமிலி பார்த்தோம். இந்த 2 ஓகேவா? இந்த ஆர் ரியல் நம்பர் ஃபேமிலி மூலமா தான் என்ன பண்றீங்க? உங்க வெக்டார் வந்து என்ன பண்றீங்க? மல்டிப்ளை பண்ணி என்ன பண்றீங்க? நீங்க வந்து இந்த வெக்டர் ஸ்பேஸ்க்கு ஃபில் பண்றீங்க. சரியா? ஆல்ரைட். சரி, அப்புறம் பார்த்துங்க. அவ்வளவுதான். இப்போ இதான் இந்த என்ன அர்த்தம்னாக்க ஃபில்லிங் த வெக்டர் ஸ்பேஸ் என்னன்னாக்க இதான் அர்த்தம் உங்களுக்கு எப்பவுமே. கேர்ஃபுல்லா கவனிச்சுங்க. இந்த பாருங்க, இந்த ஸ்பேன் ஆஃப் 2 நான் பேரல் வெக்டார் இருக்குது. ஸோ யாராச்சும் சொல்லுங்க, எனக்கு வந்து கொலினியர் வெக்டார் எப்படி சார் இருக்கும்? கொலினியர் வெக்டார் இருக்குல்ல, எப்படி இருக்கும்? கொலினியர் வெக்டார் வந்து பக்கம் இருக்குமா, 1 மேல 1 இருக்குமா சார்? 1 என்ன சார்? 1க்கு மேல 1 அந்த மாதிரி பண்றோம். அது மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஓகேவா? சரி பாருங்க. இப்ப நம்ம வந்து இங்க பார்த்தோம் 2 வெக்டார் பார்த்தோம். இல்ல நம்ம இந்த சவி போட்டு காமிச்சார்ல, இப்ப இங்க போட்டு காமிச்சார்ல, இப்ப கூட எங்க சார் இருக்கு? காமிச்சு போட்டு இங்க தானே பார்த்தோம். இப்ப 10 கோடு பார்த்தோம். பார்த்தோமே இங்க ஒரு நிமிஷம். இங்க பாத்துங்க என்ன பண்றாங்க? நான் பேரல் வெக்டார் இருக்குது. இப்ப பேரல் வெக்டார்னாக்க வந்து 1 மேல 1 போகும். அப்படி இருக்க கூடாது. எனக்கு 2 வெக்டார் இருக்கணும். ஏ கமா பில 2 நான் பேரல் வெக்டார். சரிதானே? அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்து 2 இண்டிபெண்டன்ட் வெக்டார்னு அர்த்தம். என்ன இண்டிபெண்டன்ட் வெக்டார்னா உங்களுக்கு வந்து இன்னொரு லினியர் காம்பினேஷனால உங்களால உண்டாக்கப்பட முடியாத வெக்டார் தான் உங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் வெக்டார்னு பேர் உங்களுக்கு. சொந்த இருக்குல்ல, இது வந்து இந்த இருக்கு இல்லையா, இந்த வெக்டார் இருக்குல்ல 1 0 1 2 3 இருக்குல்ல, இது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் வெக்டார். ஓகேவா? இதுதான் வந்து நான் பேரல் வெக்டார்னு அர்த்தம் உங்களுக்கு. பேராஸ் இந்த வெக்டார்னாக்க இது வந்து டிபெண்டன்ட் வெக்டார். இது வந்து டிபெண்டன்ட் வெக்டார்னு அர்த்தம் உங்களுக்கு. புரியும்? ஸோ நீங்க இண்டிபெண்டன்ட் வெக்டார்னாக்க இதை நான் பேரல் வெக்டார்னாக்க இண்டிபெண்டண்டா இருக்கும். ஓகேவா? அந்த 2 இண்டிபெண்டன்ட் வெக்டார்ல என்ன பண்ண முடியும் உங்களுக்கு? நீங்க லினியர் காம்பினேஷன் இதை பண்றீங்க, பண்ணி புது வெக்டார் உண்டாக்குறீங்க இல்லையா? ஸோ அந்த 2 நான் இண்டிபெண்டன்ட் வெக்டார் இருக்குல்ல, சாரி 2 இண்டிபெண்டன்ட் வெக்டார் இல்லைனாக்க நான் பேரல் வெக்டார். இது 2 பேரல் வெக்டார். அந்த இடத்துல இது பேரல் வெக்டார். எப்ப சார் கொலினியருடைய ரூல் என்னன்னு சொல்லுங்க யாராச்சும்? கொலினியருக்கு மெயின் ரூல் என்னன்னாக்க வெக்டார் இருக்கும். அந்த வெக்டார் வந்து 2ஆவது எப்படி இருக்குனாக்க ஒரு வெக்டார் வந்து அதை வந்து ஒரு ஸ்கேலர்ல மல்டிப்ளை பண்ணாக்க ஒரு வெக்டார் வந்துடும் உங்களுக்கு. அதான் உங்களுக்கு வந்து கொலினியர் வெக்டார். சரிதானே? எப்ப எல்லாம் ஒரு வெக்டார் வந்து நீங்க வந்து ஸ்கேலர்ல மல்டிப்ளை பண்றீங்களோ, ஞாபகம் வச்சுங்க, எப்ப எல்லாம் ஒரு வெக்டார் வந்து நீங்க ஒரு ஸ்கேலர்ல மல்டிப்ளை பண்றீங்களோ அப்ப எப்படி இருக்குமா உங்களுக்கு? அப்புறம் அது மேலே வந்து படுத்துருக்கும். இது வெக்டாரு இந்த இருக்குது. நான் இதை 5ஆல மல்டிப்ளை பண்ண எப்படி உங்களுக்கு? இதுங்க ஆரம்பிக்குது. 5ஆல மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? இது மேலேயே போகும். இதனுடைய மேக்னிடியூட் 3 வச்சுங்க. நான் இப்போ 5 என்ன பண்றப்ப இதுக்கு மேலேயே போகும். சரிதானே? ஏன்? ஸ்கேலரால வந்து வெக்டாரை மல்டிப்ளை பண்ணிச்சுனாக்க அது கட்டாயமா 100% எப்படி வந்து உங்களுக்கு வந்து பேரல் வெக்டாரா இருக்கும். தட் மீன்ஸ் அல்ல, அது மேலேயே போயிட்டு இருக்கும். அந்த வெக்டார் மேலேயே போயிட்டு இருக்கும். சரியா? அவங்க என்ன சொல்றாங்க? இப்ப எனக்கு அப்படி கிடையாது, எனக்கு வந்து நான் பேரல் இருக்காங்க. ஸோ இது மேலே போகக்கூடாது. இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார் இருக்கான். இது 2 வெக்டார் இருக்கு. இது பேர் தான் உங்களுக்கு நான் பேரல் வெக்டார். சரிதானே? உங்களுக்கு ஞாபகம். ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அது அவ்வளவுதான். ஓகே, உங்களுக்கு வெக்டர் ஸ்பேஸ் தான் புரியும் நினைச்சிருக்கோம். உங்களுக்கு அப்புறம்
இதுதான் உங்களுக்கு வந்து அதை ஃபில் பண்றது. அதான் உங்களுக்கு வந்து அந்த ஃபில் பண்றது எப்படின்னா உங்களுக்கு வந்து 2 நான் பேரல் வெக்டர் எடுத்துக்கிட்டு லினியர் காம்பினேஷன் பண்ணீங்கன்னா என்ன உங்களுக்கு வந்து அவர் சரியா போகும். உங்களுக்கு லினியர்லி இண்டிபெண்டன்ட், லினியர்லி டிபெண்டன்ட், அது 2 அர்த்தம் இருக்கு உங்களுக்கு எப்பவுமே. சரிதானே? இப்ப நீங்க பார்த்துருக்கோம் இப்ப என்ன பண்ண உங்களுக்கு வந்து அந்த நம்மளுடைய கோ பிளானர்ல உள்ள வெக்டார் எல்லாமே எப்படி இருக்கும், லினியர்லி டிபெண்டன்ட் வெக்டார்னு பார்த்தோம். இந்த பார்த்தோம் இல்லையா, சபி வந்து உங்களுக்கு அந்த கோடு காமிச்சார் இல்லையா, அது லினியர்லி டிபெண்டன்ட் வெக்டார். சரியானா? இன்னொன்று இருக்குது அப்புறம் வந்து கோ பிளானர்ல வந்து இண்டிபெண்டன்ட் வெக்டார் இருக்குமானாக்க இருக்காது, எல்லாமே டிபெண்டன்ட் வெக்டார் இருக்கும். அதனால வேண்டி என்ன உங்களுக்கு வந்து அதனாலதான் என்ன பண்றோம், கோ பிளானர் வெக்டார்ல வந்து அது டிபெண்டா இல்லையான்னு செக் பண்றதுக்கு தான் ட்ரிபிள் ஸ்கேலார் ப்ராடக்டால மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது 0 வரும். கட்டாயம் உங்களுக்கு வந்து 0 வந்துச்சுன்னா என்னது உங்களுக்கு வந்து அது வந்து டிபெண்டன்ட் வெக்டார்னு பேர். இதுதான் விஷயம், ரைட்? அப்புறம் பாருங்க, 2 நான் parallel vectors 3D span not okay இந்த இருக்கு இல்லையா, இன்னொரு பார்த்தோம் நம்ம 2 நான் parallel vector இந்த 3D ஸ்பேஸ் காமிச்சோம் நம்ம. இதை பார்த்தோம்னா நம்ம இதுல வந்து நம்ம வந்து இருக்கு இல்லையா, இது வந்து ஏமா வச்சுங்க, இது 3D ஸ்பேஸ். நம்மள்ட்ட என்ன பண்றோம்னாக்க வந்து நம்ம 3D ஸ்பேஸை ஃபில் பண்றது உங்களுக்கு என்ன 3 டைமென்ஷன் வெக்டார் வேணும். 2 டைமென்ஷன் ஃபில் பண்ண முடியாது. 3 டைமென்ஷன் ஸ்பேஸை ஃபில் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு 3 டைமென்ஷன் வெக்டார் வேணும் உங்களுக்கு எப்பவுமே. சரிதானே? 2 டைமென்ஷன் ஃபில் பண்ண முடியாது எப்பவுமே. இதுதான் போட்டுருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. அப்புறம் என்ன பண்றது, இந்த டு ஸ்பேன் த என்டையர் 3D ஸ்பேஸ் we need 3 linearly independent வெக்டார்ஸ். ஓகேவா? 3 இண்டிபெண்டன்ட் வெக்டார் தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு வெக்டார் வந்து ஒவ்வொரு வெக்டார் என்னன்னாக்க இண்டிபெண்டா இருக்கும். அதாவது 2 லினியர் காம்பினேஷன் கூட கிடைக்காத வெக்டாரா இருக்கும். ஞாபகம் இருக்கா? அதான் உங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் வெக்டார். ஒரு வெக்டார் வந்து லினியர் காம்பினேஷன் கிடைக்கப்பட்டிருந்தால் அது வந்து இண்டிபெண்டன்ட் கிடையாதுன்னு பார்த்தோம். இதுதான் சில விஷயம், ரைட்? அப்புறம் அவங்க சொல்லிட்டு சொன்ன உங்களுக்கு சிங்கிள் வெக்டர் என்ன செய்யும், உங்களுக்கு வந்து ஒரு லைனை கொடுங்க, அவ்வளவுதான். எப்பவுமே டஸ் நாட் டிஃபைனைட் பிளான் 2 வேணும் உங்களுக்கு எப்பவுமே. இது என்ன செய்யும் உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் வெக்டர் என்ன செய்யும், ஒரு டைரக்ஷன் கொடுக்கும், மேக் கொடுக்கும், பார்த்துருக்கோம், லென்த் கொடுக்கும், டைரக்ஷன் கொடுக்கும், அவ்வளவுதான் கொடுக்கும் உங்களுக்கு. சரி, நம்மளுக்கு எப்பவுமே டைரக்ஷன் மேக் 2 கொடுக்கும் எப்பவுமே உங்களுக்கு. அதான் ஒரு சிங்கிள் வெக்டர் கொடுக்கும் எப்பவுமே. சரிதானே? பார்த்துருக்கோம். இது என்ன செய்யும் உங்களுக்கு வந்து ஒரு லைன் கொடுக்கும். இது கிரியேட்டிங் சிங்கிள் லைன். அந்த லைனுக்கு என்ன இருக்கும் உங்களுக்கு வந்து மேக்னெட் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். இதான் சிங்கிள் வெக்டர் பண்ற வேலை. சரிதானே? லைன் வந்து என்ன பண்ணாது, உங்களால ஒரு பிளானை உண்டாக்க முடியாது. சும்மா கோடு தான், ஒரு வெக்டர் தான் உண்டாக்க முடியும். 2 வெக்டார் சேர்ந்தாதான் என்ன செய்ய முடியும், உங்களுக்கு வந்து ஒரு பிளானை உண்டாக்கும். குறைஞ்ச 2 வெக்டார் இருக்கும். ஓகேவா? அந்த 2 வெக்டார் எப்படி இருக்கும் உங்களுக்கு, நான் பேரலல் வெக்டார். அதாவது டிபெண்டன்ட் வெக்டார் கூடாதுன்னு அர்த்தம். டிபெண்டன்ட் வெக்டார்னாக்க ஒரு வெக்டார் இருக்குது, அதுல இருந்து லினியர் காம்பினேஷன் மூலம் உண்டாக்கப்பட்ட வெக்டார் கூடாது. சரிதானே? அதான் உங்களுக்கு வந்து நான் பேரலல் வெக்டார் அர்த்தம் உங்களுக்கு. சரி, அப்புறம் பாருங்க, இதுதான் சில விஷயம். சிங்கிள் வெக்டார் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் இது பேர் நம்மளுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். உங்களுக்கு கொள்ளிநீர் வெக்டார் பார்த்துருக்கோம். கொள்ளிநீர் வெக்டார்ல வந்து அது லைன் மேலேயே ஒன்று படுத்திருக்கும். அது என்ன உங்களுக்கு வந்து சேம் டைரக்ஷன்ல போகலாம், இல்லைன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் போகலாம். கொள்ளிநீர் போகலாம் உங்களுக்கு. கொள்ளிநீர் வெக்டாரோடைய இன்பி டாட் கிராஸ் எப்பயும் எப்படி சொன்னவங்களுக்கு வந்து 0ன்னு பார்த்தோம். கொள்ளிநீர் வெக்டார் பார்த்தோம், இது தெரியுமில்ல உங்களுக்கு. அப்புறம் இது பார்த்தோம் நம்ம. சரியா? இது உங்களுக்கு வந்து 2D பிளான். 2D பிளான்ல வந்து இந்த 2D பிளான்ல வந்து வெக்டார் வந்து லைன் இருக்குது. 2D பிளான் பார்த்தோம். ஒரு வெக்டார் வந்து ஒரு லைன் தான் குறிக்கும்னு சொல்லிருக்கோம். இது வந்து 2D பிளான்ல வந்து நிறைய ஒரு வெக்டார் இருக்கலாம். சரியா இருக்கலாம். அப்புறம் பாருங்க, சரி, இது வந்து 3D பிளான்ல என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு என்ன இருக்குது, ஒரு பிளான் இருக்கு. இந்த இருக்கு இல்லையா, இந்த கிரீன் கலர் இருக்குல்ல, லைட் கிரீன், இது வந்து பிளான். அந்த பிளானுக்குள்ளே வெக்டார் இருக்குது. 1 2 3 பார்த்தோம் இல்லையா. அப்புறம் ஒரு 2D பிளானுக்குள்ளே வெக்டார் இருக்கு. சரிதானே? இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்ப உங்களுக்கு இதா இருக்கு இல்லையா, இதுல வந்து வெக்டார் இருக்குது. இந்த 2D பிளானுக்குள்ளே வெக்டார் இருக்கு. இதுதான் போட்டுருக்கணும். இதை மொத்தம் இது உள்ளடி வந்து இந்த ஒரு பிளான், இந்த ப்ளூ கலர் தான் இருக்குது. இந்த இருக்குது, இதான் ஒரு பிளான். இந்த பிளானுக்குள்ளே வெக்டார் இருக்கு. இதான் சொல்றாங்க. இந்த இடத்துல 1 2 3 4 5 6 வெக்டார் இருக்குல்ல, நம்மளுக்கு 3 வெக்டார் போட்டுருக்கோம். இதான் வித்தியாசம், ரைட்? நீங்க விஷுவலா நீங்க வந்து கற்பனை பண்ணி பார்த்துக்கணும், எப்படி வந்து வெக்டர் ஸ்பேஸ் 2D பிளான் அதுக்குள்ளே வெக்டார் அப்படின்னு பார்த்துக்கணும். சரிதானே? பார்த்துக்கணும். அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள், வேற ஒன்றும் கிடையாது. So, vectors are considered coplanar if there exists a plan in which all the vectors lie. அப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு, நம்ம எதப்பெல்லாம் நீங்க வந்து ஒரு வெக்டார் வந்து கோப்ளான் வெக்டார் சொன்னீங்கன்னாக்க எல்லா வெக்டாரும் அந்த பிளானுக்குள்ளே இருக்கணும். இங்க பாருங்க, ஒரே பிளானுக்குள்ளே என்ன இருக்கணும் உங்களுக்கு, அந்த 3 வெக்டார் இருக்கணும் உங்களுக்கு. சரியா? அப்பதான் 3 வெக்டாரும் சேர்ந்து கோப்ளானர் வெக்டார்னு அர்த்தம். 2 வெக்டார் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5 வெக்டார் இருக்குது. 5 வெக்டார் வந்து ஒரு 4 வெக்டார் வந்து இந்த ப்ளூ கலர் பிளான்ல இருக்குது. ஒரு வெக்டார் வந்து வேற பிளான் இருக்கலாம். இது மாதிரி ப்ளூ கலர் இந்த 2D பிளான் இருக்குல்ல, 5 வெக்டார் வந்து 4 வெக்டார் வந்து இந்த அந்த பிளான்ல இருக்குது. இன்னொரு வெக்டார் வந்து வேற பிளான் இருக்கு அப்படின்னாக்க இந்த 4 வெக்டார் தான் என்ன செய்வீங்க, நீங்க வந்து
கோ பிளான் வெக்டார்னு சொல்லுவீங்க. அதான் அந்த ஒரே பிளான்ல வந்து இருந்துச்சுனாக்க அந்த வெக்டார் பேர் வந்து கோ பிளானர் வெக்டார்னு பேரு. அப்படி இருக்கிற வெக்டார் எப்படி இருக்குன்னா கட்டாயம் என்ன இருக்கும், அது வந்து ஒரு லினியர் டிபெண்டன்சி இருக்கும். புரிஞ்சுங்க. நம்பர் வெக்டர்ஸ் எவ்வளவு இருக்கலாம், என்ன இருக்கலாம் சொல்ல உங்கள்கிட்ட. நீங்க எத்தனை வெக்டர்ஸ் இருக்கலாம் ஒரு பிளான்ல வந்து நீங்க என்ன நம்பர் ஆஃப் வெக்டர்ஸ் என்னது இன்ஃபினிட் தான். நீங்க பாட்டு எத்தனை வேணா ஆட் போயிட்டு இருக்கலாம். சரியா போச்சு, அவ்வளவுதான். ஓகே, இதான் சார் வெக்டரும். 2 வெக்டர் சேர்ந்தாதான் ஒரு பிளான் உண்டாக்க முடியும். ஒரே ஒரு வெக்டர் வந்து ஒரு லைன் தான் உண்டாக்கும், கோடு தான் உண்டாக்கும். 2 வெக்டர் தான் பிளான் உண்டாக்க முடியும். பார்த்துருக்கோம், ரைட். அப்புறம் என்ன பார்த்தோம் நம்ம வந்து இப்ப ஒரு 3க்கு இப்ப குறைஞ்சபட்சம் என்ன பண்ணும் உங்களுக்கு 3 or 3 மோர் வெக்டர்ஸ் வந்து எல்லாமே கோ பிளானர். அப்ப என்ன பண்ணும், அந்த 3 வெக்டாருமே என்ன பண்ணணும், ஒரே பிளான்ல இருக்கணும். அதனுடைய அப்படி இருந்தாதான் அதனுடைய ட்ரிபிள் ஸ்கேலார் ப்ராடக்ட் வந்து 0வா இருக்கும். இதான் சார், இதான் உங்களுக்கு பார்த்து இந்த போட்ட ரிசல்ட் எப்படி இருக்கும், 0 வெக்டார் இருக்கும். அதனுடைய என்னது ட்ரிபிள் ஸ்கேலார் ப்ராடக்ட் வந்து 0வா இருக்கும் சார். இதுதான் உங்களுக்கு வந்து கோ பிளானர் வெக்டரை பத்தி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. அப்புறம் நம்ம செவனாவோட சொன்னாங்க இல்லையா, A டாட் B இன்டு C, இதான் அவங்க சொன்னாங்க. அப்புறம் இதுதான் உங்களுக்கு வந்து ட்ரிபிள் ஸ்கேலார் ப்ராடக்ட்னு பேர் இருக்கும். நம்ம ட்ரிபிள் ஸ்கேலார் நீங்க ஸ்கேலார் ட்ரிபிள் சொல்லுங்க, எது ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அதாவது ஒரு டாட் ப்ராடக்ட்டும் அப்புறம் வந்து ரெண்டு வெக்டார் வந்து என்ன கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுவோம் உங்களுக்கு. இதான் A டாட் B இன்டு C கிராஸ். ஆல்ரைட், சிறுவருக்கு பார்த்தோம். இதான் கண்டிஷன் உங்களுக்கு பார்த்துப்போம். இதான் உங்களுக்கு வந்து கோ பிளானருக்குள்ள கண்டிஷன். ஆல்ரைட், அப்ப சும்மா மறுபடியும் ஒரு ரீகால் பண்றோம், படிச்சது ரீகால் பண்றோம். இப்ப அந்த என்ன பண்றதுனாக்க அந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, பாயிண்ட் A, பாயிண்ட் B, பாயிண்ட் C, எல்லாமே வந்து ஒரே பிளான்ல இருக்கு. வேற ஒன்றும் கிடையாது, இதான் சொல்ல வரோம், வேற ஒன்றும் கிடையாது. அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் கோ பிளானாக்க என்ன பண்ணும், உங்களுக்கு சேம் பிளான் இருக்கும். அதாவது சிங்கிள்னு அர்த்தம். சேம் பிளானாக்க ஒரு சிங்கிள் பிளான்ல இருக்கும். ஓகேவா, அது எல்லா வெக்டரும் சிங்கிள் பிளான்ல இருக்கும், அதான் அர்த்தம் உங்களுக்கு. அப்புறம் இன்னும் வந்து என்னது சேம்ல இருக்கும். இப்போ பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர், தே ஆர் ஆல்சோ இன் த கோ பிளானர். இதான் விஷயம் பார்த்துக்கணும் நம்ம. அப்புறம் பாருங்க எவ்வளவு வெக்டார்ஸ் இருக்கலாம், நோ லிமிட். எத்தனை வெக்டார் வேணாலும் எத்தனை வெக்டார் வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு. நம்ம வந்து 10 வெக்டர் எக்ஸாம்பிள் பார்த்தோம். சப்போஸ் இது மாதிரி உங்களுக்கு 1 லட்சம் வெக்டார் இருக்கலாம், சொல்ல முடியாது. ரைட், இதான். அப்புறம் வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட் 0 பார்த்து முடிச்சிட்டோம். வேற என்ன இருக்குது, இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் போட்டுருங்க எப்பவுமே. இப்போ 4 வெக்டார் இருக்குது உள்ளே. இந்த பாருங்க 4 வெக்டார் வந்து இப்போ 4 வெக்டாருமே உங்களுக்கு என்ன இருக்குன்னா வந்து ஒரே பிளான்ல இருக்குது. 2 டைமென்ஷன் 2D பிளான் இருக்குது. இதுல பாருங்க உங்களுக்கு வந்து 4 வெக்டார் இருக்குது. இது 3 தான் உங்களுக்கு என்ன இருக்கு, உங்களுக்கு வந்து இதுதான் உங்களுக்கு வந்து கோ பிளானர். இது 3 தான். இது வந்து என்ன இருக்காது, இந்த வெக்டார் என்னன்னாக்க இந்த பிளான்ல இல்லை. அதனால இது என்ன பண்ண முடியாது. இது வந்து நான் கோ பிளானர் பாயிண்ட் இந்த இடம். இது 3 தான் கணக்கு நமக்கு. இது எங்க சார் இருக்கும், இன்னொரு பிள்ளை இருக்கலாம், சொல்ல முடியாது. இருக்கலாம். நம்மளுக்கு வந்து இப்போ 3 வெக்டார் தான் இருக்கு அர்த்தம். இது மாதிரி இருந்துச்சுனாக்க வந்து நான் கோ பிளானர் அர்த்தம். விஷயம் காமிச்சிருக்கேன், அவ்வளவுதான். என்ன ஐடியானா உங்களுக்கு வந்து எல்லா வெக்டாரும் என்ன பண்றதுனாக்க வந்து அதே ஒரே பிளான் இருக்குன்னா தான் ஐடியா. அப்படி இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து அது கோ பிளானர் அர்த்தம். சரி, ஸோ பை எக்ஸாம் போட்டுருங்க, அப்பதான் விஷயம். சேம் உங்களுக்கு ரீகால் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இன்னொரு இமேஜ் ஒன்று கொடுக்குறது, இது உங்களுக்கு க்ளோஸாக கவனிச்சிங்க. இது வந்து அந்த எப்போதுமே வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் கேட்பாங்க. கோ இனிஷியலுக்கும் கொலினியருக்கும் டிஃப்ரெண்ட் கேட்பாங்க. கோ இனிஷியலுக்கும் கொலினியருக்கும், அப்புறம் வந்து கொலினியருக்கும் கோ பிளானர் கேட்பாங்க. நான் கொலினியர் சொல்றேன், நீங்க கோ பண்ண சொல்லுங்க. எனக்கு இப்ப கொலினியர் வெக்டார் என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து எப்பவுமே கட்டாயமா பேரலா இருக்கும். ஒன்றுமேல ஒன்று தான் இருக்கணும். இது இருக்கு இல்லையா, ஒன்றுமேல ஒன்று இருக்கணும். டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டா இருக்கலாம், சேம் டைரக்ஷனா இருக்கலாம். அப்புறம் வந்து எந்த இடத்துல வேணா ஆரம்பிக்கலாம். 0 ஆரிஜின் ஆரம்பிக்க அவசியம் கிடையாது, எங்க வேணா ஆரம்பிக்கலாம், பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. இன்னொரு வெக்டார் என்ன பண்ணலாம், இங்க ஆரம்பிக்கலாம், இந்த இடத்துல ஆரம்பிக்கலாம், இன்னொரு வெக்டர் இங்க ஆரம்பிக்கலாம். ஆனா உங்களுக்கு சேம் டைரக்ஷனா போகும், ஆப்போசிட் டைரக்ஷனா போகும். கொலினியர் வெக்டார் கட்டாயம் பேரலா இருக்கணும், இன்னும் காம்ப்ரமைஸ் ஆனி. அப்புறம் வந்து இதனுடைய கொலினியர் வெக்டார் இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்றோம் வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி என்பிடார் கிராஸ் பண்ணோம்னாக்க ரிசல்ட் 0ன்னு வரும். அப்ப என்ன அர்த்தம்னாக்க ஏற்கனவே சொல்லிருக்கோம், என்பிடார் 2 வெக்டார் வந்து என்ன பண்றாங்க கோ ப்ராடக்ட். இது என்பிடார் கிராஸ் பண்ணி பார்த்தேன், புதுசா 3ஆவது வெக்டர் வந்திருக்குது. அந்த 3ஆவது வெக்டர் எப்படி இருக்குனாக்க என்கிட்ட வந்து என்ன பண்றதுன்னா, இப்ப 2 வெக்டார் வச்சிருக்கேன். இந்த 2 வெக்டார் என்ன பண்றாங்க, அப்புறம் இது A வெக்டார் B வெக்டார் இருக்குது. இந்த வெக்டார் என்ன பண்றான்னு என்பிடார் கிராஸ் பண்ணி பாக்குறேன், புது வெக்டார் வருதுல. அந்த புது வெக்டார் வந்து இந்த 2 வெக்டாருக்கும் என்ன இருக்குன்னா வந்து அதுக்கு வந்து எப்படி இருக்குனாக்க பர்பெண்டிகுலரா இருக்கும். சரியா, பர்பெண்டிகுலரா இருக்கும். பர்பெண்டிகுலர் என்னக்க நான் பார்த்து தான் பர்பெண்டிகுலர்னாக்க இதான் உங்களுக்கு வந்து பர்பெண்டிகுலர். இந்த இடத்துல ரைட் ஆங்கிள் பேரு தான் பர்பெண்டிகுலர். மாதிரி இருக்கும். இது கரெக்டா போறதில்ல, கீழே கோடு போட்டு வச்சிருக்கோம். 90 இப்படிதான் இருக்கும். புது வெக்டார் என்ன செய்யும் உங்களுக்கு, இந்த 2 வெக்டாருக்கு வந்து பர்பெண்டிகுலரா இருக்கும். சரிதானே, இதான் பார்த்தோம் இருக்கணும். இப்ப
பர்பண்டிகுலரா இருக்குன்னா என்ன ரூல்ஸ் உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம், கொலினியர் வெக்டாருடைய கிராஸ் ப்ராடக்ட் 0 இருக்கும். அப்ப என்ன அர்த்தம், கொலினியர் வெக்டாருக்கு வந்து இன்னொரு வெக்டார் என்ன சொல்ல முடியாது, பர்பண்டிகுலர் வெக்டார் வரைய முடியாது. சரியா? நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை மறுபடியும் படிச்சுட்டே இருக்கணும். இப்ப இதுதான். அப்புறம் இது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து கோ பிளானர், இதெல்லாமே ஒரே பிளானர் இருக்கு, வித்தியாசம் தான் விஷயம். இது வந்து கோ பிளானர், கொலினியர் பார்த்தோம். இப்போ சும்மா எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, செக் வெதர் த 3 வெக்டர்ஸ் ஆர் கோ பிளானர் போட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணி பார்த்தோம், சிம்பிளான விஷயம். நம்ம வந்து சொன்ன மாதிரி A டாட் B இன்டு C, நம்ம வந்து ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் பண்ணி பார்க்குறேன், 2 வந்திருக்கு, இப்போ ஆன்சர் 2. அப்போ கட்டாயமா தெரியல, இது வந்து என்னது, கட்டாயமா இது வந்து கோ பிளானர் வெக்டர் இல்லை. ஏன் 0 வரல, இது வந்து 0 வந்திருக்குது. அப்போ கட்டாயம் உங்களுக்கு என்ன, இது வந்து கோ பிளானர் வெக்டர் தான் அப்படின்னு கண்டுபிடிச்ச முடியும். அப்போ நீ இன்னொன்று இருக்குது உங்களுக்கு. அப்புறம் இங்க பாருங்க, இப்போ நீங்க வந்து இது என்ன பார்த்துருக்கு, நம்ம இது வந்து கோ பிளானர் வெக்டார் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அப்ப என்னன்னாக்க டிபெண்டன்சி இல்லைன்னு அர்த்தம். இங்க பாருங்க 1 2 3 வந்து கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் வெக்டார், கம்ப்ளீட்டா இண்டிபெண்டன்ட் வெக்டார். 1 1 கம்ப்ளீட்டா இண்டிபெண்டன்டா இருக்கு, 1 2 இண்டிபெண்டன்டா இருக்கு. வேற இது வந்து என்ன இருக்கு, டாட் ப்ராடக்ட், இது இந்த ட்ரிபிள் ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ணி பார்த்தோம், 0 வந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து கோ பிளானர் அர்த்தம். என்ன அர்த்தம் கோ பிளானர்னாக்க, கட்டாயம் டிபெண்டன்சி வெக்டார் இருக்குன்னு அர்த்தம். இதுதான் பாருங்க, இது பாருங்க 3 வெக்டார் என்ன இருக்குது, ஏதோ ஒன்று டிபெண்டன்சி செக் பண்ணி பாருங்க. தருங்க, முதல் வெக்டார் இருக்குல்ல 1 1 1 இருக்குது, அதனுடைய ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் தான் 2 2 2. புரியுதா? அப்ப என்ன உங்களுக்கு வந்தோ, இது வந்து 2 இண்டிபெண்டன்ட் வெக்டார் இருக்குது, இந்த 3ஆம் வெக்டர் தேவையில்லை. 3ஆம் வெக்டர் என்ன 2 2 எப்படி இருக்குது, இந்த ஃபர்ஸ்ட் வெக்டாரோடைய ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் தான். முதல் வெக்டார் என்ன பண்றான், 2ஆல என்ன பண்றான், இப்ப மல்டிப்ளை பண்ண 1 2 1 2 1 2 மொத்தம் 2 வந்துட்டு. ஸோ அது இப்போ தெரியுது உங்களுக்கு. அப்புறம் நீங்க வந்து இப்ப ட்ரிபிள் ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ணி 0ன்னு வந்துச்சுனாலே கட்டாயம் என்ன இருக்கும் உங்களுக்கு வந்து, கட்டாயம் என்ன இருக்கும், ஏதாச்சும் ஒரு வெக்டார் வந்து டிபெண்டன்ட் வெக்டாரா இருக்கும், லினியர், அதாவது லினியர் காம்பினேஷனால் உண்டாக்கப்பட்ட வெக்டாரா இருக்கும். 2 வெக்டார் சம் இருக்கலாம், இல்லாத உங்களுக்கு வந்து ஒரு வெக்டார் வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஸ்கேலரால மல்டிப்ளை பண்ணிருக்கலாம். A டாட் B இன்டு C. இதுதான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இங்க இதை வந்து கட்டாயமா நீங்க எந்த காம்பினேஷன் பார்த்தாலும் 3 வெக்டார் என்ன பண்றாங்க, கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கும். இது வந்து எந்த வெக்டாரும் வந்து லினியர் காம்பினேஷனால் கிரியேட் பண்ணப்பட்ட வெக்டார் இல்லை. வேற நமக்கு இங்க என்ன பண்ண போறாங்க, வெக்டார் ரோ வெக்டார் 1 இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரோ வந்து நம்ம லினியர் காம்பினேஷனால் பெறப்பட்ட வெக்டாரு, ஸ்கேலர்ல பெறப்பட்ட வெக்டாரு. அதனாலதான் நமக்கு என்ன வந்து 0 வந்துருக்கு. ரைட், இது பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு. ஸோ நீங்க இன்னும் மேல போக போக என்ன பண்ண உங்களுக்கு, இப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி 0 வந்தாலே அப்ப என்ன இருக்குன்னாக்க ஏதோ உங்களுக்கு வந்து டிபெண்டன்ஸ் இருக்குன்னு பாக்குறோம். இப்போ 3 ரோ இருக்குது, இதனுடைய ஷேப் பாத்தீங்கன்னாக்க 3,3 இருக்கும், 3 ரோ 3 காலம் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் நான் என்ன பண்றேன், எப்பவுமே டிபெண்டன்சி ரோவை ரூம் பண்ணிட்டுருவோம், 2 2 2 தேவையில்லை. இது ஏன் சொல்றோம், இது வந்து லோ இம்பாக்ட் தான் கொடுக்குன்னு இருக்கும் மெஷின் லேர்னிங் படிக்கும்போது. நம்ம அப்ப என்ன பண்றோம், 3,3 இருந்து என்ன செய்யனாக்க ஒரு ரோ எடுத்துட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், டைமென்ஷன் குறைச்சாச்சு. இந்த 3 ரோ இருந்துச்சு, இப்போ வந்து 2 ரோ தான் இருக்கும். 2 ரோ 3 காலம் இருக்கும். இதுதான் சார் விஷயம். சரிதானே? அவ்வளவுதான். நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு திருப்பி ஒரு எல்லாத்தையும் ரெஃப்ரெஷ் பண்ணீங்க, நீங்க எல்லாத்தையும் ஒருக்கா அடுத்து ஆரம்பிக்க போறது கொண்டு ரெஃப்ரெஷ் பண்ணீங்க, அப்புறம் பார்ப்போம் நம்ம. அப்ப நம்ம என்ன பார்த்தோம் பாருங்க, இப்போ இது பாருங்க, இது வந்து 3 வெக்டார் பார்த்தோம் இல்லையா, ட்ரிபிள் ஸ்கேலார் ப்ராடக்ட் வந்து 2 வந்துச்சு. அப்ப என்னன்னாக்கா 3மே உங்களுக்கு இண்டிபெண்டா இருக்கு. தட் மீன்ஸ் இது வந்து கோ பிளானர் வெக்டார் இல்லை, நம்ம வச்சுங்க. சரியா? அதை படிச்சுட்டு இங்க வாங்க. அப்புறம் இப்போ 3 டைமென்ஷன் ஸ்பேஸ்ல வந்து என்ன வந்து லினியர்லி இண்டிபெண்டா இருந்துச்சுனாக்க அது வந்து கோ பிளானர் கிடையாது. எந்த இருக்கு இல்லையா, இந்த 3 வெக்டார் இருக்குல்ல, இது வந்து கோ பிளானர் வெக்டார் கிடையாது. ஏன், என்னுடைய ட்ரிபிள் ஸ்கேலார் ப்ராடக்ட் 0 2 வந்திருக்கு. அதனால இது கட்டாயம் இருக்குது, ஒவ்வொன்றுமே லினியர்லி இண்டிபெண்டன்ட். லினியர்லி இண்டிபெண்டன்ட்னாக்க என்ன அர்த்தம், 2 லினியர்லி இண்டிபெண்டன்ட்னா லினியர்லி டிபெண்டன்ட்னாக்க அந்த 2 வெக்டாரை சம் பண்ணியோ ஒரு வெக்டாரை ஸ்கேல் பண்ணியோ கிரியேட் பண்ணப்பட்ட வெக்டார் இல்லை. அதான் சொல்றாங்க, அந்த அர்த்தம் அதான், லினியர்லி இண்டிபெண்டன்ட் லினியர்லி டிபெண்டன்ட். அது இல்லைன்னு சொல்லியாச்சு. அதுல வந்து அதனுடைய கிராஸ் ப்ராடக்ட் வந்து எனக்கு 0 இல்லை அப்படின்னு. ஓகேவா? இந்த பாருங்க. அப்புறம் என்ன பண்றது, 3 வெக்டார் என்ன பண்ணுது, ஒரு 3 வெக்டார் வந்து கோப்ளன்ல இருக்குது. எப்படி இருக்கும், கட்டாயம் எப்படி இருக்கும், லினியர் டிபெண்டன்ட் தான் இருக்கும் உங்களுக்கு. கோப்ளன் வெக்டார்ல வந்து 3 வெக்டார் இருந்துச்சுனாலே கட்டாயம் என்ன இருக்கும் உங்களுக்கு, எப்பவுமே அது டிபெண்டா தான் இருக்கும். இந்த கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகேவா? அதுக்கு வேண்டி நீங்க கன்ஃபார்மா என்ன பண்ண உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அப்புறம் கோப்ளன் வெக்டாரோட கான்செப்ட் உங்களுக்கு வந்து டிபெண்டன்ட் வெக்டார் உள்ள இருக்குது. ஓகேவா? அதாவது குறைஞ்சபட்சம் என்ன பண்ணோம், அட்லீஸ்ட் ஒரு வெக்டார் என்ன பண்றோம் வந்து, 1 வெக்டார் கேன் பி ரிட்டன் அஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் அதர்ஸ், லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அதர்ஸ். ஓகே, வேற என்ன பார்க்க போறோம் உங்களுக்கு அப்புறம், இதான் ஏற்கனவே பார்த்ததான் உங்களுக்கு எப்படின்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வேற என்ன போடுது, இந்த கூட என்ன இருக்குது, என்ன போடுது,
ஓ இதா கோப்னா இல்லையாவா? சார் நிச்சயமா பார்த்துருக்கோம். 3 வெக்டார் இருக்குது. இதை வந்து கோப்னாரா இல்லையான்னு செக் பண்ணிருக்கோம். இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடும். நீங்க வந்து நீங்க மாதிரி நீங்க ஜியோமெட்ரிக் வெக்டார்லாம் போட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 1 2 3 4 5 6 7 8 6 இதை பாருங்க எங்க வச்சிருக்கேன்னு பாருங்க. ஓகேவா? ஏதாச்சும் கனெக்ஷன் கிடைக்குதா சார் உங்களுக்கு? இதை பார்க்கும்போது ஏதாச்சும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதா பார்க்கறதுக்கு? லினியர்லி டிபெண்டா லினியர்லி இண்டிபெண்டா? இண்டிபெண்டன்ஸ் சார், இண்டிபெண்டன்ஸ். இண்டிபெண்டன்ட் என்ன மேடம்? இண்டிபெண்டன்ட் எப்படி இண்டிபெண்டன்ட் சார். எப்படி இண்டிபெண்டன்ட் சொல்றீங்க? எங்கேயுமே வந்து ஆ, ஸ்கேல் பண்ணல சார். ஆமா எந்த scale லீனியர் பண்ணல, காம்பினேஷனாலும் scale மல்டிப்ளையோ பண்ணல, இல்ல add அடிஷனோ பண்ணல. பண்ணல. Wonderfully. அதாவது லினியர் காம்பினேஷன் நடக்காது. சரியா உங்களுக்கு எப்பவுமே? சரிதானே? அதான சொல்றீங்க நீங்க இப்ப? ஆமா சார், ஆமா சார். சரி, ஓகே. ஆனா ரைட்டு தான். ஆனா நம்பாதீங்க இது மாதிரி. சரிதானே? அது மாதிரி உங்களுக்கு பார்க்கறதுக்கு தோணும் உங்களுக்கு. ஆனா ரியல் டயத்துல வந்து என்ன பண்ணீங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு அதான் சொன்னேன். நீங்க நேக்கட் ஐல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் என்ன உங்களுக்கு வந்து அது வந்து இண்டிபெண்டன்ட் வைக்கிற மாதிரி தோணும். பட் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னாக்கா நீங்க செக் பண்ணி பார்க்கணும் நீங்க. சரிதானே? சரி, பண்ணி பார்க்கணும். ரைட். இதை பண்ணி பார்க்கணும் நம்ம. கோப்னா செக் பண்ணி பார்க்கணும் நம்ம. ரைட். இதை பண்றோம்ல, இதை பண்ணி பார்க்கணும் நம்ம. முனி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் நம்ம. நம்ம எப்பவுமே கோடு போட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணணும். உங்களுக்கு புரிதலுக்கான சொல்றேன், அவ்வளவுதான். சரி, வெக்டார்ல உங்களுக்கு வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அடுத்த டாபிக் மேட்ரிசஸ். ஓகேவா? இந்த பாருங்க, இதெல்லாம் மேட்ரிசஸ் ஞாபகம் வச்சுங்க. இந்த நீங்க வந்து இந்த இதுதான் வந்து ரியல் டயத்துல எல்லாமே மேட்ரிசஸா இருக்கும். டேட்டாஸ்ல மேட்ரிசஸ் இருக்கும். உங்களுக்கு வெக்டார் புரியலனாக்கா மேட்ரிசஸ் ஒருபோதும் புரியாது. அதுக்கு வேண்டி எவ்வளவு தூரம் நீங்க வந்து இதை நீங்க கான்சன்ட்ரேட் பண்றீங்களோ அது உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க உங்களுக்கு. சரிதானே? பார்த்துருக்கோம். ரைட். நான் பண்ணி பார்க்குறேன். இன்புட் டாட் வெக்டார் 1, அப்புறம் VA to U வந்து கிராஸ் பண்ணி பார்க்குறேன். இதான் உங்களுக்கு வந்து பண்ணி பார்க்குறேன். சரியா? ரைட். ஸோ இது வந்து வெக்டாரா கோப்ளனரா 2 போட்டிருக்காங்க சார். என்ன அர்த்தம் 2னாக்க? என்ன அர்த்தம் 2னாக்க? என்ன அர்த்தம் 2னாக்க? கோப்ளனா என்ன அர்த்தம் உங்களுக்கு? ஒரே பிளான்ல இருக்குன்னு அர்த்தம். சரி, அர்த்தம் உங்களுக்கு. வேற ஆச்சும் ஐடியா இருக்காச்சும்? ஐடியா இருக்காச்சும்? அந்த இது வந்து A டாட் B கிராஸ் C வந்து 0 0 இருக்குதா? சரி, ஓகே. அப்புறம் வந்து நம்ம வந்து how to find if a data set has dependent rows or கோப்ளான்னு பார்த்துருக்கோம். நான் ஒரு இது ஒன்று போட்டு வச்சிருக்கேன், பேங்க் கஸ்டம் போட்டு வச்சிருக்கேன். அதனால அதை உங்களுக்கு இந்த வருஷமா ஒரு டேட்டா செட்ல காமிச்சிட்டு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் இதான் நினைக்கிறேன், இதெல்லாம் கோப்ளான்னு தானே போட்டு வச்சிருக்கோம். இந்த டேட்டா செட் போட்டு வச்சிருக்கேன். இதை லைக் அண்ட் லைக் வெக்டார் இருக்கு. இந்த இருக்கு சார். நம்ம டேட்டா செட் போட்டு வச்சிருக்கோம். இது பேங்க் கஸ்டமர் இருக்காங்க. நம்ம வந்து இப்போ இன்ஃபர்மேஷன் இருக்குது, அவ்வளோதான் விஷயம். இந்த இருக்குது. ரைட். அக்கௌண்ட் பேலன்ஸ், மந்த்லி டெபாசிட், மந்த்லி வித்ட்ராயல், லோன் டேக்கன் நம்ம சொல்லிருக்கோம். என்பி கிராஸ் எதுவும் எடுத்துக்கினாக்கா 2 வெக்டார் இன்னும் 3 வெக்டார் எடுத்துக்காது உங்களுக்கு. சரிதானே? பார்த்துருக்கோம். சரிங்க. அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து நான் இருக்கேன் 500, 1000, 1500. ஒரு இது இருக்குதா சார்? உங்களுக்கு ஒரு டிபெண்டன்ஸ் இருக்குதா? இந்த தேர்ட் வெக்டர் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வெக்டருடைய மல்டிபிளிகேஷன் இருக்குது. 1000, 2000, 3000. ஓகே தானே? ஃபர்ஸ்ட் வெக்டாரும் செகண்ட் வெக்டாரும் வந்து டிபெண்டன்சி. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்டும் தேர்ட் டிபெண்டன்சி. அப்புறம் 1500, 3000, 4500 டிபெண்டன்சி இருக்கு அவங்களுக்கு. அப்புறம் அதை என்ன செய்ய செக் பண்ணி பார்க்கணும் இருக்கா இல்லையான்னு. கோடியில் போட்டுருக்கோம். எஸ், பார்த்துக்கணும். அந்த அப்படியே உங்களுக்கு உங்க டேட்டா செட் இம்போர்ட் பண்ணி முறையா போட்டு பார்க்கணும் இருக்கா இல்லையா. நம்ம இதை உங்களுக்கு இதான் டேட்டா செட். நமக்கு தெரியாது. இப்ப நம்ம ஒரு 10 காலம் 10 ரோ இருந்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது மாதிரி நிறைய ரோ இருக்கு நமக்கு தெரியாது உங்களுக்கு. ஏன் இருக்கா? ஸோ நம்ம என்ன பண்றோம், உங்களுக்கு டேட்டா செட் இந்த இருக்குது. டேட்டா செட் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். பேண்டாஸ் மூலம் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். ரீட் சிஎஸ் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு செக் பண்ண போறோம், இருக்கா இல்லையா செக் பண்ண போறோம். உங்களுக்கு அப்புறம் அது பண்ணிட்டு என்னென்ன காலத்துல போட போறேன். அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்கு இல்லையா? அக்கௌண்ட் பேலன்ஸ்ல இருந்து என்ன பண்றாங்க வந்து 0 to 3 ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த அதாவது என்ன சார் அர்த்தம் ஸ்லைசிங்ல 0 to 3னாக்க என்ன அர்த்தம்? 0 to 3னாக்க இந்த இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு எடுத்துக்கிட்டேன். இதை எடுத்துக்கிட்டேன். இதான் 0 to 3னாக்க. ஓகேவா? 3 இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டேன். ஸ்லைசிங் படிச்சிருக்கீங்களா? பைத்தான்ல ரொம்ப முக்கியம் சார், எல்லாமே பார்த்துங்க.
ரைட்டு. இப்போ 3 காலத்துல வந்து அக்கௌண்ட் பேலன்ஸ், மந்த்லி டெபாசிட், மந்த்லி வித்ராயல் 3 காலத்துல உள்ள டேட்டா எல்லாம் வந்து இண்டிபெண்டா இருக்குதா இல்லைன்னா டிபெண்டா இருக்குதா, லினியர் காம்பினேஷன்ல வந்திருக்கான்னு செக் பண்ணி பாக்குறேன். சரியா? பாக்குறோம் நம்ம. ஸோ நம்ம வந்து இந்த இருக்குது, இதான் உங்க டேட்டா செட் தான் இருக்குது, ஒரிஜினல் டேட்டா செட்டு. இதை வந்து இது வந்து அந்த இது மட்டும் எடுத்துக்கிட்டேன். என்ன எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு 500, 1000, 500, 1000, 8500 இதை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து இதை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து இதை மூணு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஒரு காலத்துல உள்ள ஒரு காலத்துல இருந்து 3 ரூபா எடுத்துக்கிட்டேன். அக்கௌண்ட் பேலன்ஸ் காலத்துல இருந்து 3 ரூபா எடுத்திருக்கேன். சரியா? 3 ரூபா எடுத்திருக்கேன் அக்கௌண்ட் பேலன்ஸ் காலத்துல இருந்து. மந்த்லி டெபாசிட்ல இருந்து 3 ரூபா எடுத்திருக்கேன். சரிதானே? அதான் உங்களுக்கு வந்து இப்படி போட்டிருக்காங்க அவங்க. ஸ்லைஸ் உங்களுக்கு போட்டோம்ல உங்களுக்கு. ஓகேவா? இது வந்து ரோ காலம். சரியா? பார்த்துங்க, எடுத்துருக்கலாம். நம்ம எல்லா ரோவும் 3 காலம் எடுத்திருக்கேன். இதை போட்டுட்டு என்ன பண்ணிட்டேன், நான் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து பண்ணி பார்க்கும்போது ஆன்சர் வருது. அப்போ என்ன, நான் வந்து அக்கௌண்ட் பேலன்ஸு, மந்த்லி டெபாசிட்டு, மந்த்லி வித்ட்ராயல் என்னாக்கா அது 3 காலத்துலையும் என்ன இருக்குனாக்கா டிபெண்ட் காலம் இருக்குன்னு அர்த்தம், டிபெண்ட் வெக்டர் இருக்குன்னு அர்த்தம். இதுதான் கன்ஃபார்ம் பண்ணுறோம். சரி, உங்களுக்கு அப்புறம் சரி எத்தனை சார் இருக்குது அது வேற போட்டு பார்க்க போகிறோம். இப்போ கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, கட்டாயமாக கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இதை 3 எடுத்து பார்க்கும்போது என்ன பண்ணியாச்சுனாக்கா 0 வந்துச்சு. அப்போனாக்கா இந்த 3 காலத்துலையும் அக்கௌண்ட் பேலன்ஸ், மந்த்லி டெபாசிட், மந்த்லி வித்ட்ராயல் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு, உங்களுக்கு வந்து டிபெண்ட் காலம் இருக்குன்னு அர்த்தம். கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதான் விஷயம், அதான் பண்ணுறோம். ரைட், சரி, அவ்வளோதான் சார், முடிஞ்சாச்சு. நீங்க வந்து இன்னும் அடிஷனலா நீங்க படிக்க ஆசைப்பட்டீங்கன்னாக்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ எப்படி எவ்வளவு இன்டெப்தா சொல்றோமோ அதே மாதிரி மெஷினுக்கும் இன்டெப்தா சொல்லுவோம். ஆனாலும் இல்லை சார் இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகேவா, எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து அந்த கோப்புலர் வெக்டார் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்துங்க. இன்னொன்று வந்து வச்சுங்க, கோப்புலர் வெக்டார் வந்து பேரலா தான் இருக்கணுமா, அதுக்கு அது ஒன்று இருக்குது. அதெல்லாம் நீங்க அடிஷனலா ரீட் பண்ணி பார்த்துங்க. அடிஷனல் போட்டு வச்சிருக்கோம் உங்களுக்கு. சரியா? இன்னொன்று படிக்க ஆசைப்பட்டீங்கன்னாக்க நீங்க இன்னும் கொஞ்சம் நாங்கள் இன்டெப்தா படிக்க ஆசைப்பட்டோம்னாக்க நீங்க வந்து அதெல்லாம் போட்டு வச்சிடலாம் நீங்க அப்படின்றவங்க. இதெல்லாம் என்ன கோப்புலர் என்ன பேரலல் வெக்டார் என்ன அதெல்லாம் நீங்க வந்து பார்த்து வச்சு முடியும். இல்லை ஜஸ்ட் நோட்ஸ் போட்டு வச்சிருக்கேன். போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் வந்து இது மாதிரி தான் சார் விஷயம். பார்த்துங்க, இந்த வெக்டர் முடிச்சாச்சு. அப்புறம் வந்து நம்ம அடுத்த வெக்டர் போக போறோம். நம்ம கோஇனிஷியல், கொலினியர், கோப்ரம்னு பார்த்தாச்சு. கட்டாயம் கொஸ்டின் உண்டு, எப்போதுமே வெக்டர்ல வந்து கொஸ்டின் உண்டு. 3 பத்திலையும் டிஃபரெண்ட் கேட்பாங்க. பார்த்துங்க. சரி, 0 பார்த்தோம், யூனிட் பார்த்தோம், பொசிஷன் பார்த்தோம். பொசிஷன் தான் ட்ரோன் பார்த்தோம். ட்ரோன் வந்து ஒரு பர்டிகுலர் செகண்ட்ல எந்த லேட்டிடியூடு லாங்கிடியூட்ல வந்து எந்த செகண்ட் இருக்கு நம்ம வந்து பொசிஷன்ல பார்த்து நம்ம வந்து ட்ரோன் வச்சு பார்த்தோம். இப்போ 3 பார்த்து முடிச்சுட்டோம். அப்புறம் லைக் வெக்டர், அன்லைக் வெக்டர். ரொம்ப ஈஸி, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப உடனே முடிச்சிடும் உங்களுக்கு. உண்மை கிடையாது, ஏன் வச்சுங்க. இப்போ வந்து லைக் அன்லைக், ஓகேவா, அவ்வளோதான். சேம் டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷன். சேம் டைரக்ஷன் போனாக்க வந்து லைக் வெக்டர் சார். ஆப்போசிட் போனாக்க வந்து எனக்கு உங்களுக்கு வந்தது அப்போசிட் டைரக்ஷன் போனாக்க அன்லைக் வெக்டர் சார். இதுதான் விஷயம் உங்களுக்கு. சரிதானே? ரைட், இங்கே பார்த்துங்க, எக்ஸாம் பார்த்துங்க. போட்டுங்க இல்லை சரி, லைக் அன்லைக் பார்த்தோம். ரைட், என்ன இருக்கு உங்களுக்கு எப்பவுமே சேம் டைரக்ஷனாக இருக்கும். அன்லைக் வெக்டர் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு சார். ஏபி வந்து 2 வெக்டார் இருக்குது, ரெண்டுமே உங்களுக்கு லைக் வெக்டார். இது என்ன பண்ணாக்கும் ஏவும் பி உங்களுக்கு ஆப்போசிட் வெக்டார். ஒன்று மேலே போகுது, டைரக்ஷன் மேலே போகுது. இதுதான் விஷயம். ஞாபகம் வச்சு மறுபடியும் அவங்க வந்து மேக் பேசவே இல்லை, லென்த் பேசவே இல்லை, மேக்னிடியூட் பேசவே இல்லை, டைரக்ஷன் மட்டும் தான் பேசுறாங்க. இது வந்து மேக்னிடியூட் 10 இருக்கலாம், 5 இருக்கலாம், சேம் டைரக்ஷன் போகுது. இது அன்லைக் வெக்டார். மேக்னிடியூட் வந்து மாறி இருக்கலாம், அது முக்கியம் கிடையாது. நமக்கு மேக்னிடியூட் முக்கியம் கிடையாது, டைரக்ஷன் மட்டும் தான் முக்கியம். சரிதானே? கீழே போட்டுருக்காங்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் நோட் தட் த மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டர் டஸ் நாட் மேட்டர். அதான் முக்கியமான விஷயம். இதான் முக்கியமான விஷயம். இதாக இருக்கு சார், லைக் வெக்டார், அன்லைக் வெக்டார். ரைட், பார்த்துருவோம். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான் உங்களுக்கு, உண்மை கிடையாது. அப்புறம் மேக்னிடியூட் மாறுமா, கட்டாயம் மாறும். சேமா இருக்கலாம், டிஃபரெண்டா இருக்கலாம், சொல்ல முடியாது. சரிதானே? அப்புறம் எப்படி உங்களுக்கு தே ஆர் பேரல் டு ஈச் அதர். முக்கியமான விஷயம், தே ஆர் பேரல் டு ஈச் அதர். 2 வகையான பேரல் இருக்கு சார், ஆயம் வச்சுங்க. பேரல் டு ஈச் அதர் இருக்குது, அப்புறம் தனியா பேரல் ஒன்று இருக்குது. நல்லா க்ளோஸா கவனிச்சுங்க. இந்த வெக்டர் இது வந்து பேரல் டு ஈச் அதர். இது பேரல் டு ஈச் அதர்னாக்க வந்து இது மாதிரி ரெண்டுமே இப்படி இருக்கும். ஈச் அதர் இப்படி இருக்கும். வெறும் பேரல்னாக்க ஒன்று மேல ஒன்று இருக்கும். கொலினியர் வெக்டர் பார்த்தோம்ல, கொலினியர் வெக்டர்லாம் பேரலல் வெக்டார். ஓகேவா, அது மேலேயே படுத்திருக்கும். இன்னும் சேம் டைரக்ஷன் இருக்கும், இல்லைனாக்க அதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷன் போயிட்டு இருக்கும். அப்புறம் வந்து பேரல் டு ஈச் அதர்னா இதான் பேரல் டு ஈச் அதர். சரிதானே? பேரலல் வேற, பேரல் டு ஈச் அதர் வேற. கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கணும். ரைட்,
ஸோ இன்னொன்று பார்த்தவங்களுக்கு அன்லைக் வெக்டார்ஸ் வந்து எப்பவுமே எங்களுக்கு வந்து சேம் டைரக்ஷனா வந்து டூ நாட் அன்லைக் வெக்டார்ஸ் ஆர் வெக்டார்ஸ் டூ நாட் ஹேவ் ஓகே லைக்னா சேம் டைரக்ஷன் அன்லைக்னாக்கு வந்து டிஃப்ரெண்ட் டூ நாட் ஹேவ் சேம் டைரக்ஷன் இதான் விஷயம். அப்புறம் ஆப்போசிட்டா இருக்கு பார்த்துங்க எப்பவுமே ஆப்போசிட்டா இருக்கு உங்களுக்கு. அப்புறம் வந்து இன்னொன்று பார்த்துங்க அப்படின்ட்டு சரி இன்னும் முக்கியமான விஷயம் பார்த்துங்க. இப்போ இது வெக்டார் பார்த்தோம். இது வந்து ஒரு வெக்டாரு பார்த்தோம். நம்ம இதுக்கு என்ன பண்ணுங்கனாக்க வந்து இந்த இருக்கு. இப்போ சொல்லுங்க யாராச்சும் எனக்கு வந்துக்கிறோம் 2 வெக்டார் போட்டிருக்கேன். இது வந்து லைக் வெக்டார் அன்லைக் வெக்டாரா சார்? இது லைக் சார். லைக் வெக்டார். ஏன் சொல்றீங்க அப்படி? இந்த பாருங்க, நம்ம என்ன சொன்னோம், லைக் வெக்டார்னாக்க வந்து ரெண்டுமே மியூச்சுவலி பேரல்னு சொன்னோம். நான் பர்பஸ் தள்ளி போட்டிருக்கேன். இப்படி இருக்கணும் சார், இப்படி இருக்கணும் இடத்துல. அதை வந்து நீங்க கரெக்டாக வரைய தெரியாது, அட்ஜஸ்ட் பண்ணீங்க. சரி, லைக் வெக்டார்னாக்க ஒன்று என்னன்னாக்க மியூச்சுவலி பேரல்னு சொல்லிருக்கோம். இதுதான் லைக் வெக்டார். டைரக்ஷன் சேமா இருக்கணும், மியூச்சுவலி பேரலா இருக்குன்னு சொல்லிருக்கோம். அப்புறம் பாருங்க, இது மாதிரி என்ன பண்ணாக்க அன்லைக்னாக்க வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கணும். இந்த வெக்டார் இருக்குல்ல, இது அப்படியே கரெக்டா என்ன பண்ணுறதுக்கு வந்து இப்படி இருக்கணும். இந்த இடத்துல கரெக்டா ஆப்போசிட்டா இருக்கணும். அப்பதான் எல்லா வெக்டாரும் இருக்கும். ஒரு வெக்டார் வந்து இப்படி கரெக்டா போட்டேன், இது இப்படி போட்டேன். இன்னொரு வெக்டார் வந்து நான் இப்படி போட்டுன்னு வச்சுக்கலாம், இது ரெண்டு அன்லைக் கிடையாது. சொல்றேன், இது வந்து லைக்கும் கிடையாது அன்லைக் கிடையாது. ஏன் லைக் கிடையாது அன்லைக் கிடையாது. அன்லைக்னாக்க இந்த வெக்டாருக்கு அப்படியே டைரக்ட் ஆப்போசிட் டைரக்ஷனா இருக்கணும், அப்பதான் அன்லைக்னு அர்த்தம். லைக் வந்து அப்படியே ரெண்டு என்ன பண்ணணும், மியூச்சுவலா இருக்கணும், பேரலா இருக்கணும். புரிஞ்சுங்க உங்களுக்கு அப்படின்ட்டு. இந்த போட்டிருக்குல்ல, இது வந்து லைக் கிடையாது அன்லைக் கிடையாது. இது நெய்தர் லைக் நார் அன்லைக் அப்படி ஞாபகம். அதாவது அன்லைக்னாக்க டைரக்ஷன் வந்து குவைட் ஆப்போசிட்டா இருக்கணும், 180 அப்படியே ஆப்போசிட்டா இருக்கணும். அது மட்டும் ஞாபகம். அதுதான் விஷயம். ரைட். அப்புறம் வந்து பார்த்துக்கோம், சின்ன கோடு தான், வேற பெருசு ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு உங்களுக்கு. நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நீங்க என்ன பண்றோம், நம்ம வந்து 2 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க, சேம் லைன்ல வாங்க பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஏன் வச்சுங்க, ஒரு ஒத்தையடி பாதை இருக்கு ஊர்ல, கிராமத்துல ஒத்தையடி பாதை கேள்விப்பட்டிருக்கீங்களா, போயிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ 2 people walk straight out from என்ன போயிட்டு இருக்காங்க, சேம் லைன் போயிட்டு இருக்காங்க. சரிதானே? ஒருத்தர் வந்து ஒரு அப்படி 2 பேருமே சேம் டைரக்ஷன் போனாக்க வந்து லைக் வெக்டார். ஓகேவா? ஒத்தையடி பாதையில ஒருத்தங்க ஆப்போசிட் வரணும்னு வச்சுங்க, எப்பவுமே அது வந்து ஆப்போசிட் வெக்டார். இதுதான் சார் விஷயம். சரியா? அது மட்டும் ஞாபகம். அப்புறம் வந்து என்ன பார்த்தவங்களுக்கு வந்து அப்புறம் வந்து என்ன பார்த்தோம், இப்போ உங்களுக்கு இந்த to check if 2 vectors are like vectors, we need to determine if the scalar are multiples of each other. அதுவும் போட்டுருக்காங்களா, இந்த பாயிண்ட் யூஸ் பண்றேன். To check 2 vectors are like vector, we need to determine if they are scalar multiples of each other. Scalar multiples of each other. ரைட். இங்க பாருங்க, ஒரு படம் போட்டு காமிச்சிருக்கோம். நம்ம பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணலையோ? சரி, ஓகே சார். வெக்டார் இருக்குது. அப்புறம் x1 இது ஒரு வெக்டார், x2 இது ஒரு வெக்டார். அப்புறம் வந்து லைக் 2 வெக்டார் போட்டிருக்கோம், அன்லைக் வெக்டார் போட்டிருக்கோம். சரிதானே? லைக் வெக்டார் போட்டிருக்கோம், அன்லைக் போட்டிருக்கோம். நம்ம வந்து ஆரோ போட்டு காமிச்சிருக்கோம். 4 வெக்டாருக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆரோ போட்டு காமிச்சிருக்கோம் நம்ம. சரிதானே? வேற ஒன்றும் கிடையாது. இமேஜ் வந்துருங்க. இப்ப என்ன இல்லையா? ஸோ க்ளோஸ் கவனிச்சிங்க சார். அப்புறம் இந்த பாருங்க, இந்த ப்ளூ வெக்டார் இருக்குல்ல, இந்த ப்ளூ வெக்டாரும் இதுவும் பேரலா இருக்கு பாருங்க. சரிதான் நம்மளுக்கு? அப்புறம் ஆனா மேக் மாறி இருக்கு, லென்த் மாறி இருக்குது. சரிதானே? லென்த் மாறி இருக்குது, ஸ்டார்டிங் பொசிஷன் மாறி இருக்கு. இது ரெண்டுமே கரெக்டா பேரலா இருக்கு. இது லைக் வெக்டார், சேம் டைரக்ஷன் இருக்கு. ப்ளூ ரெண்டு ப்ளூமே உங்களுக்கு. சரிதானே? அப்புறம் பாருங்க, இந்த 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 ரெட் இருக்குல்ல, இந்த ரெட்டுக்கு குவைட் ஆப்போசிட்டா இருக்குது. இது வந்து அன்லைக் வெக்டார். சரிதானே? லைக் வந்து என்ன பண்றதுனாக்க வந்து ரெண்டுமே பேரலா இருக்குது. இன்னொன்று வந்து சேம் டைரக்ஷன் போயிட்டு இருக்குது. அன்லைக்னாக்க என்ன பண்ணாக்க இந்த வெக்டாருக்கு அப்படியே குவைட் ஆப்போசிட்டா இருக்கும். சரிதானே? ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இதுதான் அன்லைக் வெக்டார். கொஞ்சம் மாறி இருந்துச்சுனாக்க வந்து அன்லைக் வெக்டார் கிடையாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அது வந்து லைக் வெக்டாரும் இருக்காது, அன்லைக் வெக்டாரும் இருக்காது. அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதான் பார்க்க வேண்டியது. நம்ம வந்து ஒரு இப்போ ஓகே, நம்ம என்ன பண்றோம், ஒரு டேட்டா செட் எடுத்துக்கிட்டு ரியல் டைம் போட்டு பார்த்துருவோம். லைக்னா என்ன, அன்லைக்னா என்ன பார்த்துருவோம். ஓகே, நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஒரு வருஷம் வந்து சேல்ஸ் வந்து நல்லா போயிட்டு இருக்கோம், ஒரு வருஷம் சேல்ஸ் வந்து கம்மியா இருக்கலாம், இல்லை அப்படியே ஆப்போசிட் போகலாம். போன வருஷம் 100 பொருள் வித்துச்சு, இந்த வருஷம் என்ன பண்ணாங்க வந்து எதுவும் விற்காம இருக்கலாம். அந்த ஒரு ரியல் டைம் போட்டு பார்த்துட்டு பார்க்கணும். லைக் அன்லைக் வந்து போட்டு பார்த்துக்கலாம்.
சேல்ஸ் வச்சு பார்த்துப்போம். சேல்ஸ் டேட்டா இருக்கு இல்லையா, அதை வச்சு பார்த்துப்போம். ரைட், எனக்கு வந்து சேல்ஸ் டேட்டா இருக்கு சார். ப்ராடக்ட் ஏ, ப்ராடக்ட் பி. ஸோ வச்சுக்கிட்டீங்க ப்ராடக்ட். நம்ம லேப்டாப்பு உங்களுக்கு என்ன 2 பிராண்ட் வச்சுருந்தீங்க, ஓகேவா? லெனோவா, அப்புறம் வந்து டெல் கம்ப்யூட்டர். இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து ஏதோ ஃப்ரூட்ஸ் வச்சுங்க, ஆப்பிள் ஆரஞ்சு வச்சுங்க, அந்த ப்ராடக்ட் இருக்குது. அதான் இந்த இருக்குது. ஒரு ப்ராடக்ட் வச்சாச்சு. இது ப்ராடக்ட் பேர் ஏ ப்ராடக்ட், இது பி ப்ராடக்ட் வச்சு சரிதானே? சேல்ஸ் டேட்டா வச்சாச்சு. ஓகே, இதான் பண்ணி வச்சு இந்த 2 சேல்ஸ் டேட்டாவுக்கு நாம் கண்டுபிடிக்கிறேன். நாம் திரும்பி உங்களுக்கு எப்பவுமே நாம் கண்டுபிடிப்போம். லென்த் கண்டுபிடிக்கிறோம், அதனுடைய மேக் கண்டுபிடிக்கிறோம் சரிதானே? கண்டுபிடிச்சாச்சு, 2 ப்ராடக்ட் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் என்ன பண்றோம்னா உங்களுக்கு வந்து அதனுடைய அந்த சேல்ஸ் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, நாம் கண்டுபிடிச்சோம்ல, சேல்ஸ் ப்ராடக்ட் ஏ இருக்குல்ல, அதனுடைய நாமாட் வெயிட் பண்றேன். அந்த வெயிட் பண்றேன். சேல்ஸ் ப்ராடக்ட் ஏ, அதனுடைய நாமாட் வெயிட் பண்றேன், நாம் ஏ. அப்புறம் சேல்ஸ் ப்ராடக்ட் பி இருக்குல்ல, பி வந்து அதோட நாம் கண்டுபிடிச்சிட்டு அதை வெயிட் பண்றோம். இதான் விஷயம். சிம்பிளா உங்களுக்கு ஒரு டேட்டா செட் வந்து சின்ன சைஸ் இருக்குதா பண்றேன், வேற ஒன்றும் கிடையாது. இந்த பாருங்க, சேல்ஸ் ப்ராடக்ட் ஏ இருக்கு, பி இருக்குது. நாம் கண்டுபிடிக்கிறேன். நாம் கண்டுபிடிச்சாச்சு. நாம் கண்டுபிடிச்சு இந்த நாம வந்து இதெல்லாம் வெயிட் பண்றேன். ஓகேவா? அதாவது அதனுடைய சேல்ஸ் ப்ராடக்ட் ஏ டிவைட் பை நாம் ஏ இந்த பண்றோம். பண்ணாக்க என்ன வருது? எனக்கு ஆன்சர் வந்து வந்துட்டு எனக்கு நாம் வெயிட் பண்ண பிறகு எனக்கு வந்து இது வந்து ஒரிஜினல் வெக்டாரு. நாம் கண்டுபிடிச்ச பிறகு எனக்கு வந்து இருக்குது இந்த வந்துட்டு எனக்கு இந்த வந்துட்டு எனக்கு சரிதானே? கண்டுபிடிச்சாச்சு. இதுல வந்து 1 2 3 4 5 டேட்டா இருக்குது. நாமால வெயிட் பண்ணப்பட்ட பிறகு எனக்கு 5 இருக்கு. எனக்கு 1 2 3 4 5 டேட்டா இருக்கு. நாம் ஏ நாம் பி பிடிச்சாச்சு. அப்புறம் இப்ப என்ன பண்றோம்? உங்களுக்கு வந்து இப்ப நாம் ஏ வெக்டார் இந்த இருக்கு இல்லையா, லைக் வெக்டார் வந்துருக்கு. இதுதான் உங்களுக்கு இந்த இருக்குது சரியா? இது என்ன பண்றேன்? ஆப்போசிட் வெக்டார் என்ன பண்றேன்? பீட்டாவை அதை கண்டுபிடிச்சு அதை மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்றோம். எங்க பண்றோம்? நாம் கண்டுபிடிச்சிட்டோம். லைன் நம்பர் எங்க இருக்குது? இந்த இருக்கு. ஸோ என்னுடைய இதான் என்னுடைய லைக் வெக்டார் இருக்குல்ல, இந்த லைக் வெக்டார் பி இருக்குது. லைக் வெக்டார் இருக்குல்ல, இந்த லைக் வெக்டார் என்ன பண்றேன்? மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்றேன். மைனஸா பண்றேன். 10 வந்து மைனஸ் பண்ணா -10, ஓகேவா? -10 வந்து மைனஸ் பண்ணா +10 ஆகுது. அது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இந்த வெக்டார் என்ன பண்ணாக்கா மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா இதுக்கு ஆப்போசிட் கிடைச்சிடும் சரியா? 10க்கு எனக்கு ஆப்போசிட் வேணும், என்ன பண்ணணும்? 10 வந்து மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணணும், -10 கிடைச்சிடும். அது மாதிரி என்னுடைய ஒரிஜினல் வெக்டார் அந்த லைக் வெக்டார் இருக்குல்ல, லைக் வெக்டார் வந்து நான் நெகட்டிவால வந்து மல்டிப்ளை பண்ணா எனக்கு கிடைச்சது அன்லைக் கிடைச்சதுதான் விஷயம். லைக் வெக்டார் எனக்கு இருக்குது, டைரக்ட் லைக் வெக்டார். இதான் என்னுடைய லைக் வெக்டார். இந்த லைக் வெக்டார் இருக்குது. இதை என்ன பண்றோம்னாக்க என்ன பண்றோம்? வீட்டானதை மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைச்சது? நெகட்டிவ் கிடைச்சிடும். இதுதான் உங்களுக்கு இதான் என்னுடைய லைக் வெக்டார். அதை மைனஸ் பண்ணா மைனஸ் வந்து வந்துட்டு எனக்கு மைனஸ். அதே தான் டேட்டா, சேம் டேட்டா இருக்கும். இது வந்து 0.36, இது -0.36, -45, இது வந்து -45. அவ்வளவுதான். இந்த லைக் வெக்டார் வந்து மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணிட்டா என்ன கிடைச்சது? வந்து அன்லைக் வெக்டார் கிடைச்சது பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து என்ன பண்றேன்? உங்களுக்கு வந்து அதை இதை ஜியோமெட்ரிக்கா போட்டு காமிக்கிறோம். ப்ராடக்ட் ஏ, ப்ராடக்ட் பி ரெண்டுமே சேம் என்னது சேம் டைரக்ஷன் இருக்குது. சேம் டைரக்ஷன் இருக்குது. அன்லைக் எப்படி இருக்கு பாருங்க? உங்களுக்கு வந்து ஒன்று வந்து அப்ல போகும்போது டவுன்ல போகுது. இது அன்லைக் வெக்டார். சரியா சார்? சரியா? நீங்க இந்த எக்ஸாம்பிள் அவசியம் கிடையாது. நீங்க தாராளமா என்ன பண்ணுங்க, நீங்க ஒரு 4 5 6 எடுத்துங்க, -5 -5 மைனஸ் போட்டுங்க. நெகட்டிவ் போட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அன்லைக் வெக்டார் ஆயிட போகுது. இதுதான் விஷயம். ஓகே, அது ஒரு பார்த்துட்டோம். ஓகே, பார்த்து முடிச்சுட்டோம். அவ்வளோதான் நினைக்கிறேன். இதை முடிச்சுட்டோம். அவ்வளோதான் உங்களுக்கு. சரி, இன்னொன்று வந்து க்ளோஸாக பார்த்தோம். நம்ம வந்து கொலினியர் வெக்டார் பார்த்தோம் நம்ம சரிதானே? இந்த கொலினியர் வெக்டார் இருக்குல்ல, அது நம்ம ஞாபகம் இருக்கா? கொலினியர் வெக்டார் வந்து சப்செட் ஆஃப் லைக் வெக்டார்ஸ் இருக்காங்க. நம்ம எப்படி இருக்கும் கொலினியர் வெக்டார்? எப்பவுமே நம்ம லைக் வெக்டார் என்ன பார்த்தோம்? நம்ம வந்து அந்த கொலினியர் வெக்டார் இருக்குல்ல, ஒரு பாயிண்ட் மிஸ் பண்றோமோ, ஒரு பாயிண்ட் மிஸ் பண்றானே சபி ஷர்மிளா சார். நம்ம ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ண மாதிரி எனக்கு இருக்கு. லீனியர் வெக்டார்ல 2 இருக்கு சார். அதுல பேரலாவும் இருக்கலாம், ஒண்ணுக்கு மேல ஒண்ணாவும் இருக்கலாம். எஸ் எஸ், அதான் எக்ஸாக்ட். அதான் இருக்கலாம். ரைட். நம்ம என்ன பார்த்துறோம்? இந்த என்ன வெக்டார் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப லைக் அண்ட் லைக் பார்த்துட்டு இருக்கோம்ல. லைக் அண்ட் லைக் வந்து இது வந்து பேரலாவும் இருக்கலாம். அப்புறம் வந்து இது ஒரு பேரலல், இது ஒரு பேரலல். இந்த இடத்துல இது ஒரு லைன் மேலேயே போகுது உங்களுக்கு. அப்புறம் இது ஒரு பேரலல். இந்த பாயிண்ட் மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இது ஒரு பேரலல் இருக்கு. இது வந்து மியூச்சுவலி என்னன்னாக்கா ஏ வெக்டார் பி வெக்டார் வந்து இது வந்து ஏ வெக்டார் பிக்கும் பிக்கு வந்து ஏ வெக்டார்னாக்கா மியூச்சுவலி பேரலா இருக்கும்.
ஏ வெக்டார் வந்து பிக்கு பேரலல், பி வெக்டார் வந்து ஏவுக்கு வந்து பேரலல் இப்படி இருக்கலாம். இல்லைனாக்க வந்து என்னன்னாக்கா ஒன்று மேல ஒன்று இருக்கலாம். சரிதானே? இந்த பாயிண்ட் ஞாபகம் தான் இந்த பார்த்தா ஞாபகம் வந்துடும். ஸோ இந்த கொலினியர் வெக்டார் இருக்குல்ல, கொலினியர் எப்படி இருக்கும்? எப்பவுமே உங்களுக்கு வந்து ஒன்று மேல ஒன்று இருக்கும்ல. அப்போ என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்காவே கொலினியர் வெக்டார் என்ன அர்த்தம் உங்களுக்கு வந்து? அது லைக் வெக்டார் தான். சரிதானே? ஒன்று வந்து கொலினியர் எப்படி இருக்கலாம்? லைக் வெக்டார் இருக்கலாம், சேம் டைரக்ஷன்ல போகலாம். இல்லாக்க என்ன செய்யலாம் உங்களுக்கு வந்து ஆப்போசிட் வெக்டார் போகலாம் உங்களுக்கு. சரியா? அப்போ கொலினியர் வெக்டார் வந்து லை ஆன் த சேம் லைன் வரும் சார். என்னங்க? 2 vectors lie on the same line. Wonderful. Yes. 2 vectors lie on the same line. ஒன்று மேல ஒன்று இருக்கு இல்லையா? அப்புறம் உங்களுக்கு லைட் வெக்டார் இருக்குல்ல, நம்மளுடைய கொலினியர் வெக்டார் இருக்குல்ல, அது பை டிஃபால்ட்டாவே எப்படி இருக்கு உங்களுக்கு வந்து? அது வந்து உங்களுக்கு லைட் வெக்டாரா இருக்கலாம், இல்லைனாக்க வந்து ஆப்போசிட் இருந்துச்சுனாக்க அன்லைட் வெக்டாரா இருக்கலாம். நீங்க வந்து அதை தொடர்பு பண்றது எப்படின்ட்டு கொலினியர் வெக்டாரையும் லைட் வெக்டாரையும் நீங்க வந்து எப்படி நீங்க கார்லேஷன் தொடர்பு பண்றாங்கனாக்கா இப்படிதான் பண்ண முடியும் உங்களுக்கு. இதுதான் சரி. ஓகே, அடுத்தது மறுபடியும் இங்க உங்களுக்கு தெரியும் கொலினியர் வெக்டார் வந்து வெக்டார்ஸ் ஆர் கொலினியர் இஃப் தே லை ஆன் தி சேம் லைன் பார்த்திருக்கோம் உங்களுக்கு. சரிதானே? திஸ் மீன்ஸ் தே ஆர் எய்தர் இன் தி சேம் டைரக்ஷன் ஆர் எக்ஸல் ஆப்போசிட் டைரக்ஷன் பார்த்திருக்கோம். அதே சொல்லுங்க சார். அதுல வந்து லைக் வெக்டார்ஸ் சொன்னீங்க, அன்லைக் வெக்டார்ஸ்க்கு அப்படிதானே இல்லையா? ஆமா, நீங்க கொலினியர் வெக்டார் வந்து இப்படி போலாம் சார் உங்களுக்கு புறம் தான் இருக்குல்ல. நீங்க இது வந்து இதான் உங்களுக்கு வந்து கொலினியர். கொலினியர் எப்படி இருக்கலாம் உங்களுக்கு வந்து? இது இப்படி ஒரே சேம் டைரக்ஷன்ல போகலாம், இல்ல ஆப்போசிட் டைரக்ஷன் போகலாம். சரியா? ஆப்போசிட்ல போனிச்சுனா அன்லைக், சேம் ஒரே போனிச்சுனாக்க லைக் வெக்டார். சரிதானே சார்? ஆமா சார். இப்போ அன்லைக் இப்போ வந்து கொலினியர் வெக்டார்ஸ் ஆர் சப்செட் ஆஃப் அன்லைக் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம்ல இல்லையா? திருப்பி சொல்லுங்க. இப்போ இந்த லைனை கொலினியர் வெக்டார்ஸ் ஆர் சப்செட் ஆஃப் அன்லைக் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம்ல? சொல்லலாம் கட்டாயமா. லைக் சொல்லலாம். எஸ், தாராளமா சொல்லலாம். ரைட். கொலினியர் வெக்டார்ஸ் ஆர் சப்செட் ஆஃப் லைக் வெக்டார்ஸ். இந்த சார் அந்த பாயிண்ட் எடுத்து போட்டுங்க, குரூப்ல போடுங்க. நம்ம திருப்பி கன்ஃபார்ம் பண்ணுவோம். யாருக்கு இந்த क्वेश्चन கேட்டது யாரு? கரெக்ட் சார். கொலினியர் வெக்டர்ஸ் சப்செட் ஆஃப் லைக் அண்ட் அன்லைக் வெக்டர்ஸ். கரெக்ட் தானா? சரி, ஓகே, ரைட், ஓகே. நான் பாப்பா இது ஓகே. கொலினியர் வெக்டர்ஸ் ஆர் சப்செட் ஆஃப் லைக் ஆர் அன்லைக் வெக்டர்ஸ். ஆர் அன்லைக். நம்ம என்ன சென்டென்ஸ் கரெக்ட்டா செக் பண்ணி போடணும். அண்ட் அன்லைக் வெக்டர்ஸ். அண்ட் சார், அண்ட் அன்லைக் வெக்டர்ஸ். அண்ட் ஓகே. இல்ல ஆர் தானங்க. ஒன்னு லைக்கா இருக்கும், அன்லைக்கா இருக்கும். அப்படிதான் உங்களுக்கு டைரக்ட் ஆப்போசிட்ல போனிச்சுனா அன்லைக், மேல போனா லைக். அப்படிதானே? இல்ல சார், ரெண்டுமே இத சப்செட்டுக்கு தான் சார். அந்த லைக் சப்செட் ரெண்டுமே லைக் அண்ட் ஓகே தான. அண்ட் அன்லைக் வெக்டர்ஸ். அன்லைக் வெக்டர்ஸ். சரி, அது சொன்னது நல்ல பாயிண்ட். தேங்க்ஸ் சார். இதான் சார் விஷயம். ஜஸ்ட் வந்து நீங்க ஒரு ரீகேப் பண்ணீங்க. இதான் பண்ணணும். இப்போ ரிலேஷன்ஷிப் வந்து இந்த கொலினியருக்கும் லைக் வெக்டாருக்கும் ரிலேஷன் போட்டிருக்காங்க. கொலினியர் தெரியும் உங்களுக்கு. நம்ம வந்து கொலினியர் வெக்டார் சார் வந்து எப்பவுமே லை அளந்து சேம் லைன்ல இருக்கும் எப்பவுமே உங்களுக்கு. அப்புறம் என்ன பார்த்துருப்போம் வந்து கொலினியர் வெக்டார் எப்படி இருக்குனாக்கா ஒரு வெக்டார் ஏ இருக்கும், அதை வந்து ஸ்கேல் பண்ணி புது வெக்டார் கண்டுபிடிச்சிருப்போம். என் ஒருக்கா என்ன சொல்றேன், எப்பயெல்லாம் ஒரு வெக்டாரை வந்து நீங்க ஒரு ஸ்கேலரால மல்டிப்ளை பண்ணி இன்னொரு வெக்டார் உண்டாக்குறீங்க, அந்த ரெண்டு வெக்டாரும் கட்டாயம் வந்து லை ஆன் த சேம் லைன். வச்சுங்க. ஒன்று மேல ஒன்றா எப்போதுமே இருக்கும். வெக்டார் நீங்க வந்து ஸ்கேல் பண்ணிட்டீங்கன்னாக்க கட்டாயம் எப்படி இருக்கும் உங்களுக்கு வந்து ஒன்று மேல ஒன்றா இருக்கும் உங்களுக்கு. பார்த்துருக்கோம். லைக் வெக்டார்ஸ் வந்து லைக் வெக்டார்ஸ் எப்படி இருக்கும் வந்து அதான் உங்களுக்கு வந்து ஸ்கேலர் மல்டிபிள் ஆஃப் அதர் தான். அதனால உங்களுக்கு எய்தர் பாயிண்ட் இன் த சேம் டைரக்ஷன் ஆர் எக்ஸாக்ட் ஆப்போசிட் டைரக்ஷன். லைக்கா இருக்கும், அன்லைக்கா இருக்கும். விஷயம் முடிஞ்சு போயிட்டுது. சும்மா எக்ஸ்ட்ரா ஒரு போட்டு வச்சிருக்கீங்க, தேவையான போட்டு வச்சிருக்கீங்க. இந்த இருக்குது உங்களுக்கு வந்து இதுதான் உங்களுக்கு இந்த சொன்னலையே, அதான் கொலினியர் சொன்னோம் இல்லையா? இல்லை, இது வந்து இதுதான் கொலினியர் வெக்டார். கொலினியர் வெக்டார் எப்படின்னு சொல்றது வந்து லைக் அன்லைக் இந்த ரெண்டுமே வருது. கரெக்ட் தான் சொன்னது. இப்போ இந்த போட்டோம்ல ரெண்டு வெக்டார் இருக்குது. இது என்ன பண்ணோம், எப்பவுமே கொலினியர் வெக்டார் வந்து பை டிஃபால்ட்டா என்ன உங்களுக்கு எப்படி இருக்குன்னாக்கா லைக் வெக்டாரா இருக்கும், அப்புறம் வந்து அன்லைக் வெக்டாரா இருக்கும். சேம் டைரக்ஷன் போன இது கொலினியர் இருக்கு. எல்லாம் ஞாபகம் இது கொலினியர் வெக்டார். அப்புறம் கொலினியர் சேம் லைன்லேயே போகுது உங்களுக்கு. சரியா? மூணு வெக்டாருமே சேம் லைன்ல போகுது. சேம் லைன் சேமா பச்சை வந்து லைக் வெக்டாரு, ப்ளூ வந்து அன்லைக் வெக்டார், ஆப்போசிட் பரவாஸ். அப்ப கட்டாயமா எந்த கொலினியர் வெக்டாரும் உங்களுக்கு வந்து லைக்காவும் இருக்கலாம், அன்லைக்காவும் இருக்கலாம். டைரக்ஷன் பொறுத்து மாறுபடும். இதோட இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு ரீஃப்ரேம் பண்ணலாமான்னு பாருங்க. சென்ட் பண்ணி சொன்னீங்களே, இப்ப இது வந்து கொஞ்சம் ரீஃப்ரேம் பார்த்துங்க, சரியா பார்த்துங்க. நம்ம கொலினியர் வெக்டார்ஸ் ஆர் சப்செட் ஆஃப் லைக் அண்ட் அன்லைக் வெக்டார்ஸ் வந்து பேஸ் டைரக்ஷன் போட்டுருமா? ஓகேவா? டைரக்ஷன் நம்ம டெஃபினேஷன் பார்த்து போவோம். ஓகே, ரைட். இவ்வளவுதான் இந்த போட்டுருங்க நம்ம. அப்ப என்ன இது வந்து கொலினியர் போட்டு பார்த்துருக்கோம். கொலினியர் கட்டாயமா என்ன இருக்கும், லைக்காவும் அன்லைக்காவும் இருக்கும். டைரக்ஷன் பொறுத்து இருக்குது.
இந்த பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே இருக்குது. இது வந்து அந்த பாசிட்டிவ் டைரக்ஷனா இருக்குது, நெகட்டிவ் டைரக்ஷனா இருக்குது. அவ்வளவுதான் சார் இப்போ வந்து. ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிள் போட்டு இன்னொரு கூட போட்டு வச்சிருக்கோம். நம்ம சேம் கோட் தான். இது மொத்தம் 3 போட்டு வச்சுட்டோம். இது வந்து லைக் வெக்டார், அதுக்கு ஆப்போசிட் வெக்டார் இருக்குது. இது வந்து ரெண்டுமே இல்லை, லைக்காவும் இல்லை அன்லைக்காவும் இல்லை. சரியா? இதுதான் விஷயம். அவ்வளோதான் சார் போட்டாச்சு. பார்த்துங்க, அவ்வளோதான். நம்ம வந்து லைக் வெக்டார் அன்லைக் வெக்டார் பார்த்துருக்கோம். இப்போ ஈக்குவல் வெக்டார் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருக்கோம். அடுத்து என்ன வெக்டார் இருக்குது? நெகட்டிவ் வெக்டார். சரி சரி. ஈக்குவல் வெக்டார் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். ஜஸ்ட் வரிசை வாங்க, குயிக்காக ஒரு 2 நிமிஷம் பேசி முடிச்சிடும். புதுசாக வரவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம். ஜீரோ வெக்டார், நல் வெக்டார். மேக் வந்து ஜீரோவா இருக்கும், மேக்னிடியூட் லென்த் வந்து எப்படி இருக்கும், நம்மளுக்கு வந்து ஜீரோவா இருக்கும் பார்த்தோம். சரியான இதை பார்த்தோம். யூனிட் வெக்டர் எப்படி இருக்கும், நம்மளுக்கு வந்து யூனிட் வெக்டர் நாம் வந்து எப்படி இருக்கும், நம்மளுக்கு வந்து 1 இருக்கும். யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிக்கணும்னாக்கா ஒரு வெக்டார் டிவைடட் பை இட்ஸ் நாம் கண்டுபிடிச்சோம்னாக்கா என்ன ஆயிடும்னாக்க வந்து அந்த வெக்டார் வந்து யூனிட் வெக்டார் மாறி போயிடும். யூனிட் வெக்டருடைய நாம் வந்து 1 இருக்கும். ஒரு வெக்டார் டிவைடட் பை இட்ஸ் நாம், அதான் யூனிட் வெக்டார். அதுக்கு நாம் கண்டுபிடிச்சா 1 இருக்கும் பார்த்தோம். பொசிஷன் வெக்டர் பார்த்தோம் உங்களுக்கு எப்படின்னு உங்களுக்கு பார்த்தோம். நம்ம அதுதான் நம்ம ட்ரோன் வச்சு எக்ஸாம்பிள் பார்த்தோம். பொசிஷன் வெக்டர் வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். உங்களுக்கு ஒரு எக்ஸ் லேட்டிடியூடு லாங்கிடியூட்ல வந்து பர்டிகுலர் செகண்ட்ல வந்து ட்ரோன் வந்து எந்த பொசிஷன்ல போயிட்டு இருக்குன்னு பார்த்தோம். உங்களுக்கு பார்த்தோம். சரியா? அப்புறம் உங்களுக்கு கோ இனிஷியல் பார்த்தோம். கோ இனிஷியல்ல என்ன ஒரே ஒரு ரூல்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து எந்த வெக்டர் என்ன பண்ணாக்க ஒரே ஸ்டார்டிங் பொசிஷன் 0 இருக்கும், ஒரு இடத்துல இருக்குன்னு பார்த்தோம். அது 0 இருக்கலாம், இல்லை எங்க வேணா இருக்கலாம். ஒரு கார்ட்டீசியன் பிளான்லயோ இல்ல 2 டைமென்ஷனல் கார்ட்டீசியன் பிளான்லயோ 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ்லயோ, நான் வார்த்தை கரெக்டாக கவனிச்சிங்க, 2 டைமென்ஷனல் கார்ட்டீசியன் பிளான்லயோ எனக்கு 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ்லயோ. ஓகேவா? 2D பேசும்போது நீங்க பிளான் பேசணும், 3D ஸ்பேஸ் பேசணும். நீங்க அப்ப என்ன உங்களுக்கு என்ன இருக்குன்னா, உங்களுக்கு வந்து எங்க வேணா ஆரம்பிக்கலாம். என்னன்னாக்கா ஒரே இடத்துல ஆரம்பிக்கணும், அதான் விஷயம். மேக்னிடியூட் வந்து மாறலாம், டைரக்ஷன் மாறலாம், அதான் கோஇனிஷியல் பார்த்தோம். அப்புறம் கோஇனிஷியல் எப்படின்னாக்கா பேரலா இருக்குன்னாக்கா என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து குவைட் ஆப்போசிட் இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் கொலினியர் பார்த்தோம். கொலினியருக்கும் கோஇனிஷியலுக்கும் வித்தியாசம் என்னன்னா, உங்களுக்கு வந்து கொலினியர் வந்து இப்போ கோஇனிஷியல் ஒரே இடத்துல தான் ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங் பொசிஷன் சேமா இருக்கணும், எல்லா வெக்டாரும் சேமா இருக்கணும். கொலினியருக்கு வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து எங்க வேணா இருக்கலாம். ஒரே ரூல் எப்படின்னாக்க இது பேரலா இருக்கணும். பேரல்னாக்க வந்து அந்த ஏன்னா எல்லா வெக்டாரும் லை அண்ட் சேம் லைனா இருக்கணும் பார்த்தோம் நம்ம. அப்புறம் கொலினியர் வெக்டாருடைய கிராஸ் ப்ராடக்ட் எப்படின்னாக்க 0வா இருக்கணும். சரியா? என்ன அர்த்தம்னாக்க அப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு, நம்ம இன்பிட்டார் கிராஸ் முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லிருக்கேன். என்னன்னா இப்ப 2 வெக்டார் நீங்க வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னாக்க புது வெக்டார் கொடுக்கும். ஏபி வெக்டார் 2 ஏ வெக்டார் பி வெக்டாரையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னாக்க புது வெக்டார் கொடுக்கும். அந்த புது வெக்டார் உங்களுடைய ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் பர்பெண்டிகுலரா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. சரியா? கீழே போட வச்சிருக்கோம், நம்ம சொன்னோம். அதான் நம்ம வந்து கொலினியரை பார்த்தது. அப்புறம் கோப் பிளானர் பார்த்தோம். கோப் பிளானருக்கும் என்ன பண்றோம்னா, உங்களுக்கு வந்து கோப் பிளானருக்கு என்ன பண்ணலாம், ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து எங்க வேணா இருக்கலாம், மேக்னிடியூட் எங்க வேணா இருக்கலாம், டைரக்ஷன் எப்படி இருக்கலாம், ஒரே பிளான்ல இருக்கணும், அவ்வளவுதான். அப்புறம் கோப் பிளானர்ல இருக்க 3 வெக்டார் எப்படி இருக்கும், கட்டாயமா என்ன இருக்கும், 3 வெக்டார்ல வந்து ஒரு வெக்டார் எப்படி இருக்கும், கட்டாயமா வந்து உங்களுக்கு டிபெண்டன்ட் வெக்டார் இருக்கும் பார்த்தோம் உங்களுக்கு. சரிதானே? அப்புறம் லைக் அண்ட் லைக் வந்து டைரக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து டைரக்ஷன் 2 வெக்டாரோட டைரக்ஷன் சேம் டைரக்ஷன், 2 வெக்டாரோடைய டைரக்ஷன் சேமா இருந்தா லைக் வெக்டார். ஓகேவா? பேரலா இருக்கும்னு சொல்லிருக்கோம். அப்புறம் அன்லைக்னாக்க அப்படி குவைட் ஆப்போசிட்டா இருக்கணும் பார்த்துருக்கோம். இப்ப இதெல்லாம் பார்த்தோம். லைக் வெக்டாருக்கு வந்து லென்த் வந்து டிஃபரா இருக்கலாம் சார், மேக்னிடியூட் வந்து டிஃபரா இருக்கலாம், பட் டைரக்ஷன் மட்டும் தான் சேமா இருக்கும். எதுக்கு சார் சொல்றீங்க? லைக் வெக்டார் அண்ட் அன்லைக் வெக்டார் சார். லைக் மேக்னிடியூட் லென்த் வந்து டிஃபரா இருக்கலாம் சார் லைக் வெக்டாருக்கு. எஸ் யூ ஆர் ரைட். எஸ் டைரக்ஷன் வந்து சேமா இருந்தா லைக் வெக்டார், டைரக்ஷன் வந்து ஆப்போசிட் வந்து அன்லைக் வெக்டார், பட் மேக்னிடியூட் வந்து டிஃபரன்ஸா இருக்கலாம். ரைட். ஓகே ரைட். சேமா இருக்கும், டிஃபரண்டா இருக்கும், அப்படிதானே? அப்படிதானே? சேமா இருக்கும். ரைட். थैंक यू. ரைட். நல்ல விஷயம். ரைட். அப்புறம் வந்து இப்போ நீங்க அது மாதிரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் நீங்க நிறைய பேர் இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு இருப்பீங்க, அதை வந்து புதுசா ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பீங்க, சொன்னா அதையும் நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதனாலதான் அப்ப கேட்ப எதுக்கு நான் சரணாவையும் சபியும் கூப்பிட்டு கேட்டிருக்கேனாக்கா நான் பாயிண்ட் மிஸ் பண்ணிருப்போம் படிக்கும்போது. நம்ம நீ உங்களுக்கு புதுசா நீங்க நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க, இன்ஸ்டியூட்ல இல்ல புக்ல படிச்சிருப்பீங்க. சரி, இதையும் பண்ணலாமான்னு சொல்லுங்க, அதையும் ஆட் பண்ணி பண்ண. சரியா? அப்படின்ட்டு. ஸோ இப்போ சரணா சொன்னாங்கல்ல, இப்போ லைக் வெக்டார் அன்லைக் வெக்டார் வந்து டைரக்ஷன் சேமா இருக்கும், மேக் வந்து டிஃபரன்ஸ் சொன்னாங்க, மாறி மாறி இருக்கலாம் சொன்னாங்களே. மேக்னிடியூடு அதனுடைய அப்படி ஆப்போசிட். ஈக்குவல் வெக்டார் என்ன உங்களுக்கு சேம் தான், டைரக்ஷன் சேமா இருக்கும், மேக்னு சேமா இருக்கும். இதுதான் சார் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. ஈக்குவல் வெக்டார்
ஒன்றும் இல்லை, நம்ம வந்து 2 பேர் வந்து கிளாஸ் ரூம்ல வந்து என்ன இருக்குனாக்கா சேம் மார்க் சேம் கிரேட் ஈக்குவல் வெக்டார் சரியா போச்சு, அவ்வளோதான் சார் உங்களுக்கு. சரிதானே? இந்த இருக்குது சேம் டைரக்ஷன் சேம் மேக்கா இருக்கும். ஈக்குவல் வெக்டார் எப்ப மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆல்சோ டைரக்ஷன் இஸ் ஈக்குவல். ஒண்ணுமே கிடையாது, அவ்வளவுதான். சேம் மார்க் 99 மார்க் எடுத்திருப்பாங்க இப்ப, அப்புறம் வந்து கிரேட் வந்து சேம் கிரேடா இருக்கும். சரியா? இதுதான் சார் விஷயம். ஒண்ணுமே கிடையாது இல்லை. அப்புறம் ரைட். இப்ப நம்ம என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து அது இப்ப உங்களுக்கு ஒரு ரேட் சொல்லிடுறோம் உங்களுக்கு. இப்ப வந்து 5 ஸ்டெப் வந்து ஃபார்வேர்டு. சரிதானே? சரியாங்க? இன்னொருத்தர் என்ன பண்றாங்கனாக்கா 5 ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்றாங்க அப்படின்ட்டு. என்ன முக்கியமானாக்க 2 பேருமே என்ன பண்றாங்கனாக்கா சேம் ஆக்ஷன் பண்றாங்க, சேம் டைரக்ஷன் பண்றாங்க. 2 பேருமே சேம் டைரக்ஷன் பண்றாங்க, சேம் ஆக்ஷன் பண்றாங்க. எவ்வளவு ஸ்டெப் பண்ணிருக்காங்க? 5 ஸ்டெப் பண்ணிருக்காங்க. ஒரே ஒருல ஒண்ணு. ஓகேவா? இதான் உங்களுக்கு வந்து ஈக்குவல் வெக்டார். சிம்பிள் கோடு தான், நம்ம டைரக்டா கோடு போயிடும் நம்ம. சரிதானே? சிம்பிள் வெக்டார். இந்த பார்த்து தெரிஞ்சுக்கிற உங்களுக்கு சேமா இருக்கும். சேமா இருக்கா? எக்ஸ் ஒய் சேமா இருக்கு, எக்ஸ் ஒய் 2 கோஆர்டினேட் சேமா இருக்குது. பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு ஈக்குவல் வெக்டார். சரியா? இதுதான் சார் விஷயம் உங்களுக்கு. கோடு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இருக்கு சார். மறுபடியும் வந்து ஓகே, இன்னொரு கிளிச்சு ஒன்று இருக்கு. அதாவது சேம் மேக்னிடியூட் இருக்கணும், சேம் டைரக்ஷன் இருக்கணும், ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னா இருக்கலாம். முக்கியமான விஷயம் வச்சுங்க. இது வந்து இப்போ நம்ம பார்த்தோம்ல, நம்மளுடைய கோ இனிஷியல் வெக்டார் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் சேமா இருக்கலாம், அது மாதிரி அவசியம் கிடையாது. யூக்ளிட் வெக்டார் வந்து 2 தான் பார்க்க போறாங்க. உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இங்க பாருங்க, இது வந்து 0 ஆரம்பிச்சிருக்குது. இந்த ப்ளூ வெக்டார் எப்படி ஆரம்பிச்சா 2 ஆரம்பிச்சிருங்க. எக்ஸ் யூனிட் 2, ஒய் யூனிட் வந்து 2. இது வந்து எக்ஸ் யூனிட் வந்து 0, ஒய் யூனிட் 0. ஸோ அதாவது ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து மாறி இருக்கலாம். என்னன்னாக்க வந்து மேக்னிடியூட் வந்து சேமா இருக்கணும், டைரக்ஷன் சேமா இருக்கணும். இது மட்டும் தான் ஈக்குவல் வெக்டார். சரியா? சரி, ஓகே. இப்போ எனக்கு சந்தேகம் ஒன்று வருது. இதெல்லாம் நம்ம நிறைய இப்போ எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு நம்ம வந்து சபை கவனிச்சுங்க, கொஞ்சம் கவனிச்சுங்க. அதை தளபதி நீங்க கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க தெரிஞ்சாக்கப்ப. எனக்கு ஒரு டவுட் வருது இப்போ, எனக்கு ஏதாச்சும். இப்போ நாங்கள் எல்லா வெக்டரும் பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்காண்டி எனக்கு என்ன அப்புறம் கோ இனிஷியலுக்கு வந்து ஆர்ஜின் வந்து சேமா இருக்கணும், கொலினியருக்கு வந்து ஆர்ஜின் சேமா இருக்க அவசியம் கிடையாது, ஒன்று ஒன்றா இருக்கணும் பார்த்தோம். கோபிநாத்துக்கு வந்து ஆர்ஜின் முக்கியம் கிடையாது, மேக்னிட் முக்கியம் கிடையாது, எல்லாமே சேம் பிளான் இருக்குன்னு பார்த்தோம். லைக் அண்ட் லைக் வந்து என்ன பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரே டைரக்ஷன் இருக்கணும், இல்லை ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கணும். லைக் பார்த்தோம், மேக்னிட் முக்கியம் கிடையாது பார்த்தோம். இப்போ ஈக்குவல் பார்த்தம்போது என்ன சொன்னாங்கன்னாக்க வந்து மேக்னிட்யூடும் சமமா இருக்கணும், அப்புறம் வந்து டைரக்ஷன் சேம் பார்த்தோம். ஓகே சபி, எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ எனக்கு என்ன கொஸ்டினாக்க, ஏதாவது இப்போ இந்த வெக்டர்லாம் பார்த்து முடிச்சிட்டோம், பேசிஸ்லாம் முக்கியமான விஷயம் பார்த்து முடிச்சிட்டோம். எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ எந்த வெக்டராச்சும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் சேமா இருக்கணும். ஓகே, 2 வெக்டார் இருக்குது, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் சேமா இருக்கணும், டைரக்ஷனும் சேமா இருக்கணும், மேக்னும் சேமா இருக்கணும். அப்படி வெக்டார் இருக்கு ஏதாச்சும் அப்படின்னா தான் உங்களுக்கு டிபெண்டன்ட் ஆயிரும். அப்படி இருக்காது, எல்லாமே சேம் தான். அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து அது வந்து இது தானே டூப்ளிகேட் தானே இருக்கும். டூப்ளிகேட் ரோ வரும். அவ்வளவுதான் விஷயம். ரைட். அப்படி இருந்துச்சுனாக்கா ரோ வந்து டூப்ளிகேட் ரோ போயிடும். டூப்ளிகேட் ரோ எல்லாமே சேம் இருந்துச்சுனாக்கா ரோ டூப்ளிகேட் போயிடும். சேம் வேல்யூ, சேம் டைரக்ஷன், சேம் ஸ்டார்டிங் பொசிஷனாக்கா அந்த டூப்ளிகேட் ரோ ஆயிடும். ரோ டூப்ளிகேட் ஆயிடும். ஞாபகம் வச்சுங்க, டூப்ளிகேட் ரோ வேற, டிபெண்டன்ட் ரோ வேற. இங்க பாருங்க, ஞாபகம் வச்சுங்க, இந்த ரோ இருக்கு, இந்த பாத்துங்க, இந்த இருக்கு இல்லையா, இந்த 3 ரோ இருக்கு, கவனிச்சுங்க. இது வந்து டிபெண்டன்ட் ரோ. இது வந்து எனக்கு வந்து இந்த ரோ 3 இருக்குல்ல, இந்த ரோ 3 வந்து இந்த ரோ 4 எப்படி வந்துச்சுனாக்க ரோ 3யோட ஸ்கேலார் பண்ணி வந்திருக்கு எனக்கு. ஓகேவா? ஸ்கேலார் அது ஆமா 1.5 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். இந்த ரெண்டையும் இது வந்து 2ஆல வந்து பண்ணிக்கிட்டேன், 1ஆல பண்ணிக்கிட்டேன். சரிதான்? இதெல்லாம் வந்து இதெல்லாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிபெண்டன்ட் வெக்டார். டூப்ளிகேட் கிடையாது. டூப்ளிகேட்னா டிட்டோ வழி சேம் வழி இருக்குல்ல, மற்றும் இது டூப்ளிகேட். நம்ம வந்து ப்ரீ ப்ராசஸ் நடந்திருக்கு. நம்ம வந்து இது மாதிரி டூப்ளிகேட் வழி இருந்துச்சுன்னா என்ன பண்ண உங்களுக்கு கட்டாயம் என்ன பண்ண உங்களுக்கு அதை ரிமூவ் பண்ணி மாற்றிருக்கோம். ஞாபகம் இருக்கா? எப்படின்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். டிஎஃப் டாட் டூப்ளிகேட் மெத்தட் ஒன்று இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? டூப்ளிகேட் மெத்தட் ஒன்று இருக்குது, டூப்ளிகேட்டட் மெத்தட் ஒன்று, டூப்ளிகேட்டட் இந்த இருக்குல்ல. டூப்ளிகேட் மெத்தட் என்ன பண்ணுவீங்க, இதை வச்சு என்ன பண்ண ரூப் பண்ணும். 10 ரோவில் வந்து 2 ரோ டூப்ளிகேட்னா என்ன அர்த்தம்னாக்க ஸ்டார்டிங் பொசிஷன் சேமா இருக்கும், மேக்னிட்யூட் சேமா இருக்கும், சேம் டைரக்ஷன் இருக்கும். அதான் டூப்ளிகேட்னு அர்த்தம். அதை ரூம் பண்ணிக்கணும். இந்த டூப்ளிகேட் மெத்தட் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்க அது வந்து இந்த டேட்டா செட் வந்து ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவோம் உங்களுக்கு. அப்புறம் இந்த 1,45,000 வெக்டார் இருக்குல்ல, எல்லா டூப்ளிகேட் ரூம் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க படிக்கும் போது எங்கெங்கெல்லாம் நீங்க மேக்ஸிமம் அதை நீங்க ஒன்று பண்ணணும், கார்லேட் பண்ணி பார்க்கணும். எங்கேயாவது ஒரு விஷயத்துக்கும்
இன்னொரு விஷயத்துக்கும் எப்படி தொடர்புன்னு பார்க்கணும். அதான் நான் மெனக்கெட்டு ஒரு வாட்டி வெக்டார் எல்லாமே திருப்பி ஏன் காமிச்சிட்டு இருக்கனாக்க நீங்க தொடர்பு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். இந்த வெக்டாருக்கும் எப்படி ஒரு தொடர்பு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு என்ட்ரி அண்ட் ப்ராசஸா பார்க்க முடியும். நீங்க வெக்டார் தனித்தனியா பார்க்காதீங்க எப்போதுமே. ஆல்ரைட். இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம், ஈக்குவல் பார்த்து முடிச்சிட்டோம்ல, பார்த்து முடிச்சோம். ரைட். ஸ்டார்டிங் பொசிஷன் எவ்வளோ இருக்கலாம், இது மட்டும் இதாக இருக்கும் உங்களுக்கு, இதான் பார்க்கணும். ஆல்ரைட். அப்புறம் ஓகே, இது ஒன்று பார்த்துருங்க. அதில் ஒரு பார்த்துருக்கோம். இந்த வரணும் இதில் நான் வந்து படம் போட்டு காமிச்சோம்ல, இதை வந்து காமிச்சிடும். ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், முடிஞ்சா போட்டுவாங்க. கட்டாயம் போடுங்க, ட்ரை பண்ணுங்க. இது நம்ம அடிக்கடி பார்த்தோம்னா மூணு தான் பிளாட் போட்டிருப்போம். பிஎல்டி பிளாட் போடுவோம், ஆரோ போடுவோம், கியூவர் போடுவோம். சரியா? ஆரோவுக்கு வந்து சொல்லிருக்கேன் 4 பாராமீட்டர் அவசியம் கொடுக்கணும். கியூவருக்கு வந்து 2 பாயிண்ட் கொடுக்கணும், 2லேருந்து 5 வரைக்கும் கொடுக்கலாம். இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் 0, ஒய் ஆக்சிஸ் 0. இது வந்து உங்களுடைய வெக்டார் இருக்குல்ல, அதனுடைய பொசிஷன். ஓகேவா? இந்த இடத்துலயே 3,4, இந்த 3,4, இது 3, இது 4 கொடுத்துருங்க நம்ம. சரியா? இது வந்து வெக்டார். அப்புறம் நீங்க இந்த ஸ்கேல் கொஞ்சம் கொஞ்சமா புதுசு கருத்துங்க கொஞ்சம் நீங்க எப்பவுமே இந்த ஸ்கேல் யூனிட் வார்த்தை வந்து இது வந்து ஒரு என்னக்கா இது வந்து ஒரு பாராமீட்டர். 4 வகையான பாராமீட்டர் இருக்குது பைத்தான்ல. பொசிஷன் பாராமீட்டர் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து கோவிந்தராஜன் இருக்காரா? கோவிந்தராஜன் இருக்கீங்களா? கோவிந்தராஜன் இல்ல சார், அவர் இல்ல சார், கீவேர்ட் ஆர்குமெண்ட் சார். நான் ஒன்று மறந்துட்டேன். ஒன்று வந்து பொசிஷன் ஆர்குமெண்ட் இருக்குது, அப்புறம் வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட் இருக்குது. ரெண்டு என்ன யாரும் ஞாபகம் இருக்கா? பொசிஷன் ஆர்குமெண்ட், டிஃபால்ட் ஆர்குமெண்ட். என்னங்க? டிஃபால்ட் ஓகே, பொசிஷன் ஆர்குமெண்ட், டிஃபால்ட் ஆர்குமெண்ட், அப்புறம் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். ஆர்கிஆர்எக்ஸ் ரைட். இதுதான் கிஆர்எக்ஸ், கீ வேல்யூ ஆர்குமெண்ட். ஆர்எக்ஸ் ஓகே. இது போடுவோம்ல, ஸ்டார் போடுவோம் இல்லையா? ஸ்டார் டபுள் சாப்பிடுவோம், ஸ்டார் போடுவோம், டபுள் சாப்பிடுவோம். தேங்க்ஸ் லாரன்ஸ். லாரன்ஸ் சொன்னது யாரு? லாரன்ஸ். சரி, ஓகே ரைட். அது 4 வகையான ஆர்குமெண்ட் இருக்கு. இது வந்து பொசிஷன் ஆர்குமெண்ட், அது போய் பாருங்க பைத்தான்ல பாருங்க. ஓகே. இப்போ வந்து ஸ்கேல் யூனிட் ஒரு பாராமீட்டர் ஒன்று இருக்குது உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த பாராமீட்டர் வந்து ஸ்டார்டிங் எக்ஸோடைய 0 ஆரம்பிக்கும், ஒய் 0 ஆரம்பிக்கும். இது வந்து அந்த வெக்டார் பாயிண்ட் இருக்குல்ல, ஸ்கேலார் பாயிண்ட் 3,4 அது ஆரம்பிக்கும் பார்த்துருக்கோம். இப்போ ஸ்கேல் 1னா என்ன? இந்த ஸ்கேல் யூனிட் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பயன்படுது உங்களுக்கு. இது வந்து இந்த போட்டிருக்கும் இல்லையா, ஸ்கேல் யூனிட்னா என்ன அப்படின்னு என்ன பண்ணுங்கனாக்க நீங்கள் வந்து படிச்சுட்டு வாங்க. கொஞ்சம் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து வச்சிருக்கோம். இப்போ அது என்ன பண்ணிருக்கு, ஸ்கேல் யூனிட் வந்து எக்ஸ் ஒய்னு வேல்யூ எடுத்துருக்குது. எக்ஸ் ஒய் வேல்யூ எடுத்துருக்கு உங்களுக்கு. சரிதானே? நம்ம ஏற்கனவே நம்மள்ட்ட வந்து எக்ஸ் ஒய் வேல்யூ இருக்குது, எக்ஸ் ஒய் வேல்யூ எடுத்துருக்குது. இது எக்ஸ் ஒய் அதான் அப்பதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம போட்டு வச்சிருக்கோம். இது வந்து உங்களுக்கு வந்து அதில் என்ன பார்த்தோம் நம்ம, அதாவது இப்போ அந்த ஸ்கேல் யூனிட் பார்த்தோம்ல, அந்த ஸ்கேல் யூனிட் வந்து அப்படின்னா என்ன, இது வந்து ஸ்கேல் யூனிட்டை மாற்றி கொடுத்தோம்னாக்க உங்களுக்கு வந்து இதே மாதிரி வருமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஸ்கேல் யூனிட் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய்ன்னு என்ன பண்ணிருக்கேன், இந்த கீ வேல்யூ பாராமீட்டர், இந்த பாராமீட்டருக்கு வந்து வேல்யூ கொடுத்துருக்கேன், எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கேன். ஒரு சின்ன பிரிண்ட் கொடுத்து வச்சிருக்கோம். இது வந்து இப்போ தான் மேக்ஸிமம் எடுத்துக்குமே. இந்த சப்போர்ட் வேல்யூஸ் இருக்குல்ல, எக்ஸ் எடுத்துக்கும், ஒய் எடுத்துக்கும், எக்ஸ்பிளைன் எடுத்துக்கும், வித்து ஹைட்டு டாட்ஸ் இன்ஜெஸ்ட் எடுத்துருக்கும். உங்களுக்கு ஒரு பிரிண்ட் கொடுத்துருவேன். நீங்கள் வந்து நம்ம இந்தியா மேப் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இல்லாக்க நீங்கள் வந்து தமிழோட மேப் பார்த்துருப்பீங்க. அது என்ன போட்டிருப்பாங்க, மேலே வந்து 1 இன்ச் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர் போட்டிருப்பாங்க. எப்பயாச்சும் பார்த்துருக்கீங்களா? மேப் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? 1 இன்ச் ஈக்குவல்னா ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர் போட்டிருப்பாங்க. அழகு போட்டிருப்பாங்கல்ல, அது போட்டிருப்பாங்கல்ல, அது மாதிரி. ஸோ வந்து இந்த வேல்யூக்கு தவிர வேற எதுவும் எடுத்துக்காது. இந்த ஸ்கேல் யூனிட் இருக்குல்ல, இந்த ஸ்கேல் யூனிட் இது வந்து இந்த கொடுத்துருக்க எக்ஸ் எடுத்துக்கும், ஒய் எடுத்துக்கும், எக்ஸ் ஒய் எடுத்துக்கும், ஹைட்டு டாட்ஸ் இன்ஜெஸ் எடுத்துக்கும். இப்போ ஒரு சின்ன கோடு இதே நீங்கள் விட பண்ணுங்க, இந்த கோடை காப்பி பண்ணி என்ன பண்ணுங்கனாக்கா இந்த வேல்யூ மாற்றி கொடுத்து பாருங்க. எக்ஸ் ஒய் வர பண்ணுங்க, வித்து கொடுங்க, டாட் கொடுங்க, இது இன்ஜெஸ் கொடுத்து பாருங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம ஸ்லோவாக கற்றுப்போம். ஏன்னா இப்போ இந்த ஆரோவும் கீவேர்டும் நீங்கள் அவசியம் கற்றுக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் போடும்போது தெரியும் உங்களுக்கு. அப்புறம் எவ்வளோதான் கோடு போட்டு ப்ரூவ் பண்ணாலுமே நமக்கு வந்து இதை பார்த்து தெரிஞ்சு போயிடும். ஓகேப்பா, சேம் டைரக்ஷன்ப்பா, சேம் மேக்னிடியூடுப்பா, விஷுவலாக பார்க்க போகிறோம். நம்ம ரியல் டேரக்டர் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டோம் நம்ம. ஓகேவா? எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு வந்து போட்டு காமிக்கணும் உங்களுக்கு. இப்போ
சரிவா? அப்படிங்கிற வச்சு நம்ம வந்து போட்டு வச்சுக்கணும். அவ்வளோதான். ஜஸ்ட் நம்ம வந்து திருப்பி ஒரு ரிகர் பண்ணி பார்த்து நம்ம படிச்சிடலாங்க. இப்போ ஈக்குவல் வெக்டார் இருக்குது. சேம் ஆர் பேர் லைன்ஸாக இருக்கலாம், டைரக்ஷன் சேமாக இருக்கும், நம்ம லென்த்து சேமாக இருக்கும். பார்த்துருக்கோம். நம்ம வந்து என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதனுடைய ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து சேமாக இருக்கணும் அவசியம் கிடையாது. சேமாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதை பார்த்தோம் நம்ம. சரிதானே? அப்புறம் வந்து இன்னொன்று பார்த்தோம், 2 வெக்டார் வந்து ஈக்குவல் அரேஞ்ச்னாக்க என்ன பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும்போது அது கொலினியர் இருக்குன்னு பார்த்தோம். அது கொலினியராக இருக்கும் பார்த்தவங்களுக்கு. அப்புறம் வந்து ஈக்குவாலிட்டி இருக்கிறது என்ன அர்த்தம்? இது உங்களுக்கு வந்து கோஆர்டினேட்டும் அதனுடைய கோஆர்டினேட் ஈக்குவல் அரேஞ்ச்னாக்க ஈக்குவல் வெக்டார். இதை நம்ம வந்து ஈக்குவல் வெக்டார் வந்து பார்த்து முடிச்சது. இப்போ அப்புறம் நம்ம வந்து பார்த்துருவோம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ஒவ்வொரு மெஷின் லேர்னிங் ப்ரோக்ராம்லையும் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஏன் வச்சுங்க, ஒவ்வொரு மெஷின் லேர்னிங் ப்ரோக்ராம்லையும் ஓகேவா, லினியர் ரெக்ரெஷன் ஆரம்பிச்சு, ரேண்டம் ஃபாரஸ்ட் ஆரம்பிச்சு, சப்போர்ட் வெக்டர் மெஷின் ஆரம்பிச்சு, நீங்கள் அத்தனை இப்போ என்ன பண்ண போகிறோம், இது யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் வந்து இது வந்து பயன்படாத மெஷின் லேர்னிங் ப்ரோக்ராம் இல்லை, அந்த அளவுக்கு வந்து பயன்படும். சரியா? பார்த்துங்க. நம்ம வந்து இப்போ வந்து சீரோ வெக்டர் பார்த்துட்டோம், யூனிட் வெக்டர் பார்த்துட்டோம், பொசிஷன் பார்த்தோம், கோஇனிஷியல், கொலினியர், டோக்கன் பார்த்தோம், லைக் அன்லைக் பார்த்தோம், ஈக்குவல் பார்த்தோம். இப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் பார்த்துங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து 2 வார்த்தை வச்சுங்க, 2 வார்த்தை பார்த்துங்க. ஒன்று வந்து டிஸ்டன்ஸு, டிஸ்பிளேஸ்மெண்ட். ரெண்டுமே நீங்கள் வந்து மாறி மாறி வரும் உங்களுக்கு. டிஸ்டன்ஸ்மெண்ட் இருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை இல்லை நம்ம. சரியா? நம்ம இந்த ஸ்விக்கி எல்லாம் வந்து நம்ம பைக்ல கொண்டு போய் ஆர்டர்லாம் கொடுக்குறாங்கல்ல, ஓகேவா, அதெல்லாம் ஜஸ்ட் ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. அங்கேருந்து அதை பேஸ் பண்ணணும் அப்படின்னு அதுலேருந்து நம்ம வந்து கொண்டு போவோம். ரைட்? டிஸ்பிளேஸ்மெண்ட். ரைட். இப்போ முதல்ல ஒரு படத்தை மட்டும் பார்க்கணும் உங்களுக்கு. சரியா? இந்த நான் இங்கேருந்து பொண்ணு கிடையாது. நான் இங்கேருந்து இப்போ வந்து சென்னைக்கு போகிறேன். சென்னைக்கு போகிறது எங்கள் ஊர் தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக எங்களுக்கு வந்து பஸ் இருக்குது, இல்லை கார் இருக்குது. காருக்கு வேற போயிடலாம். அப்புறம் ஓகே தானே? இப்போ ஒரு 300 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். நான் சென்னை போகிறதுக்கு இந்த இருக்குது. நான் சென்னை வந்து டைரெக்டாக போகாமல் என்ன பண்ணுறதுக்கு, நான் போயிட்டு அனுப்புகிறோம். நான் போயிட்டு இப்போ திருச்சி போகிறேன். காவிரி அதை பார்த்துட்டு அங்கே வந்து போகிறேன். திருச்சியிலேருந்து மறுபடியும் சென்னை போகிறேன். ஏன் வச்சுங்க, இங்கேருந்து போகிறேன். இப்போ நான் டைரெக்டாக நான் வந்து தஞ்சாவூர்லேருந்து சென்னை போக ஆசைப்பட்டேன்னா எனக்கு 300 கிலோமீட்டர் முடிச்சிருவேன் அனுப்புகிறோம். இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் சென்னை போகிறதுக்கு. இப்போ நான் அப்படி போகாமல் தஞ்சாவூர்லேருந்து என்ன பண்ணுறேன், திருச்சி போயிட்டு அங்கேருந்து ஈரோடு போயிட்டு அப்புறம் சென்னை போகிறேன். மூணு ஸ்டாப் பண்ணி போகிறேன். அப்புறம் அப்போ என்ன ஆகும்னா என்னுடைய டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டு இருக்கும். தஞ்சாவூர்லேருந்து சேலத்துக்கு வந்து ஒரு 200, சேலத்துலேருந்து ஈரோடுக்கு 300, அப்போ ஈரோடு வந்து சென்னைக்கு ஒரு 300, 600 கிலோமீட்டர் போகிறான் இருக்கும். அது வந்து டிஸ்டன்ஸ் ஏமாச்சுங்க. ஆனால் என்ன அது டிஸ்பிளேஸ் பண்ணுறாங்க, பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் பார்த்துருக்கீங்கல்ல, அதோடைய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எதுனோ அதான் டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஒரு ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து ஒரு ஸ்டார்டிங் பொசிஷன் எண்டிங் பொசிஷன்லேருந்து நீங்கள் இப்படிலாம் சுற்றி போங்க. அப்போ சுற்றி போகும்போது என்ன ஆகும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டு இருக்கும். ஓகேவா? ஒரு ஸ்டார்டிங் பொசிஷனுக்கும் எண்ட் பொசிஷனுக்கும் எது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதான் டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஞாபகம் வச்சுங்க, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் சொல்றது உங்களுக்கு. இந்த டிஸ்டன்ஸ் எப்படின்னா ஊர் சுற்றி போயிட்டு இருக்கோம். நம்ம D2 சொல்லும் இல்லையா, ஊர் சுற்றி போயிட்டு இருக்கும் இல்லையா, அதான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ். ரைட்டா? இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க. இதை நான் என்ன பண்றேன், அப்போ 600 கிலோமீட்டர் பிரயாணம் பண்றேன். அப்போ 600 வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்கேலார் வேல்யூ. சரியா? ஒரு ஸ்கேலார் வேல்யூ ஞாபகம் வச்சுங்க. ஒரு குவான்டிட்டி 600 நம்பர், அவ்வளவுதான். 600 கிலோமீட்டர் அவ்வளவுதான். இது வந்து ஸ்கேலார் வேல்யூ. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன பண்றோம்னாக்க, நான் தஞ்சாவூர்ல இருந்து சென்னைக்கு போறோம்ல, போறோம்ல, அப்ப நான் போகும்போது நான் என்ன பண்றேன், ஒரு டைரக்ஷன் ஒன்று இருக்குது. இது வந்து வெக்டார் வேல்யூ. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வெக்டார் வேல்யூ. இது வெக்டார், இது ஸ்கேலார். டிஸ்டன்ஸ் ஞாபகம் வச்சு. ஏன்னாக்கா டிஸ்டன்ஸ் வந்து 600 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு டைரக்ஷன் கிடையாது, ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. சிம்பிளி ஒரு ஸ்கேலார் தான், ஒரே ஒரு நம்பர் தான். 600 வந்து ஒரு ரியல் ஃபேமிலியில உள்ள ஒரு வேல்யூ இருக்கலாம், இல்லைன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபேமிலி உள்ள வேல்யூ இருக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன இருக்கும்னாக்க கட்டாயம் டைரக்ஷன் இருக்கும். இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. 2 வார்த்தை முக்கியமான விஷயம். என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட்னாக்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், பாயிண்ட் டு பாயிண்ட். இங்கேருந்து எது ஷார்ட்டஸ்டோ அதான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுங்க. சரியா? இதை மனசை வச்சுக்கிட்டு படிங்க அப்படின்னு கொஞ்சம். நீங்க ஒரு ஏன்ற பாயிண்ட்ல இருந்து பின்ற பாயிண்ட் போறீங்க. நீங்க அப்புறம் வந்து இந்த போறீங்கல்ல, இதான் வெக்டார் கொடுத்தது. எனக்கு ஏபி வந்து வெக்டார் கொடுத்தது. உங்களுக்கு தெரியும் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ஏன் டிஸ்பிளேஸ் வெக்டார்னாக்க என்ன இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு டைரக்ஷன் இருக்கும், தெரியும் உங்களுக்கு. அப்புறம் இதுதான் டிஸ்பிளேஸ் வெக்டார். எப்போ உங்களுக்கு வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸா இருக்கணும், ஞாபகம் வச்சுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேஸ் வெக்டார். உங்களுக்கு இதுல இருந்து ஒரு இண்டஸ்ட்ரி வந்து இதான் உங்களுக்கு D2ன்னு பேரு. சுத்தி போறோம் நம்பர்ல. நம்ம ஜிபிஎஸ் வரைக்கும் அமைக்கும். நம்ம இந்த தெருவில் புகுந்து அந்த தெருவில் புகுந்து மாறி மாறி தான் போவோம். நம்ம ரியல் டயத்துல வந்து இது சாத்தியம் கிடையாது.
ஏன்னாக்க இடையில வந்து ஆறு வரும், குளம் வரும், ஏரி வரும், அதை பூந்து போக முடியாது, நம்ம போக முடியாது. நம்ம அப்ப என்ன பண்ண போகும்போது ஆறை சுத்தி போவோம், ஏரி சுத்தி போவோம், மாறி இதான் ரியாலிட்டி, இதான் ரியாலிட்டி உங்களுக்கு. ஏன் இருக்கா இப்படின்ட்டு நீங்க டைரக்டா போகணும்னா நீங்க வந்து கார்லயே பஸ்ஸே போக முடியாது, நீங்க ட்ரோன்ல தான் போகணுங்க. ட்ரோன் வந்து டைரக்டா போயிடும். ட்ரோன் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கொடுக்கும், ஓகேவா, கொடுக்கும். நம்மளுடைய மற்ற நீங்க கார் பஸ்லாம் போகும்போது நீங்க தெரு சுத்தி ரோடு சுத்தம் போகணும் உங்களுக்கு. அப்புறம் அதுதான் உங்களுக்கு வந்து அதுதான் உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு, ஷார்டஸ்ட் ரூட்னாக்க உங்களுக்கு. ஸோ அதை மைண்ட் வச்சுருவாங்க. அப்புறம் என்ன அர்த்தம் டிஸ்பிளேஸ்மெண்ட்னாக்க வந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் இனிஷியல் பாயிண்ட் டு ஃபைனல் பாயிண்ட், இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு உள்ளது. அப்புறம் இதுதான் உங்களுக்கு வந்து இது வரணும், டிஸ்பிளேஸ் தான் ஞாபகத்துக்கு வரணும், சரியா வரணும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து சொல்லிருக்கோம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்னு சொல்லிருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உங்களுக்கு மேட்ச் இருக்கும், அப்புறம் வந்து டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கும் உங்களுக்கு அப்படின்ட்டு. சரி, இப்போ பாருங்க, நம்ம வந்து ஒரு வீட்டில் இருந்து கடைக்கு போகிறோம். நம்ம உங்களுக்கு வந்து போகிறோம், நம்ம ஒரு 500 மீட்டர் இருக்கு உங்களுக்கு, டைரெக்டாக ஒர்க் பண்ணி போகிறவங்களுக்கு, சரியா, நியர் ஸ்டோர் போகிறவங்களுக்கு அப்படின்ட்டு ஸ்ட்ரைட் பார்த்து எடுக்கிறோம். நம்ம இடையில வந்து நேராக உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் கடை உங்களுக்கு டைரெக்டாக இருக்குது, நேராக போகிறவங்களுக்கு கடைக்கு போயிட்டீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து அப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு ஈஸ்ட் டைரக்ஷன் போகிறீங்க, டைரக்ஷன் இருக்குள்ள கட்டாயமா. ஸோ 500 மீட்டர் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து போயிட்டு வந்துட்டீங்க, சரியா போச்சு, சரியான. அப்போ உங்களுக்கு என்ன அர்த்தம்னாக்க வந்து அந்த 500 மீட்டர் எந்த பக்கம் போனீங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஈஸ்ட்ல போனீங்க. ஏன்னா கடை வந்து ஒரு டைரக்ஷன் இருக்குங்கள, அதனாலதான் என்ன பண்றது உங்களுக்கு வந்து இந்த 500 வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்னு சொல்றோம், ஞாபகம் வச்சுங்க, சரிதானே, ஞாபகம் வச்சுங்க. ரைட், நம்ம அப்படி நேரா போகலாம், நீங்க தேவையான நீங்க சுத்தியும் போகலாம், நீங்க வேற ரூட்டையும் போகலாம். உங்களுக்கு அப்புறம் அது முக்கியம் கிடையாது. நமக்கு எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னாக்க எனக்கு வந்து ஹோம்ல இருந்து ஸ்டோர் போயிட்டீங்க, அதான் ஹோம் ஸ்டோர், டைரக்டா போயிட்டீங்க, எங்க சுத்தி போய் வந்து போகல, சரியா, ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் போயிட்டீங்க. அப்புறம் இப்ப பாருங்க, நம்ம பார்ட்ல பார்த்துருக்கோம், நடந்து வாக்கிங் போகும்போது நம்ம வந்து பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி போகணும். சரிதானே, அது எவ்வளவு இருக்கும், 100 மீட்டர் போயிட்டு இருக்கணும். அப்புறம் என்ன செய்ய போன பிறகு நம்ம வந்து அங்கேருந்து ஒரு 200 மீட்டர் பாயிண்ட் சி போவோம். நம்ம வந்துட்டோம் பாயிண்ட் ஏ பி சி போயிருக்கு நம்ம, சரிதானே. சரி, இப்போ இது அப்படியே என்ன பண்ணுங்க, இதை ஞாபகம் வச்சுட்டு இதை கொஞ்சம் இமேஜின் பண்ணீங்க. இன்னொரு விஷயம் சொல்ல போறோம், கவனிச்சுங்க. அப்புறம் பார்க்க என்ன பண்றீங்க, வந்து ஏல வந்து நீங்க என்ன பண்றீங்க, பிக்கு போறீங்க, சரியா. என்ன சொல்றீங்க, 7 பி போறோம், ஒரு 100 மீட்டர். பில இருந்து சிக்கு போறோம், 200 மீட்டர் இருக்கு, ஓகேவா. ஏ பி டு 100 மீட்டரு பார்க்ல நடந்து போறோம். அப்புறம் பில இருந்து சி வந்து 200 மீட்டர் இருக்குது. மொத்தம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் பண்ணிருப்பீங்க நீங்க, இங்க 100 மீட்டர், இங்க 200 மீட்டர், மொத்தம் எவ்வளவு டிஸ்டன்ஸ், எவ்வளவு நீங்க இப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளவு சார், 300 மீட்டர், ஓகேவா. ரைட், அது வந்து டிஸ்டன்ஸ். நம்ம என்ன படிச்சோம் உங்களுக்கு, நம்ம அது டிஸ்டன்ஸ்ன்றது வந்து 300 வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, நம்ம வச்சுங்க, ரியல் நம்பர் ஃபேமிலின்னு அர்த்தம் உங்களுக்கு. அப்புறம் ஓகே, முடிச்சிருவோம். நம்ம என்ன பார்த்தோம், நம்ம உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் என்ன பண்ணிருக்கோம், ஷார்டஸ்ட் சொல்லிருக்கோம், ஷார்டஸ்ட் சொல்லிருக்கோம் நம்ம. ஸோ எனக்கு என்ன பண்றேன், எனக்கு ஷார்டஸ்ட் இந்த இருக்குது, சிக்கு போறது டைரக்டா இங்கேருந்து பேசலாம். நான் சுத்தி போறேன் பாருங்க, இங்க இருந்து ஏ டு பி 100 மீட்டர், பி டு சி 200 மீட்டர், 300 அனுப்பிச்சு போறோம். ஆனா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் போகும்போது எனக்கு 300 மீட்டர் எனக்கு வந்து அது வந்து டிஸ்டன்ஸ் டைரக்டா போறோம்ல, இதுதான் ஏ டு சி இது டைரக்டா. இப்படி போகும்போது என்ன இருக்கு, எனக்கு வந்து 150 மீட்டர் போயிருக்கலாம், இல்லைனாக்கா 200 மீட்டர் போயிருக்கலாம். கட்டாயமா எவ்வளவு இருக்கு, எனக்கு வந்து 300 மீட்டர் இருக்காது. 100 + 200 கட்டாயமா 300 இருக்காது. நான் நேரா ஸ்ட்ரைட்டா போகும்போது என்ன பண்ண, எனக்கு வந்து என்னுடைய டிஸ்டன்ஸ் குறையும். இதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் பேர். இருக்கும் வச்சுட்டீங்கல்ல. இப்ப நீங்க வந்து ஒரு தேர்வு ஒண்ணு நம்ம ஃபேமஸா தெரியும் படிச்சிருப்போம், பித்தாகரசன் படிச்சிருப்போம், தமிழ்ல போட்டிருக்கோம். ஒரு செங்கோண முக்கோணத்தில் உங்களுக்கு தெரியும், செங்கோண முக்கோணாக்க 90 டிகிரி, இதான் 90 இந்த இருக்குல்ல, இதான் 90. இந்த டி போறோம்ல, இதான் உங்களுக்கு வந்து 90, இந்த போறோம்ல, இதான் 90, இதான் உங்களுக்கு 90. சரிதானா. இதுல ட்ரிகோமெட்ரிலாம் கொஞ்சம் இப்படி படிப்போம் நம்ம. இப்ப வந்து ஒரு செங்கோண முக்கோணத்து வந்து இருக்கு இல்லையா, தமிழ்ல வந்து ஏமா வச்சுங்க, இந்த இருக்கு இல்லையா, இந்த இருக்குது முக்கோணத்தில் 90 டிகிரி, இந்த இருக்கு 90 டிகிரி செங்கோண முக்கோணத்தில் எதிராக ஒரு பக்கம் கர்ணம் என்று அழைக்கப்படுகிறது. நம்ம வந்து இதை ஹைப்பர் டனஸ் சொல்றோம் இங்கிலீஷ்ல, இதான் கர்ணம் சொல்றோம். இந்த இருக்கு, சரியானே, சரியா பாத்துங்க. அப்புறம் இன்னொரு வார்த்தை, 2 வார்த்தை இருக்குது, அட்ஜசன்ட் ஒன்று இருக்குது, அட்ஜசன்ட், இந்த வார்த்தை என்னங்க, அட்ஜசன்ட், ஹைப்போடெனஸ், ஆப்போசிட். ஓகே, ஆப்போசிட், தேங்க்ஸ். ஓகே, ஆப்போசிட் அட்ஜசன்ட் இருக்குது. ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமணம் போட்டிருக்காங்க. அப்புறம் சோ இந்த a, b 100 போட்டிங்கல, √100² பிளஸ் √200², என்ன ஆன்சர் வருதோ அதான் வந்து அதான் உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி தான் நீங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாருக்கு வந்து ஆன்சர் கொடுப்பீங்க, ஓகேவா. இதனுடைய இப்ப இப்படி வச்சுங்களா, நீங்க இப்ப இது வந்து இப்ப A2 3 வந்து
3 மீட்டர் நடந்திருக்கீங்க, இங்க 4 மீட்டர் நடந்திருக்கீங்க. அப்போ ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர், அப்ப என்ன வரும் உங்களுக்கு? ரூட் ஆஃப் 25. அப்ப இதான் ரூட் 5 வரும் அர்த்தம். இதான் சார் நீங்க டிஸ்பிளேஸ்மெண்ட். அதனாலதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் வந்து பயன்படாத எம்எல் அல்காரதமே கிடையாது. அவ்வளவு அல்காரத்துக்கு நம்ம வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் தேவைப்படும். ஏன்னா ரியல் லைஃப்ல என்ன பண்றோம்னாக்கே தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எவ்வளவு மூவ் பண்றோம், லெஃப்ட் போறோமா ரைட் போறோமா, எவ்வளவு டிஸ்டன்ஸ் பண்றோம், உங்களுக்கு ஒரு லொகேஷன் இன்னொரு பாயிண்ட்டுக்கு போறோம் இல்லையா, நம்ம லைஃப்ல மூவ் பண்ணிட்டே இருக்கிறோம். சைக்கிள், பஸ், ராக்கெட் ஆரம்பிச்சு மூவ் பண்ணிட்டு இருக்கோம்ல, எவ்வளவு தூரம் மூவ் ஆயிருக்குன்னு செக் பண்ணிட்டே இருக்கணும். அதான் ரியல் லைஃப்ல உள்ளது உங்களுக்கு. சரி, ஸோ இதுதான் உங்களுடைய அந்த பித்தாக்கரஸ் சேர்த்துக்கு உள்ளது. இது பேர் தான் அவங்க வந்து இது எப்படி படிப்பாங்க? ஹைப்பர் டென்னிஸ்பாங்க. இதுதான் உங்களுக்கு கர்ணம் தமிழ்ல. அதுக்கு இந்த ஹைப்பர் டெனஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய ஆப்போசிட் தான் இருக்குது. இது அட்ஜஸ்ட்மெண்ட் பேர் வந்து இது இப்படிதான் இருக்கும். 90 டிகிரி இருக்கும். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. லெஃப்ட் சைடுல போட்டுருங்க. இப்படி போடல, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே இமேஜ் நம்ம இப்படியும் போடலாம். நம்ம இப்படியும் போடலாம். சரியா? ஜஸ்ட் வரைய தெரியாது, பார்த்துங்க. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். ரைட். இப்போ நீங்க ஒரு சின்ன ட்ரிகோமெட்ரி சின்ன இன்ட்ரோ கொடுக்க போறோம். மறுபடியும் சொல்றதுக்கு நம்ம வந்து ட்ரிகோமெட்ரிலாம் வந்து பின்னி படிக்க போறோம். ஞாபகம் நிறைய நோட்ஸ் வச்சிருக்கோம். அது அப்புறம் படிப்போம் நம்ம. ஆனா ஒரு குறைஞ்சபட்சம் ட்ரிகோமெட்ரிங்கிறது நமக்கு தேவைப்படுது. அது மட்டும் ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துரும். நம்ம வந்து நிறைய படிக்க போறோம். சொன்னோம்ல, இந்த 5 சாப்டர் பார்த்துக்கணும். லினியர் அல்ஜிப்ரா, ட்ரிகோமெட்ரி, கால்குலஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சரிதானே? முக்கியமான விஷயம் எப்போதுமே நமக்கு. இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரட்டாங்க, நம்மளுடைய ஸ்டேட் போர்டு புக் இருக்குல்ல, அதை எடுத்து படிங்க. ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸு. அதில் நம்ம வந்து நாங்கள் நோட்ஸ் எடுத்துருக்கோம். நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு மேக்ஸில் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ரொம்ப சிம்பிளா நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து நிறைய பண்ணிருக்காங்க. இதுல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் எடுத்துருக்குது. நம்ம ஐஐடி புக்ல இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து போட்டோம். பிளஸ் எம்ஐடி இருக்குல்ல யூஎஸ்ல, அங்கே உள்ள புக்ல இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து போட்டிருக்குது. அதை விட முக்கியமான விஷயம், ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு வந்து தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்குது. நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த புக்கை நீங்க அவசியமா வந்து பண்ணி வச்சிருங்க. அதுல வந்து இப்போ உங்களுக்கு வந்து இந்த ரெண்டுமே வச்சிருக்கோம். தமிழ் மீடியம் போட்டிருக்குது, இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. இப்போ ரெண்டுமே இருக்குது. ஜியோமெட்ரி எல்லாமே அவ்வளவு சிம்பிளா போட்டிருக்காங்க. நாம என்ன பண்றோம்னா அது இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், அந்த எல்லாமே பிளஸ் மற்ற விஷயம் ஆட் பண்ணிருக்கோம். கண்டென்ட் எடுத்துக்கிட்டு நம்ம நோட்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லி அதை நம்ம வந்து ஜியோமெட்ரிக்கா காமிச்சு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுது. ஏன்னா இப்போ நம்ம வந்து மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்லாம் அவங்க படிச்சுட்டு தெரிய வாசி நம்ம என்ன பண்றோம், அதை நம்மளால வந்து அதை ஃபார்வர்ட் பண்ண முடியுது. அவசியம் பண்ணி வச்சுங்க. தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய புக் வந்து அவ்வளோ அருமையா இருக்கு. நம்ம படிச்சப்பெல்லாம் இல்லை. சரி, நம்ம என்ன பண்ண போறோம், உங்களுக்கு வந்து இப்போ அந்த ட்ரிகோமெட்ரியோட இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுப்போம். என்னன்ட்டு நிறைய படிக்க போறோம், பேஸ் தெரிஞ்சு வச்சுப்போம் அப்படின்னு கொஞ்சம். இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பித்தாக்கரஸ் செய்யறோம். இதுதான் காரணம்பாங்க. எதிர்பக்கம், ஆப்போசிட் பக்கம், எதிர்பக்கம், இதுக்கு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தமிழ் என்ன? எதிர்பக்கம் என்ன சார் அது? கர்ணம், என்னங்க பக்கமா? அடுத்துள்ள பக்கம், எதிர்பக்கம், அடுத்த எதிர்பக்கம், அடுத்த பக்கம். நான் தமிழ் மீடியம் சார், எனக்கு பிரச்சனை கிடையாது. ரைட்டு. இப்போ வந்து இதை கொஞ்சம் மறுபடியும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். நம்ம வந்து இப்படி படிக்க போறோம். ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும் படிச்சுங்க. இந்த இடத்துல யூஸ் பண்ண போற இந்த இடத்துல அதான் சொல்லி வச்சிருக்கேன். அப்புறம் இது வந்து சும்மா ஒரு ஃபார்முலா சும்மா கொஞ்சம் பண்ணான ஃபார்முலா. உங்களுக்கு எப்படி சும்மா படிச்சுங்க, சோஹாட்டான்னு படிச்சு வச்சுங்க. உங்களுக்கு எப்படின்னா வச்சுங்க, சோஹாட்டா படிச்சு வச்சுங்க. என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துலயும் உங்களுக்கு அப்புறம் வந்து இது ஹெச்னா ஹைப்போடெனஸ், ஓனாக்கு வந்து ஆப்போசிட், எஸ்னா என்ன சரிங்களா? எஸ்னாக்க சைடு தானுங்க. சைன் சார் நீங்க மேல இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறது ஒன்று எழுதிருக்கீங்கல்ல, சோ ஏதோ எழுதிருக்கீங்கல்ல, அது வந்துட்டு நாங்க வந்துட்டு ஓஷா சோட்டான்னு சொல்லி எழுதிருப்போம் சார். OSHA CHOTA. அதான் சார் OSHA. T for tan theta சார், O for opposite and A for adjacent சார். அதான் ஓஷா சோட்டா CHOTA. வா? எஸ் சார். இப்ப சைன் வந்துட்டு ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ். ஓகே இதவா இப்படி எழுதுறது போலவா? ஆமா சார். காஸ் வந்து அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனஸ், டான் வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அந்த மாதிரி இந்த போடு இந்த ரைட். இது ஈஸியா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதான் ரைட் ஒரு நிமிஷம். ரைட் சரி, ஒரு நிமிஷம் ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணுங்க. ஒரே ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுங்க. ரைட், இது மட்டும் பார்த்துப்போம். அவர் சொன்னது யார் சொன்னது?
சார் சமீர். யாருங்க சமீரா? எஸ் ஓகே சார். ரைட் ஓகே தான். ஆல் ரைட். ஸோ நம்ம இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ரெக்கார்டிங் ஆன் பண்ணிடலாமா சார்? ஆன் பண்ணிட்டீங்களா? சரி சார், ஆன்ல தான் சார் இருக்கு. ஆன்ல இருக்குதா? சரி ஓகே. தேங்க்ஸ் சமீர். இது இந்த சமீர் சொல்லிருக்காரு, இது ஞாபகம் வச்சு. ஆல் ரைட். இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னாக்க வந்து சைனுக்கு இருக்குல்ல, சைனுக்கு வந்து ஆப்போசிட் இன்டு ஹைப்போடெனியஸ். ஆப்போசிட் ஹைப்போடெனியஸ்னாக்க என்ன பண்றோம்? அப்புறம் சைன் தீட்டா கிடைச்சிரும். தீட்டா என்ன சார் பண்ணி பார்க்க போறோம்? ரேடியன் தீட்டா பார்க்க போறோம். உங்களுக்கு அப்புறம் இது உங்களுக்கு வந்து என்னன்னாக்க சைன் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எஸ்ஓ வச்சுருக்காங்க. ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸ், போன ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸ். அப்புறம் காஸ் வேணும்னாக்க என்ன பண்றோம்? உங்களுக்கு வந்து இந்த அட்ஜசன்ட், அப்புறம் வந்து என்ன உங்களுக்கு ஹைப்போடெனஸ். ஓகேவா? ஹைப்போடெனஸ். இது ரெண்டு ஞாபகம் வச்சுட்டா போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது பாருங்க, ரெண்டுமே என்ன வந்து ஹைப்போடெனஸ் வருது. சைனுக்கும் ஹைப்போடெனஸ் வருது, காசுக்கும் ஹைப்போடெனஸ் வருது. சைனுக்கு வந்து ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ், காசுக்கு வந்து அட்ஜஸ்ட் பை ஹைப்போடெனஸ். சரிதானே? டேனுக்கு வந்து என்ன பண்றோம்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்போசிட் அப்புறம் அட்ஜஸ்ட் ரெண்டு எடுத்துக்கிறோம். இதுதான் ஃபார்முலா. ஜஸ்ட் இது வந்து வேற வழி இல்லை, நம்ம ஞாபகம் வச்சு ஆகணும். நம்ம வாய்ப்பாடு மாதிரி ஞாபகம் வச்சு ஆகணும், வேற ஒன்றும் கிடையாது. இது ஒரு இது வந்து இங்கதான் நம்ம ட்ரிகோனமெட்ரி கிளாஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம இங்கதான் ஆரம்பிப்போம். நம்ம ட்ரிகோனமெட்ரி கிளாஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து இங்கதான் ஆரம்பிப்போம். நம்ம இது அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியதான், வழியே இல்லை. சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. சைனாக்கு வந்து ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ், காசுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஹைப்போடெனஸ், டேனுக்கு வந்து ஆப்போசிட் சென்டர். இன்னொரு 3 இருக்குது, கொசன்ட், சீக்கண்ட், டேஞ்சன்ட்லாம் இருக்குது. அதை வேணாம், நமக்கு அப்புறம் பார்ப்போம். நம்ம இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நம்ம என்ன பார்க்க போறோம்? உங்களுக்கு வந்து நம்ம என்ன வெக்டரை பார்த்துட்டு இருக்கோம்னா, நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டரை பார்த்துட்டு இருக்கோம். அந்த டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டரா இருக்குன்னா என்ன, உங்களுக்கு வந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸா இருக்கும். அந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்பிளேஸ்மென்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்ம வந்து இந்த பித்தாகரஸ் வச்சு கண்டுபிடிப்போம். ஓகேவா? அதுக்கு தான் நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சு போறோம். ரைட்? மணி 10 மணி ஆச்சு. சரி, இதோட ஸ்டாப் பண்ணுவோம். நம்ம இதோட ஸ்டாப் பண்ணுவோம். நம்ம இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணுவோம் நம்ம. ஓகே, நாளைக்கு கூட பார்ப்போம். டிஸ்பிளேஸ்மென்ட் நாளைக்கு பார்ப்போம். நம்ம டே வந்து டே 10. டே என்னது? டே 11. டே 10 11 சார்? 11 சார். 11. எஸ் சார். சரி, டே 11 நாளைக்கு பார்ப்போம். நம்ம அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணுங்க.